Please, Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, all this my town. If I want that shit, then I'll get it right now. I'm losing it, the noose it fits. I'm losing shit, a stupid myth. You choose to live or choose to dip. You choose to fight or lose your grip and lose a gift. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. Yeah. There's no mercy in this world, just hunger-thirsty persons in different versions. Each new update, that shit worsens. Why? Pull back the curtain and you'll see the different vermin. We all have different burdens that all seem to cause disturbance. Yo, so do me a favor, don't treat me like a neighbor. Don't need the different flavors of your problems just to savor. I've got my own issues, I need a comb to get through. Don't need to groan with you, just go get your own tissue. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. So, வணக்கம் மக்களே, வணக்கம் and welcome to the video. நான் உங்கள் கிறிஸ்டோ. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. அதில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வருது, என்ன கதை? ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பர்த்டே. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி, த சன் ஆஃப் காட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பியரர் ஆஃப் ஃபேட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லி வச்சுருக்காங்க, கிங் ஆஃப் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி நிறைய புனைப்பேர்களை வந்து பார்த்தீங்கன்னா eFootballல சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். லெஜெண்ட், ஐகான், அப்புறம் ஏபிக், பிக் டைம், வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபியூச்சரில் சொன்னாங்களே கோட்டு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம் மக்களே. இஸ் அச்சீவபிள் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். லிவிங் லெஜண்ட், ஓகேவா. ஸோ வாழும் படிமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவன் இருப்பாப்புல. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட அச்சீவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்டர்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும், ஏன்னா ஒரு சின்ன விஷயம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். ஸோ தமிழ் எஃப்சி எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ தமிழ் எஃப்சி அப்படி எண்ணத்தை பெருசாக கலட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பெருசாக நம்ம ஒன்றத்தையும் கலட்டலாம் மக்களே. ஓப்பனாக உண்மை அதுதான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எஃப்சின்னு பெருசாக அச்சீவ்மெண்ட்லாம் ஒன்றும் பிடுங்கலை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேட்டர்ஸ் வராங்க. ஸோ சாதாரண இந்த 10,000 வாவாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர், இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னா த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு சம்பவம் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காத டீமுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு சம்பவம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி தன்னோட கெரியரில் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லியோனல் மெஸ்ஸி கிட்ட வாய் கொடுத்த நிறைய கோல் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கேட்டிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் இவருமே மேனுவல் நோயர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் கோல் கீப்பர் இன் திஸ் இயரா. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸிட்ட சிறுபடி வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ என்ன தான் ஹேட்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ ரெஸ்பெக்ட் லியோனல் மெஸ்ஸி. ஸோ லியோனல் மெஸ்ஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் அச்சீவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அவரை மட்டும் தான் நம்ம வந்து பேச போகிறோம், ஓகேவா. சரி, ஓகே. ஸோ லியோனல் மெஸ்ஸிக்கு இப்போ இன்னைக்கு இது பேசுறதுக்கு என்ன அப்புறம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளப் வேர்ல்டு கப் அப்படின்றது ஒன்று போய்கிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கிளப் வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கிளப்ஸ் வந்துட்டு குரூப்பாக வந்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மியாமி ஒரு குரூப்பில் இருக்காங்க. இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு குரூப் 1ல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க தான், ஓகேவா. ஷெடியூல் எங்கே இருக்குது, டேபிள் இங்கே இருக்குது, ஓகேவா. ஸோ டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படி எடை எம்எல்எஸ்க்கு போகிறீங்க பாடுறா டேய், நான் கேட்குறது எங்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் இவரை பற்றி பேசவா இல்லை பிரேசில் கிளப்ஸை வச்சு பேசுகிறவான்னு எனக்கு தெரில. ஸோ பிரசிலியன் கிளப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, மாசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாரு.
ஸோ பிரேசிலில் இருக்கக்கூடிய எல்லா கிளப்ஸும் இந்த மாதிரி நல்லா விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாசெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டில் வந்துட்டு சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. ஸோ பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க. அதாவது பிரேசிலியன் டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விளையாண்டு குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு சில டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பால்மராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி குவாலிஃபைடு. ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் மியாமி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் விளையாண்டுருந்தாலும் இன்டர் மியாமி கிட்ட தோக்கலை. ஸோ தே டை தான் பண்ணியிருக்காங்களே தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் கிளப்பை தோக்கடிச்ச ஒரே டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லாட்டிகோ மேட்ரிட். பட் தே ஆர் அவுட் ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் 16. ஸோ ஆமாம் மக்களே, அட்லாட்டிகோ மேட்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கி முதுகுப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு டீம் இருக்கும் மக்களே, அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான செய்கை செஞ்சுவிட்டாங்க. அந்த அந்த டீம் பேர் தெரில, இருங்க பார்த்து சொல்கிறேன். அந்த கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி போட்டுச்சுப்பா, அன்னைக்கு போட்டு என்ன அடி அடிச்சிருக்காங்க. யாரா நீங்களாம் உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரண டீம் நினைச்சா பிரிச்சு மேய்ச்சிருக்காங்களே. என்னோட ப்ரிடிக்ஷன் பூரா தலைகீழ போய்கிட்டு இருக்கு. போட்டு பொழந்துட்டாங்கயா. ஸோ அட்லாட்டிகோ மேட்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை வெளியில் போயிட்டாங்க மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பால்மராஸ் வந்துட்டு 2 டை ஒரு வின்னு, அதே மாதிரி இன்டர் மியாமி 2 டை ஒரு வின் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. போட்டோவே வெளியில் போயிருக்கு மக்களே. அல் அஹ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே லாஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்காங்க. ஸோ பிஎஸ்ஜி இருக்கிற குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டோஃபோகோன்னு இருக்குல்ல, இந்த குரூப்பு இவங்க வந்து எல்லாரையும் அடிப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ தலைவியை வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமும் பொழந்து கட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் உட்காந்துட்டாங்க மக்களே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணி பொட்டோஃபோகோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்கு, பிஎஸ்ஜியும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ பெயின் குவாலிஃபை ஆகிட்டாங்க. பென்ஃபிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி வேணால் மாறலாம். கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளமிங்கோ அனதர் பிரேசிலியன்ஸ் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு. செல்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட், இன்னொரு மேட்ச் டைப் பண்ணாலே அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. அப்புறம் ரிவர் பிளேட்டு அமெரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அர்ஜென்டினியன் கிளப்பு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு. இன்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட் தான், இன்னொரு மேட்ச் டைப் பண்ணணும் இல்லைனா ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க. ஃப்ளோமென்ஸே, ஸோ ஃப்ளோமென்ஸே தெரியல. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகோ சில்வா இப்போ கடைசி காலகட்டத்தில் வந்துட்டு மாசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளப் தான் விளாண்டுருந்தாப்புல ஃப்ளோமென்ஸே. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. ஸோ இன்னொரு மேட்ச் இருக்குது, அதில் டைப் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு வாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்புறம் ஜுவென்டஸ் ஆப்வியஸ்லி குவாலிஃபைடு, மேன் சிட்டி குவாலிஃபைடு. அலைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, கத்தாரோட சாம்பியன்ஸ் செருப்படி வாங்கியிருக்காங்க, போட்டு பொழந்துட்டாங்க. போகிறவங்களாம் அடிக்கிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேன் சிட்டி ஜுவென்டஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமையும் பொழந்து கட்டிட்டாங்க. மீத இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயட எஃப்சி அப்புறம் அலைன் இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கும். மேன் சிட்டி ஜுவென்டஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற 2 டீம் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, 2 பேரும் கீழே தான் இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேன் சிட்டி ஜுவென்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு. ஸோ அதே மாதிரி ரியல் மேட்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அல் ஹிலால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் டைப் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணாங்கன்னா ஸ்லஸ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளப்படுவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லஸ்பேக்கோட தான் மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம் என்ன பார்ப்போம். யார் கூட நெக்ஸ்ட் மேட்ச் வச்சுருக்காங்க, ஒரே நிமிஷம் மக்களே. எல்லாத்தையும் பார்த்தோம், இதை அது ஃபுல் டைம் எஸ்டர்டே 0-0 முடிஞ்சிச்சு மக்களே. அடப்பாவத்தை. அப்போ பவுச்சான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குல்ல, அவங்களோட தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அல் ஹிலால் அடிச்சிருவானுங்க மக்களே அந்த பவுச்சாவை. ஸோ அதனால் வந்து டவுட்டே இல்லை, அல் ஹிலால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லஸ்பேக்கை கீழே தள்ளி மேலே வருவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்லஸ்பேக்கு யார் கூட இருக்குன்னா ரியல் மேட்ரிட்டோட மேட்ச் இருக்கும். ஸோ ரியல் மேட்ரிட்டோட இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரியல் மேட்ரிட் வந்து சம்பவம் பண்ணி விடுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அல் ஹில் வந்துட்டு ஒரே நிமிஷம் ஆடியோலாம் கரெக்டாக இருக்கா மக்களே, மெசேஜ் போடுறாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மியாமியில் அப்படி என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர் மியாமியோட பழைய மேட்சை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச், ஓகேவா, இன்னைக்கு விடிய காத்தால நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் என்ன மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஹா அப்படின்ற மாதிரி இன்டர் மியாமி வெர்சஸ் போர்ட்டோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ மேட்சாக இருந்திருக்கும். ஏன்னா நல்ல டீம் மக்களே. ஸோ போர்ட்டோ வந்து அவ்வளோ சாதாரணமான டீம்லாம் கிடையாது. யூரோப்பியன் கான்டினென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிளப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க கான்டினென்ட்டில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லீகில் அவங்க தான் டேபிள் டாப்பராக இருப்பாங்க. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிடு அதுக்கப்புறம் பார்சலோனா வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் லீடராஸாக இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களோட டொமஸ்டிக் லீகில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டோ தான் வந்துட்டு டேபிள் டாப்பராக இருப்பாங்க, எப்போவுமே டாப் 3 தான் இருப்பானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டி டீம்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோட இவர் இருக்கார்ல, பெப்பே இருக்கார்ல, பெப்பேவோட டீம் தான் மக்களே இது.
எஃப்சி போட்டோ. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹி வாஸ் நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் ஏகப்பட்டவர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாவியா போர்ச்சுகல் பிளேயர் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விளாண்டுருந்தான். அல்ல சாரில் வந்துட்டு ரிட்டன் ஆகி இங்கே தான் விளாண்டுருக்காப்புல. ஸோ அப்புறம் பெப்பே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் உட்கார வச்சிருக்காங்க. 11 நம்பரில் இருக்காப்புல, சம்மந்தமே இல்லாமல் இது வேற பெப்பேவா? ஆமாம் மக்களே, இவன் வேற பெப்பே. அப்போ பழைய பெப்பே நம்ம இப்போ தாத்தா பெப்பே தூக்கி வெளியில் அடிச்சிட்டாங்க போல, ஆளை காணமே. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 11லேயுமே இருந்த மாதிரி தெரியலையே. சரி, ஓகே. இதில் என்ன சம்பவம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சது என்னமோ இவனுங்க தான் அடிச்சிருப்பாங்க. போட்டோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மினிட்ல பெனால்ட்டியை போட்டு செக்யூர் பண்ணிட்டாங்க. நான் மேட்சோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பார்த்தேன். ஸோ மெஸ்ஸி வந்துட்டு ஒரு சூப்பரான ஃப்ரீ கிக் எடுத்தாப்புல மக்களே, தரமான மேட்ச். சூப்பராக ஒரு கோல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணாப்புல. ஸோ அப்கமிங் சீசனில், அதாவது அப்கமிங் மேட்சஸில் வந்துட்டு தலைவன் ரவுண்ட் ஆஃப் 16 வந்துட்டு பிஹெச்யோட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஷெடியூலே போட்டானுங்க. இங்கே இருக்கு பாருங்க, சண்டே 29 ஜூனில் விளையாடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மியாமி வர்சஸ் பிஏஜி மேட்ச் இருக்கு. பிஏஜியை மட்டும் இன்டர் மியாமி அடிச்சிட்டாங்கன்னா சாலிடாக சொல்கிறேன், கண்டிப்பாக மெஸ்ஸிக்கு வந்துட்டு ஒரு பிக் டைம் கார்டு இருக்கு மக்களே, அதில் டவுட்டே கிடையாது. பிஏஜி அடிச்சிடணும். இவங்க வந்து கப் அடிக்கிறாங்க அடிக்கல ரெண்டாவது, பிஎஸ்சி அடிச்சிட்டாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்துட்டு ஒரு பிக் டைம் வந்துட்டு மெஸ்ஸிக்கு போட்டுருவாங்க. ஸோ நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டைம் மெஸ்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா கிளப் வேர்ல்டு கப் பேஸ் பண்ணி தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இன்டர் மியாமி வந்துட்டு இந்த ரவுண்ட் ஆஃப் 16 ஸ்டேஜில் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு மெஸ்ஸியோட ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்க்க முடியாது கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் அம்பாசிடர் வேறு சொல்லவே தேவையில்லை, நாங்கள் சும்மா சும்மா தூக்கி கொடுப்போம், அவ்வளோதான் மக்களே, ஓகேவா? நல்லா இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் பார்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த மேட்சை பற்றி ஃபுல்லாக தெரில. பட் இருந்தாலும் லூயிஸ் சுவாரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல் போட்டிருக்காரு. ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ப்ரோ ஒரு லூயிஸ் சுவாரஸ் எதுக்கு டீமில் இருக்கானே தெரில, தண்டமாக விளையாண்டுருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் ஆக்சுவலாக நல்லா தான் மக்களே பெர்ஃபார்ம் பண்ணுறான். அவனு ஒரு டம்மி ரன்னர் மாதிரி தான் போட்டு விளாண்டுருக்காங்க. ஸோ டம்மி ரன்னர்னா அதான் டிஃபெண்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் அந்த மாதிரி ரோல் தான் ப்ளே பண்ணிருக்கிறாப்புல. ஸோ அதனால் அது ஓகே தான், அவங்க டீமுக்கு அது ஓகே தான். ஏன்னா மற்ற டபுள் ஸ்ட்ரைக்கரில் இப்போ மெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ளே மேக்கிங் பண்ணுறாரு. ஏஎம்எஃப் சிஎம்எஃப் ஆர்எம்எஃப் பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏறி விளாட்றாங்க. 4-4-2 விளாட்றப்போ 4-3 விளாட்றப்போ ஏஎம்எஃப் பிளேஸ் ஏறி ஆடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. சரி, ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இன்டர் மியாமி கொஞ்சம் சேஃப் ஜோனில் இப்போதைக்கு இருக்காங்க. பட் பிஎஸ்சி கூட மோத போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டு தான் மக்களே. பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அடித்து நவுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அவனுங்க இருக்கிற ஃபார்ம் அப்படி. ஏன்னா போகிற வார டீம் சும்மா வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சைன் பண்ணுற, அதாவது அவங்க கூட மேட்ச் மேக்கிங் ஆகிற எல்லா டீமையும் பிரித்து மேட்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாம்பியன்ஷிப்பை அடித்ததுனால அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இப்போதைக்கு 200%. எப்படி அர்ஜென்டினா வேர்ல்டு கப் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அதே கான்ஃபிடென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பேக் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோப்பா அடித்தாங்கல்ல, ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் போய்கிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் வின்னர்ஸ். ஸோ அதனால் வந்து பிஹெச்சி கிட்ட வந்துட்டு யூஆர்எஃப்காமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதில் என்ன ஒரு பஞ்சாயத்துனா, நான் நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைட்டிலில் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்தீங்களான்னு கூட தெரில. அதாவது ஜூட் பெலிங்ஹாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா அங்கே வந்துட்டு பிச்சு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்காரு. ஸோ யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கிளப்ஸில் இருக்கக்கூடிய டிஃபெண்டர்ஸாக இருக்கட்டும், அதாவது சுலேவாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு டீம் டிஃபெண்டர் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 டீம் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பிச்சு சரி கிடையாது, ஓடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் இருக்குல்ல, புல் வந்துட்டு பூட்டோடவே சேர்ந்து பிடிங்கி வருதாமா. ஸோ ஸ்லைடிங்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் டேக்கிள் பண்ண முடியல. ஸோ அமெரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதான் அவங்கள ஜெயிக்க வைக்கணும், மேபி ஃபீஃபா ஃபேன் பாய் அதாவது மெஸ்ஸியை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் ரெடி பண்ணுறாங்க. யூரோப்பியன் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பிரேசில் டீம்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா தே ஆல் ஆர் அமெரிக்கன் கான்டினென்ட் டீம். ஸோ அப்படின்றப்போ இதில் வந்து ஒரு பெரிய கீ ரோல், மேஜர் ரோல் எங்கே ப்ளே பண்ணுவோம்னா வெதருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டிஷனை ப்ளே பண்ணும். ஏன்னா பிரேசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்டினென்ட்டில் தானே இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு ஒரே வெதரில் விளையாடக்கூடிய ஆளுங்க. ஸோ இப்போ இன்டர் மியாமியாக இருக்கட்டும், அதாவது இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வெதர் ஒரே வெதர் தான், ஓகேவா? ஸோ அதனால் வெதரும் அவங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்குதோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் இருக்குது அதுலேயும். ஸோ அதனால் அது ஒரு ஃபீஃபா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஜூட் பெலிங்ஹாம் ஆனால் ஓப்பனாக சொல்லிட்டான், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் பிச்சு. ஸோ யூரோப்பியன் பிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோடவே பெட்டராக இருக்கும், பட் இங்கே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்ற மாதிரி வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ரீட் பண்ணணும்னா லிங்க் வேணும் போட்டு விட்றேன், பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ லியோனல் மெஸ்ஸி
ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க வேண்டியதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம eFootballலே எக்கச்சக்கமான கார்ட்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ லைட்டாக சொல்லட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லியோனல் மெஸ்ஸிக்கு அத்தனை கார்டு கிடக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிங் ஆஃப் ஃபுட்பால், ஒன்றுக்கு ஒரு பேர், கிங் ஆஃப் ஃபுட்பால் பிங்க் பூஸ்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது வேற என்ன, இவருக்கு என்ன பூஸ்டர் போட்டு வச்சுருக்காங்க, லியோனல் மெஸ்ஸி. ஜஸ்ட் ஷூட்டிங் தான் மக்களே, இது கிடையாது. பிக் டைம் மெஸ்ஸிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஸ்ஸிக்கும் ஒரு பேர், அதுதான் அங்கே ஹைலைட்டு. ஸோ இப்போ இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியரர் ஆஃப் ஃபேட்டு, அதாவது விதியை மாற்றுபவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர். இந்த மெஸ்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காடு. அதுக்கப்புறம் இன்னொரு டீப் லைங் ஃபார்வர்டர் மெஸ்ஸி ஒருத்தர் இருப்பாப்ல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் மெஸ்ஸி என்னமோ பேர் கொடுத்துருப்பானுங்க, மேஜிக்கல் சம்திங் ஏதோ கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது வந்து டீப் லைங் ஃபார்வர்டர் என்கிட்ட இல்லை, நான் அதை எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் லியோனல் மெஸ்ஸி த மேஜிக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க கொனாமியோட அம்பாசிடர் அப்படின்றதுனால. எப்போவுமே லியோனல் மெஸ்ஸிக்கு கொஞ்சம் ஒரு படி மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுவானுங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்து முன்னாடியே வந்துட்டு ப்ரிடிக்ஷன்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும்ல, அவர் பேர் என்ன, மெஸ்ஸியோட எம்எஸ்எனோட பிக் டைம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நிறைய சொல்லியிருந்தேன். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி அவரோட பர்த்டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு தேர்ஸ்டே அப்டேட் வந்துச்சுல, ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவானுங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எதனா பிளான் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஹோல்ட் பண்ணதுனால இதில் வேறு ஏதாச்சும் ஃபியூச்சர் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக் சைட்லேருந்து நிறையா வந்துட்டு பேசப்பட்டு இருக்கு. அதாவது இன்டர் மியாமி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டைம் போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தலைவர் ஒரு பெரிய ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து டீமை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அவங்க அதர் டீம் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப மோசமான டீம் தானே. நீங்கள் வந்துட்டு இன்டர் மியாமியெல்லாம் வந்துட்டு ஒரு அல்ஹிலா டீம் கூட கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் டெப்த் கிடையாது, எல்லாம் குட்டி பிளேயர்ஸ் வச்சு விளாண்டுருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படின்றப்போ அதுக்கு ஒரு மேஜர் ரோல் மெஸ்ஸி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்பரை. பார்க்கல அப்படின்னா மேட்ச் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், மெஸ்ஸியோட ரோல் வந்து நல்லா தான் இருக்குது அவங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் டைமில் வந்துட்டு இந்த கார்டு, அதான் 3 கார்டையும் சேர்த்து வச்சு இப்போ வந்துருக்க மேஜிக்கல் இந்த சீசன் ஃபுல்லாக 3 கார்டு வந்திருக்கா லியோனல் மெஸ்ஸிக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிட்ஸ் மெஸ்ஸி வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்சலோனா பேஸ் பண்ணி ஒரு மெஸ்ஸி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எம்எஸ்என் பேஸ் பண்ண ஒரு எபிக் கார்டு வர வேண்டியிருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இருக்காருல்ல நம்ம கோயந்த, யார், இன்டர் மியாமி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஸ்ஸியை பேஸ் பண்ணால் 3 கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜூலை அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையோட ஃபர்ஸ்ட் வீக் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸிக்கு பிக் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பார்ப்போம், நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீட்டெயில்டாக ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்திருந்தாப்புல, நான் இப்போ வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக, நான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். அவரை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வாங்க, அவர் எங்கே ஒருத்தர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, அவர் எங்கே, அவர் கமெண்ட்டை காணுமே, இருங்க பார்க்குறேன், இப்போ தானே பேரை பார்த்தேன். கிறிஸ்டியானா ராகுல் 7 வாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்புல, யூடியூப்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்புல. மக்கள் என்ன போட்டிருந்தாருன்னா, ப்ரோவோட ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு, அதாவது பிளேயர் ரேட்டிங்கில் வந்து நான் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். யாருன்னா பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஒப்பீனியன் தான், சரியா? ஸோ இதுதான் 100% கரெக்டுன்னு நான் எங்கேயுமே சொல்லலை ப்ரோ. நான் சொல்லியிருந்தேனா ப்ரோ, கிறிஸ்டியானோ ராகுல் தெரியாம கேட்குறேன். நான் எங்கன்னா வந்துட்டு 100% நீங்கள் இந்த கார்டை தான் சைன் பண்ணணும், இல்லை இதை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எங்கன்னா ஆணித்தனமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? நான் முதல்ல 3 கீ ஃபேக்டரை பார்க்கணும், பார்த்து தான் பிளேயரை சைன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். 3 கீ ஃபேக்டர் என்னென்னலாம் பார்க்க தெரியுமா தெரியாதா? இங்கே வாங்க. பெரால்டோவுக்கு என்ன, இது பெரால்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஹைட்டு கம்மின்றாங்க. ஸோ ஹைட்டு கம்மின்னு அப்புறம் நீங்கள் டிஃபெண்டர்ஸே வாங்க முடியாது ப்ரோ. அப்படி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வேன் பியூட்டனையும் வெர்ஜில் மக்வாயரை மட்டும்தான் ஸ்டீபில் வாங்க முடியும். எந்த பிளேயர் தான் அப்போ வாங்குவீங்க எனக்கு தெரில. ஹைட்டு வந்துட்டு 182 ஹைட் இருக்குது. ஹைட்டு பத்தாது. பராசி தெரியுமா இல்லையா? பெராசி இங்கே வாங்க. எனக்கு என்ன நீங்கள் அடியே காமாச்சு ஏறி அந்த செருப்புன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. என்னையா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் போடுறீங்க? பெராசி கர்மம் என்னென்னலாம வருதுயா? அச்சோ, பெராசிக்கு ஸ்பெல்லிங் தெரியலையே. பெராசியா?
பாரானே பாருனே போடுவோம். எவனாச்சும் வந்து தொலைங்கிறாடே. ஐயோ ஒரு வேகத்தில் போகிறப்போ இவனுங்க காலை தட்டி விட்டுறாங்க. இதுலேயே போயிடுறேன் இதில் எபிக் லிஸ்ட்லேயே போயிடுறேன். பாய்லோ பராசி தெரியுமா? பராசி ஏசி மிலானோட டிஃபெண்டர். இங்கே வாங்க. இங்கே தானே எங்கேயோ இருப்பார். பார்த்துருக்கேன், இங்கே தான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓவரால் மெயின் பொசிஷன் சிபி பிரான்கோ பெரசி. ஓகேவா? கரெக்டாக தான் போட்டிருக்கான். அந்த வெண்ணைங்க தர மாட்டிருக்காங்க. இவர் வந்து நல்ல டிஃபெண்டரா இல்லையா மக்களை சொல்லுங்களேன். எனக்கு தெரியல, எனக்கு புரியல. இங்கே வாங்க. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த கார்டு, சிங்கிள் பூஸ்டரில் வந்த கார்டு. இவர் வந்து நல்ல கார்டா இல்லையா? நான் கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் நடுவில் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், மன்னிச்சுக்கங்க. எனக்கு வந்துட்டு இதை சொல்லுங்களேன். பெராசி வந்துட்டு நல்ல கார்டா இல்லை மொக்க கார்டா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஹைட்டு கம்மி. யோ இந்த ஆள் 176 தான் ஹைட்டு. சீரியஸ்லி சொல்கிறேன், பெராசியில் அண்டர் ரேட்டட். மீன் சவுண்டை போயிட்டு பெராசியோட அருமையை பற்றி கேட்டு பாருங்க. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பெராசி கார்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு 7000 8000 சுற்றிட்டு கிடந்தான். பெராசி அந்தளவுக்கு நல்ல டிஃபெண்டர். ஏசி மிலான்ஸ் கார்டு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணவேரா தெரியுமா? கண்ணா நீ தூங்கடா, இங்கே வாங்க. எவ்வளோ ஹைட்டு? 176. ஸ்டாட்ஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சும்மா வாய்க்கு வந்தது. எங்கேயாச்சும் ஒரு யூடியூபரை பார்க்க வேண்டியது, அவனுங்க ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்கன்னா அதை இங்கே வந்து ஒப்பிக்க வேண்டியது. ஓகேவா? இருக்கணும். நாங்களாம் ஒன்றும் தெரியாமலாம் இங்கே கிடையாது. சரியா? ஸ்டாட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா விளையாடுற பிளேயர்ஸை வந்துட்டு நீங்கள் மொக்க பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரோ அவர் சொன்னது தப்பு தலைவா. என்கிட்ட கேட்டிருந்தது எப்படி கேட்டிருக்காருன்னா, ப்ரோ வந்துட்டு தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பண்ணுறாராமா. தப்பாக ரேட்டிங் பண்ணுறாங்க. வாங்க உங்களை வந்து இருங்க. அவருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோவோட ஃபேன் பாய். ஹேட் பண்ணுற ப்ரோ, ஹேட் பண்ணுறேன்னா ஹேட்டை மட்டும் பண்ணு ப்ரோ. ஹேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஹேட் கமெண்ட்டை போடுற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணுற விதத்தில் போடுறது ப்ரோ. அது தப்பு தலைவா. ஒன்று இந்த பக்கம் பேசு, இல்லைன்னா அந்த பக்கம் பேசு. 2 பக்கமும் பூசி முழுகிற மாதிரி பேசாத ப்ரோ. அது நல்லா இல்லை. ஓகேவா? ஸோ வேறு யாரும் சொன்னீங்க? ஃபக்குண்டோ டாரஸ். கரெக்டு வேறு ஸ்பெல்லிங்கு. ஃபக்குண்டோ டாரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒன்றும் ஒஸ்ட் கார்டுன்னு சொல்லவே இல்லையே. கிரியேட்டிவ் பிளே மேக்கரில் இருக்கான். கிரியேட்டிவ் பிளே மேக்கரில் இங்கே வாங்க. உங்களுக்கு கிரியேட்டிவ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து தேங்காய் சட்னியை வச்சு உங்களுக்கு டெமோ கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும்ல. நெய்மார் கிரியேட்டிவ் பிளே மேக்கர். பல வருஷமாக கிரியேட்டிவ் பிளே மேக்கர் ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது நெய்மார் ஜூனியர். ஓகேவா? இங்கே வாங்க. இருக்கிறதுலே லீஸ்ட் கார்டை வந்துட்டு எடுத்து போகிறாரு. ஆவரேஜ் கார்டு. ஸ்டாட்ஸ் எவ்வளோ இருக்குது? அவனை விடவே ஸ்பீடு அதிகம், அவனை விடவே ஆக்சலரேஷன் அதிகம், அவனை விடவே ட்ரிபிளிங் அதிகம், அவனை விடவே பாசிங் அதிகம், அவனை விடவே ஃபினிஷிங் அதிகம். ஸோ இந்த கார்டை சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இந்த நெய்மார் கார்டு இப்போ பவர்ஃபுல்லாக கிடையாது. நீங்கள் டீமுக்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டு சாவீங்க. கிரியேட்டிவ் பிளே மேக்கர்ஸ் எல்லாம் இப்போ அக்கில் வச்சு சொருகிறாங்க. பேக் லெஃப்ட் பேக் பிளேயர்ஸ் எல்லாம். அதுக்கு உங்களுக்கு எகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை கொடுத்தா, அப்புறம் இவன் ஹக்கீமி, அப்புறம் டிஃபென்சிவ் ஃபுல் பேக்கில் லெலியான் துராமுஸ், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வராங்கன்னா ஃபக்குண்டோ டாரஸ் எல்லாம் உள்ள அசைய கூட முடியாது. எழுதி தரேன், செக் பண்ணி பாருங்க. சரி ஓகேவா? நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிளே மேக்கர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஒன்று பிளே ஸ்டைல் பார்க்கணும், அதே மாதிரி பிளேயரோட ஃபார்ம் பார்க்கணும். அன்வேவரிங்கில் தான் இருக்காரு, இல்லைன்னா சொல்லலை. இங்கே கண்ணை திறந்து பாருங்க. கண்டிஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. தெரியுமா தெரியாதா? படிக்க தெரியும்ல. இங்கே என்ன போட்டிருக்கு? கண்டிஷன் ஹிஸ்ட்ரின்னு கொட்டை எழுத்துல ஈகப்லேயே போட்டிருக்காங்க. என்ன இருக்குது? இப்படி ஏறி ஏறி இறங்குதா? ஏறி ஏறி இறங்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வாரம் நல்லா இருக்கான், 2 வாரம் கழிச்சு பழைய படுத்துருவான், அடுத்தது 2 வாரம் நல்லா இருப்பான். ஸோ அப்படின்றப்போ ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டுருப்பான், 2 மேட்ச்சில் கண்டிஷன் டவுன் ஆகிடுவான். ஒரு மேட்ச் நல்லா இருப்பான், ஒரு மேட்ச் கண்டிஷன் டவுனாக இருப்பான். அன்வேவரிங்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் சும்மா கண்கட்டி வித்தையாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட ஜிம்மி வாடி எத்தனை பேருக்குப்பா தெரியும்? ஜிம்மி வாடி. நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வச்சு எக்கச்சக்கமான மேட்ச் விளையாண்டுட்டேன். ஸோ இவரோட கண்டிஷன் என்ன தெரியுமா? இவர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருப்பான் அந்த ஆள். பாருங்க, ஜிம்மி வாடி வந்துட்டு என்னோட கேமில் வந்துட்டு 107 கேம் விளையாண்டுருக்கேன். சரியா? 107 மேட்ச் விளையாண்டுருக்கேன். அவனோட ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா அன்வேவரிங்லாம் ஒரு ஆணின்னு கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்கான்.
பட் இருந்தாலுமே இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 மேட்ச் விளாட்றேன்னா 8 மேட்ச் கண்டிஷன் நல்லா தான் இருக்கான். 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் டவுன் ஆகும். அதுவும் நான் இவனை சப் பண்ணால் மட்டும்தான் கண்டிஷன் டவுன் ஆகும். மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஸோ நான் எல்லா ஆஸ்பெக்டையும் பார்த்து தான் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோவை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டோபரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருந்திருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கார்டை வந்துட்டு நான் வந்து டாப் ரேட்டட் பண்ணலைன்றதுனால நீங்கள் என்ன ப்ளேம் பண்ணுறீங்க ஓகேவா? இது ஆக்சுவலாக நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா? சிஎம்சி பெஞ்சா இஸ் ஆல்சோ கூட்டு ப்ரோ. சூப்பரோ ஸ்டாட்ஸ் வைஸாக நல்லா தான் ப்ரோ இருக்குது, இல்லைன்னா சொல்லல தலைவா. ஸோ நீங்கள் ஹோல் பிளேயர்னு எடுத்துக்கோங்க, பெல்லி எடுத்துக்கோங்க. பெல்லிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பிளேயர் தானே. பெல்லிகம்க்கு ஆல்ரெடி ஷோ டைம் கார்டு இருக்குது தானே. 1க்கு 4 ஷோ டைம் கார்டு இருக்குது, அவனுக்கு ஹோல் பிளேயர்லேயே 2-3 கிடக்கு. சரியா? இவனோட ஸ்டாட்ஸை பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாட்ஸை பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா இல்லை அந்த ஸ்டாட்ஸை பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ கார்டு வந்துட்டு கிடைக்கும். யாருன்னா டேவிட் பெக்கம் கிடைப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபிக் கார்டில் வந்துட்டு அந்த குட்டி ஒருத்தர் இருப்பானே, இந்த பார்சலோனா பிளேயர் சிஎம்எஃப்ல ஒருத்தன் போட்டு வச்சிருக்கானுங்கல்ல. ஸோ இவங்க 2 பேர் கிடைச்சான்னா நீங்கள் ஒரு பிகினர் இருந்தால் யாரை யூஸ் பண்ணீங்க சொல்லுவீங்க? புதுசாக வந்த இப்போ இருக்கிற அந்த கிரமாஸ்டியை யூஸ் பண்ணுவீங்களா இல்லை டேவிட் பெக்கம் யூஸ் போட்டு விளாடுவீங்களா? டேவிட் பெக்காம தானே யூஸ் பண்ணுவீங்க. அதைத்தானே நானும் சொன்னேன். டேவிட் பெக்காமு ரூபிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, மற்றவனை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க ப்ரோ. ப்ரோ ஹைலைட்டட் கார்டுன்றது ட்ரெண்டிங் கார்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குன்னு உடனே எல்லா யூடியூபரும் பேசுனாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் இல்லைலாம் சொல்லலை. பட் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குது தலைவர், நிறைய ஆஸ்பெக்ட் பார்க்கணும் ப்ரோ. நான் வந்துட்டு ஓபி அண்டர் ரேட்டட் கார்டுன்னு சொன்னேன். எந்த கார்டாச்சும் மொக்க கார்டுன்னு யாருன்னா சொல்லுங்களேன். ஆர்டபிள்யூஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்லியிருப்பேன், இவன் வந்துட்டு பாருன்னா பிரசிலோட கோயந்த செவினியாவை சொல்லியிருப்பேன். செவினியாவை யூஸ் பண்ண யாருன்னா சொல்லுங்க, மொக்க கார்டா ப்ரோ அது? வாடி நல்ல கார்டுன்னு சொல்லிட்டு தலையாய அடிச்சுக்கிட்டேன், சைன் பண்ணுங்க சைன் பண்ணிக்க. யாருன்னா சைன் பண்ணீங்களா என்னன்னு தெரில. சைன் பண்ணவங்களாம் சொல்லுங்க, வாடி கார்டு மொக்கே வாரையா இருக்கு ப்ரோ. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். நான் வந்து கண்டிப்பாக இதுதான் கரெக்டுன்னெலாம் நான் சொல்ல வரல ப்ரோ. என்னோட ஒப்பீனியனை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் மேலே புகுத்து ட்ரை பண்ணி, உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அந்த ஒப்பீனியனை தான் நான் கரெக்டுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அவரோட கமெண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு ப்ரோ அது வந்து கரெக்ட் கிடையாது ப்ரோ, நீ வந்துட்டு யூஸ் பண்ணி பாரு ப்ரோ, யூஸ் பண்ணி பாருன்றாரு. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வாயா, யாரெல்லாம் வந்து என்னையா நீங்களாம் நேற்றுக்கு வந்து கோயந்தீங்களாயா நீங்களா? யாரையா நான் யூஸ் பண்ண, நான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதில்லை. நீ அவன் சொன்னது? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சொல்லிட்டாங்க, அவன் பேர் என்ன, நம்ம தளபதி ஒருத்தர் இருப்பாப்புலையே, இங்கே ஒருத்தர் இருந்தாப்புலையே, ஐயோ அவர் பேர் என்ன, பேர் மறந்துட்டு எனக்கு, எடிசன் கமானியா நான் யூஸ் பண்ணதில்லையாப்பா. அப்போ இது யாரு? 148 மேட்ச். அப்போ நான் கனவுல விளையாண்டுருந்தேனா? 148 மேட்ச் விளையாண்டுருக்கேன் ஆல்ரெடி, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னமும் யுனைடெடை பேஸ் பண்ண கார்டு இருக்குது. யுனைடெடை பேஸ் பண்ணி கார்டு இருக்குது தெரியுமா இல்லையா? இவனுக்கு பேக்கில் வந்த கார்டு இருக்குது, அந்த கார்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லா கார்டையும் யூஸ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ சொல்கிறாங்க சரியா? ஸோ நான் யூஸ் பண்ணாத கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரலான்ற கார்டு, அதுவுமே நான் பேஸ் வெர்ஷனில் வந்து பிஹெச்சி ஈவெண்ட்டில் விளையாண்டு பார்த்தேன், ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்ஸ் வைஸாக நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு புரியல. ஸ்டாட்ஸ் வைஸாக பரலாவோட நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கா ப்ரோ அந்த பேக்கில்? பரலா தானே, பரலாவை என்ன பேர் அவன் பேர்? ஓகே பேர் மறந்து போச்சு அதுக்குள்ளே. வாடி ஹைலைட்டட் கார்டு, சூப்பர் கார்டு ப்ரோ, பயங்கரமா இருக்கு. செவினியா நெருப்பு, எபிக் ரொனால்டினியோ வருமா ப்ரோ? எபிக் ரொனால்டோ வந்துட்டு இப்போதைக்கு டவுட் தான் தலைவா, மேபி 2026 எதிர்பார்க்கலாம். பெரால்டோ ஓகே. பெரால்டோவோட ஸ்டாட்ஸை விடவே அந்த இதில் ப்ரோ வந்து ஸ்டாட்ஸை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாரு. ஸ்டாட்ஸை வச்சு சொல்கிறேன். நாம என்னோட பெஸ்ட் பிளேயர் யார் தெரியுமா? கூபோ சொல்லுவேன். கூபோ ஸ்டாட்ஸ் வச்சா சொல்கிறேன். மிட்டாமோ என்னோட பெஸ்ட் பிளேயர் லெஃப்ட் விங்கில். நெய்மார் 107 ரேட்டிங்கில் நெய்மார் வச்சிருக்கேன். நெய்மாரை நான் பெஸ்ட் கார்டுன்னு சொன்னா? இல்லை மிட்டாமோ தான் பெஸ்ட் கார்டுன்னு. ஏன்னா அவன் நல்லா விளையாடுவான், ஸ்டாட்ஸோடவே பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுவான். நாக்கமுரா சென்ட்ரல் சிஎம்எஃப்ல நான் விளையாண்டுருக்கேன். நாக்கமுரா பெஸ்ட் கார்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவனை எடுத்துக்கோங்க. இவனை நான் ஸ்டாட்ஸ் வச்சு அப்புறம் சொன்னேன், இல்லை வந்துட்டு ஒரு இதை வச்சு சொல்கிறேன்னா, ரேட்டிங் வச்சு சொல்கிறேன். 97 தான் ரேட்டிங் டீமுக்குள்ள இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமே. பட் ஹீஸ் அ ஸ்டில் பெட்டர் கார்டு. 1700 மேட்ச் விளையாண்டுருக்கேன். நீங்கள் வந்து உண்மையிலே நான் சொல்கிற மக்களே, நீங்கள் வந்து வேற ஒரு சேனலை பார்த்துட்டு வந்து அவங்களோட என்ன கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் யூனிக்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவங்க பண்ணுற மாதிரி எனக்குலாம் பண்ண தெரியாது. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. நான் அதை தான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா? அது வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து தப்பாக இருக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்கலாம். பட் அது என்னோட ஒப்பீனியன். தப்புன்னா ப்ரோ நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்கிறது ஓகே.
நீ பண்ற வேலையே தப்புன்றீங்க பாருங்க, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒத்துக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரு இவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வைஸாக வந்துட்டு நான் இவனை ஸ்டாட்ஸ் வச்சா பற்றி ஸ்டாட்ஸ் வச்சா அப்புறம் விளையாண்டுருக்கேன். 2223 மேட்ச் விளையாண்டுருக்கேன். என்கிட்ட இவனை விடவே ரேட்டிங் அதிகமாக இருக்கிற கார்டு இருக்கு. இப்போ வந்து பீட்டர் செக் இருக்கு, அது 103 ரேட்டரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 103ல் வந்து கேசியஸ் வச்சிருக்கேன். ஸோ அவங்களெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாமையா? ஸ்டாட்ஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது, கேம் பிளே நல்லா இருக்கணும் ப்ரோ. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அவங்க எல்லாம் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காண்டேவை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். காண்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக் டைமில் இருக்கக்கூடிய பெத்ரியை வந்து கம்பேர் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டே வந்த புதுசில் கேவலமாக தான் இருந்துச்சு. என்னோட வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்க, மொக்கையாக இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னா விளையாண்டு பார்த்தா நல்லா இல்லைன்னு சொன்னேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கேமுக்கு எடுத்து போடுறேன், நல்லா இருக்கு. நான் சஜஷன் சொல்கிறேன், பொசிஷன் கேமுக்கு நல்லா இருக்கியா, குயிக் கவுண்டரில் போட்டிங்கன்னா இருந்தாலும் சொதப்புறான், பொசிஷனில் போட்டு ஆடுங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே நான் எப்படி ரிவ்யூ கொடுக்குறேன்னு தெரில மக்களே. இல்லை அப்படின்னா இங்கே வாங்க நண்பா, உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் நல்ல பிள்ளையாட்டம் நான் கிறிஸ்டோவோட பேனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புழுலாம் சொல்லாதீங்க, அப்புறம் வந்து சம்பவம் ஆகி போகும். ஸோ தர்ஷன் டிஎஃப்சி தேங்க்ஸ் எல்லாம் நண்பா, ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் போத் பியூட்டிஃபுல் மெம்பர்ஷிப் படியில், அதுவும் லெஜெண்டரி. ஹேட்ஸ் ஆஃப் பாடி ப்ரோ. மெஸ்ஸி பேக் 1800 காயின், அதை தான் ப்ரோ நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் ப்ரோ அவனை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு, நெய்மாரோட பேக் ரிவ்யூ பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு நான் நெய்மாரை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி சொல்லியே தீர்வேன். அவருக்காக போடுவேன். மற்றவங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்காதெல்லாம் அந்த சீன்லாம் கிடையாது. நண்பர் கேட்டிருக்காரு, அவருக்காக நான் சொல்லியே செஞ்சே தீர்வேன் ப்ரோ. நிறைய பேர் ரேட்டிங் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க ப்ரோ. ரேட்டிங்லாம் முக்கியமே கிடையாதுயா. இப்போ இங்கே பாருங்களேன், என் டீமுக்குள்ளே யாரெல்லாம் தூக்கி வச்சிருக்கேன். இன்சாகி ரேட்டிங்கை பார்த்தா அப்புறம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். 106 ரேட்டடில் கிரைஃப் இருக்காரு, அவரை யூஸ் பண்ண தெரியாம எனக்கு. வேற என்ன 105ல் மெஸ்ஸி வச்சிருக்கேன். 108ல் எனக்கு அந்த பிளிட்ஸ் மெஸ்ஸியை தூக்கி போட்டு ஸ்ட்ரைக்கரில் விளையாட தெரியாமையா ப்ரோ? ஸ்டாட்ஸ்லாம் மேட்ரே கிடையாது ப்ரோ, கேம் பிளே தான் முக்கியம். பிளேயரோட கெமிஸ்ட்ரி இப்போ செட் ஆகணும். இப்போ ஒரு டீமுக்குள்ள ஒரு பிளேயரை போடுறீங்கன்னா டீம் பில்ட் பண்ணணும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது பெட்டராக இருக்க தான் மேட்ச் விளையாடுறதுக்கே நல்லா இருக்கும். ஸோ நான் அதை ரொம்ப நல்லாவே பிலீவ் பண்ணுவேன். ஸோ அப்படின்றப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை எடுத்துகிட்டு வந்தேன். டீமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன வந்துட்டு கலாச்சாங்க. நிறைய பேர் அன்னைக்கு நான் பேக் ஓப்பன் பண்ணுறப்பல நிறைய பேர் வந்துட்டு கோச்சி நகத்தெல்லாம் ப்ரோ ஏன் ப்ரோ எடுத்த ப்ரோ அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், கோச்சி நகத்த ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் கார்டு மக்களே. நல்லா டிஃபெண்ட் பண்ணுறான். எனக்கு மெயின் டீமில் வச்சிருக்கேன். ஸோ டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட் தான். இப்போ நீங்கள் வந்து பெரிய எப்பிக்கு 105 ரேட்டிங் எப்பிக்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான்ல, பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன், அப்போ நல்ல பிளேயர் தானே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்மெண்டி எல்லாம் வந்துட்டு சொல்லவே தேவை கிடையாது. கம்மியான ரேட்டிங் தான், ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான். இன்ன வரைக்கும் என்னோட பெஸ்ட் டிஃபெண்டர் லெஃப்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்மெண்டி தான். ஸோ அப்புறம் சாக்காய் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி அப்புறம் வச்சிருக்கேன். 94 ரேட்டிங் ப்ரோ. டீமுக்கு இன்சர்ட் பண்ணிங்கன்னா தலைக்கு 96 ரூபா போல. ஸ்டாட்ஸ் வைஸாக பாருங்கள், ஸ்பீடு என்ன அவ்வளோவா ப்ரோ, 99 அப்புறம் ஸ்பீடு வச்சிருக்கேன். ஹக்கீம் அளவுக்கு கூட ஸ்டாட்ஸ் கிடையாது. பட் நான் இவனை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணதுனால தான் மக்களே நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ சொல்கிறதுலாம் தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வேறு யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு கன்சிடர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக இருக்கேன். நான் யூஸ் பண்ணும்போது எந்த கார்டு நல்லா இருந்துச்சோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டாட்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு கார்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணேன். அதாவது என்கிட்ட வந்து கார்டு எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன்னா கப்பில் போட்டு எடுத்து பண்ணுவேன். பட் ஆனால் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இப்போ ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் பெத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் அந்த பாக்ஸ் டு பாக்ஸில் இருக்கக்கூடிய பெத்ரியை யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் சொல்கிறேன். உடனே ப்ரோ யூஸ் பண்ணாமல் வந்துட்டு உருட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட இதுப்பா. கண்ணம் புண்ணதுக்கப்புறம் பூனை உலகமே இருந்துச்சுன்னு தான் நினைக்குமாமா. ஸோ நீங்கள் அப்படி நினச்சாவே இருந்துட்டு போங்க. நான் வந்துட்டு தற்கொலையாகவே இருந்துட்டு போகிறேன். பழைய கார்ட்ஸ்லாம் குட் பாசிங் அண்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் மேட்டர்ஸ் இன் கரண்ட் கேம் என்வரான்மெண்ட்டு. அதை சொன்னால் நம்மளை தப்புன்னு சொல்லுவாங்க ப்ரோ. அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது தலைவா. அப்புறம் எப்படி சொல்கிறது, இந்த மென்டாலிட்டியை மாற்றுங்க மக்களே. நான் அதை தான் உங்ககிட்ட பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த eFootballல ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டாலிட்டியை மாற்றுங்க. யூடியூபர்னா இப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க பாருங்க. யூடியூபர்னா ஸ்கில்லு பண்ணணும், கோல் அடிக்கணும், இல்லைனா கிராஸ் ஸ்பேம் பண்ணணும், த்ரூ ஸ்பேம் பண்ணணும், ஈஸியாக கோல் அடிக்கிறதுக்கு சொல்லி தரணும். அப்போ ஃபுட்பால் சொல்லி தர்றதுக்கு யூடியூபர் தேவையில்லை, அப்படி தானே?
ஒரு டீமை கெமிஸ்ட்ரி பில்டு பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பிளேயர்ஸ் வச்சு டீம் பில்டு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதை பற்றிலாம் நான் சொல்ல தேவையில்லை. அப்படிதானே மக்களே? சொல்லுங்கள். மக்கள் தீர்ப்பே ஈசன் தீர்ப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? சொல்லுங்கள், என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு என்னென்ன மக்களே நான் பண்ணட்டும். நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் அப்படி தான் இருக்குது எல்லாரும் மாதிரி. ப்ரோ எனக்கு ஸ்கில் பண்ண தெரியாமலாம் கிடையாது. பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு அடிச்சு தட்டி போட்டு ஸ்கில்லை போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் பிளிட்ஸாலாம் போட்டு ஆடு ப்ரோ. பிளிட்ஸாலாம் இல்லை தெளிவா நம்மகிட்ட. பிளிட்ஸ் ப்ரோ, பிளிட்ஸை நம்பி விளையாடுற ஆள் நான் கிடையாது தெளிவா. ப்ரோ ஐ நீட் போத் சைடு விங்கர்ஸ். விச் பிளேயர் செலக்ட் ஃப்ரீ ஷோ டைமில்? ஃபகுண்டோ டாரஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பொசிஷன் போடுற மாதிரி இருக்கும். பட் ஃபகுண்டோ டாரஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா கிரியேட்டிவ் பிளேமேக்கர்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த பிளே ஸ்டைல் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிளேமேக்கர்ஸ் போட்டு லாண்ட்ரிங்க கூபோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்கில் வந்துட்டு நெய்மாரோட கிரியேட்டிவ் பிளேமேக்கர் எதனா போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் தேர்ஸ்டே அபவுட் அப்கமிங் கார்ட்ஸ். நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு வெனஸ்டே தானே? நாளைக்கு தானே வெனஸ்டே. நாளைக்கு பேசிடுவோம் ப்ரோ. ப்ரோ லேப் ரிவார்டில் காண்டே அப்புறம் சிஎம்எஃப் எபிக் பிளேயர் கிடச்சிச்சு ப்ரோ. என்ன பூஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம்? காண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஸ்கில் ஆட் பண்ணிக்கலாம் தெளிவா. அதாவது ஹார்ட் ஒர்க்கரு, அப்புறம் டுவெலிங்கு, எஜிலிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கான்டாக்ட் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க மகளே, வினோத் சேகர் வெல்கம் ப்ரோ. வெல்கம். ஸ்குவாட் செட் பண்ணி கொடுக்க முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக வினோத் பாய், கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவோம் ப்ரோ. நாட்டோட எனக்கு ஆல்ரெடி லாகின் முடிஞ்சிச்சு தலைவா. இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ அப்கமிங் இன்னும் 1 வாரம் இருக்குல்ல. ஏதாச்சும் கார்டு ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் மாட்டிப்போம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம் தலைவா. அதான் இன்னும் 6 நாள் தானையா இருக்குது ப்ரோ. ஆர்பிக்கு பேஸ் கார்டு ஏதாவது சொல்லுங்க. ஆர்பிக்கு பேஸ் கார்டா? இவன் இருப்பான் பாருங்க, வாக்கர் இருப்பான் பாருங்க ப்ரோ. சிட்டியில் கிடந்தான் பாருங்க, வாக்கர் தானே பேரு. கேலோ வாக்கர் இருப்பான். அண்டர் ரேட்டட் 4 ஸ்டார் கார்டு தான், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வேறு யார் இந்த இருக்கான் பாருங்க. இவன் இருக்கான்னா இவனையும் ட்ரை பண்ணுங்க. பேஸ் கார்டுலேயே நிறைய ஓசி கார்டெலாம் கிடைக்கும். ஜூல்ஸ் கொண்டே இருந்தால் கூட டிஃபென்சிவ் புல் பேக் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஏதாச்சும் ஸ்பெஷல் கார்டு ஹைலைட்டட் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்டு, மெஸ்ஸியோட கோல்டன் அச்சீவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பானுங்க. ஹக்கிமிக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு இருந்துச்சுனாலும் ட்ரை பண்ணுங்க. அது கூட நல்லா இருக்கும். கோல்டு கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த கார்டு. ப்ரோ ரிபேரிக்கு என்ன பூஸ்டர் ஆட் பண்ணலாம் ப்ரோ? ஆல்ரெடி என்ன பூஸ்டர் இருக்குது? டெக்னிக் இருக்குன்னா பால் கேரிங் போடலாம். பால் கேரிங் இருக்குன்னா எஜிலிட்டி போடலாம். ப்ரோ நான் வாடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் ப்ரோ. பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓபி தலைவா. நீ சைன் பண்ண சொன்னையா பெஸ்ட் சைனிங். ஐ பிளேட் 107 கேம்ஸ், 82 கோல்ஸ்யா. சீரியஸ்லி சொல்கிறேன், வாடிலாம் தரமான கார்டு ப்ரோ. நான் 2025ல் சைன் பண்ணதுலேயே பெஸ்ட் எவர் கார்டுன்னா வாடியை தான் ப்ரோ சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கிங்கில் இத்தனைக்கும் ரொமாரியாவையும் நான் சைன் பண்ணி வச்சிருக்கேன். ரொமாரியாவோடவே அவன் தான் நல்லா விளாட்றான். ஓப்பனாக சொல்லுவேன், நான் ரொமாரியாவோட பெரிய ஃபேன், தெரியும்ல எல்லாருக்கும். நான் விளையாட்டு விளாட்றான் அப்பா மனுஷனாடா அப்படின்ற மாதிரி. என்ன ஓட்டம், என்ன ஆட்டம், பறக்கிறான் ப்ரோ. அப்படியே கிருட்டுன்னு சுற்றி வருவாப்புல. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீம் செட் பண்ண போகிறோம். ரோல் பிளேயரில் இருக்கக்கூடிய மக்களே, இனிமேல் என்னோட மெயின் லெவலில் ஜூல்ஸ் கவுண்ட் இவன் ஜூட் பெல்லிகம் விளையாடுவாப்பில். ஏன்னு சொல்லுங்களேன், யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்க பார்ப்போம். ஜூட் பெல்லிகம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்னோட மெயின் லெவலில் விளையாடுவார் மக்களே. ஏன் என்பதை யாராச்சும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு முன் வரீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் கைஸ். யூ கேன் ப்ரொடிக்ட். சிஎம்எஃப் அப்புறம் டிஎம்எஃப் காலம் மாற்றணும் ப்ரோ. எனக்கு த்ரோபா கார்டு சும்மா கிளி மாஸ் காட்டுறான் ப்ரோ. அதான் உங்களுக்கு அந்த கார்டு செட் ஆயிடுச்சுன்னா அதை போட்டு விளையாடுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் ப்ரோ. டிப்ஸ் இன் 1900 லாபி. பேஷன்ஸ் தான் ப்ரோ, ரொம்ப பொறுமையாக ஆடணும் ப்ரோ. ஹேண்டில் பொசிஷன் கொடுக்காதீங்க. ஆப்போனண்ட்டில் பாலே கொடுக்காம டைம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 அந்த 35 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிவிட்டு 35+ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பாஸ் போட்டு டக்குன்னு உள்ள ஒரு அட்டாக் எடுங்க. சான்சஸ் நிறைய கிரியேட் ஆகும். அந்த 40 to 45ல பயங்கரமாக சான்ஸ் கிரியேட் பண்ண முடியும் பொசிஷன் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா. பாயிலோ. லெஃப்ட் பேக்கில் எஃப் மெண்டியை உள்ளே கொண்டு வாங்க. மெண்டி தான்ப்பா லெஃப்ட் பேக்கில் பெஸ்ட்டு. ஸ்டில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் லெஃப்ட் பேக் இன் த கேம்.
ரைட் பேக். ரைட் பேக்கில் யார் நல்லா இருப்பா ஸ்பானிஷ் லீக் செலெக்ஷனில்? ஜோல்ஸ் கொண்டே இருக்கான். அண்ட் திஸ் காய். ஓகே, இன்னொரு சிபி பிளேயர் வேணும். ஆர்பி ஆடுவா சிபி ஆடுவா அட் டைமில். ஓகே, லுக்ஸ் குட். டீம் செட்டட் மக்களே, போவோமா? ப்ரோ கிறிஸ்டோ, நீ பெத்ரி ரிவ்யூ ப்ளீஸ். யாருமே கார்டு தரல ப்ரோ. பெத்ரி யாருன்னா கிடச்சிருக்குன்னா கொடுங்க மக்களே, ட்ரை பண்ணுவோம். ப்ரோ ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ரோர். ஜனநாயகனா தெரியலையே ப்ரோ, சினிமாலாம் ஃபாலோ பண்ணுறதில்ல படி. காலேஜ் நிக்காவோ டெஸ்டிங் ப்ரோ. ஜூட், எஸ் ப்ரோ. ஜூட் பெல்லிங்கம்மா எதுக்கு நான் டீமுக்குள்ள வச்சிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க, கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். நெய்மார் பிரசில் பிக் டைம் ஓபி. எஸ் ப்ரோ. ஓகே, நெய்மார் இருக்கணும். லேப் ரிவார்டில் சிஎம்எஃப் பிளேயருக்கு என்ன பூஸ்டர் ஆட் பண்ணலாம் ப்ரோ? ஆல்ரெடி பாசிங் வச்சிருக்கானா? ஸோ அவனை வந்து நீங்கள் அட்டாக்கிங் ஏஎம்எஃப்ல போட போறீங்க அப்படின்னா டெக்னிக் போடலாம். ஸோ லோ பாஸில் பூஸ்ட் கிடைக்கும், அதே நேரத்தில் டைட் பொசிஷன் ட்ரிப்ளிங்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லை சிஎம்எஃப்ல தான் போட்டு ஆட போறீங்கன்னா டூலிங் போடுறது ஒரு அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னா டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுவே டிஎம்எஃப்காக ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கரு, அப்புறம் வேற என்ன டிஃபெண்டிங் ரிலேட்டடான பூஸ்டர்ஸ் எதனா போட்டுக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். பெலிகம் பத்தி நியூ செலிப்ரேஷன். ஓ மை காட், தட் வாஸ் கிரேசி ப்ரோ. அப்படியா? R9 பேக் இருக்கா ப்ரோ? R9க்கு இப்போதைக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது தலைவா. பேக் இப்போ இருக்கான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது, அது கேம்லேயே கிடையாது. பெல்லி வந்து ரியல்ல நடந்த பிச் பண்ணி கேட்குறான். ஸோ அதனால கரெக்டா? யோ ப்ரோ, இன்னும் நீங்க என்ன கிறிஸ்டோவை பத்தி இன்னும் என்ன பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? ப்ரோ பெல்லிங்கமோட பூட் கலர் எல்லோ கலர்ல மாத்திட்டாங்க ப்ரோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை மெயின் லெவல்ல வச்சிருக்கையா ஃபார் ஷூட். ஓ மை காட். அப்கமிங் மேனேஜர் பேக் ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க ப்ரோ. ஆர்னே ஸ்லாட் லிவர்பூலோட மேனேஜர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு இது போயிடும் ப்ரோ, இட்டாலியன் பேக் எடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ போர்ச்சுகலோட பேக்கை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க தெளிவா. ஸோ போர்ச்சுகலோட பேக் கொண்டு வந்தாங்கன்னா போர்ச்சுகல் மேனேஜர் வந்துட்டு டபுள் பூஸ்டர் குயிக் கவுண்டரில் இருப்பார். குயிக் கவுண்டர் இல்லை லாங் பால் கவுண்டரில். ப்ரோ ஜுவென்டஸ் லைசன்ஸ் வருதாம் ப்ரோ. வருதாம் ப்ரோ அப்படிலாம் கிடையாது, அது ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேவா? எஃப்சி அதாவது 2 பேர் அடிச்சுக்கிறாங்க சரியா. எஃப்சி கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் போயிருச்சு. அவங்க கிட்ட லைசன்ஸ் போனதுனால நம்ம கிட்ட லைசன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. பட் வரலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ பையனுக்கு லைசன்ஸ் போயிருக்கா, அவனுக்கு வந்துட்டு பையனோட லைசன்ஸ் தூக்கிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இவன் விட்டானா அவன் பிடிப்பான், அவன் விட்டானா இவன் பிடிப்பான், மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிறாங்க. பட் இன்னும் அஃபிஷியல் கிடையாது தலைவா. ஏன்னா ஆல்ரெடி இன்டர் மிலான் ஏசி மிலானுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ஜுவென்டஸ்க்கு வந்துட்டு அடுத்த லைசன்ஸ் எடுப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு சர்வே நடந்துருந்துச்சு. என்னன்னா எந்த கிளப் வேணும், அது மட்டும் இல்லாமல் எந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டிங் கேட்டிருந்தாங்க. எவனுமே ஜுவென்டஸ்க்குலாம் ஓட் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு எனக்கு நல்லா தெரியும். நீங்களே சொல்லுங்க, உங்க மனசாட்சி தொட்டு ஜுவென்டஸ் ஓட் பண்ணீங்களா? இல்லைல்ல. ஸோ அப்புறம் எப்படி ஜுவென்டஸ் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாவனும் இங்கிலீஷ் லீக்லையும் இல்லைன்னா ஸ்பானிஷ் லீக்ல மேத்ரிடுக்கு தான் ஓட்டு அடிச்சிருப்பாங்க. மேத்ரிடுக்கு கிளப்புக்கு வருதுன்னா அது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ப்ரோ. இப்போ வந்த ஸ்பானிஷ் லீக் கூப்பா எப்படி ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. கார்டு ஸ்டாட்ஸ் வைஸா லுக்ஸ் குட். செகண்ட் ஐடிக்கு க்ளோன் ஆப் யூஸ் பண்ணுங்க ப்ரோ, இட்ஸ் குட். ரொனால்டோ கார்டு வருமா வராதா ப்ரோ? அது வருமா வராதா அப்படின்றத வந்துட்டு கிளியரா சொல்லிட முடியாது. பட் பாசிபிளி இப்போ இருக்குல்ல இந்த நேஷனல் லீகை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கார்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பூரஷா டாட்மெண்ட் டீம் வருதா ப்ரோ? பூரஷா டாட்மெண்ட் அஃபிஷியல் தான் தலைவா. பூரஷா இட்ஸ் அஃபிஷியல். I'm guarantee say that it was. கிரியேட்டிவ் பிளேமேக்கர், அதாவது சன் ஆஃப் காட் மெஸ்ஸி விளையாட போறாப்புல. சன் ஆஃப் காட், த கோட் லியோனல் மெஸ்ஸி, த பிரைம் மெஸ்ஸி. சாப்பிட்டீங்களா? இல்லை ப்ரோ, நீ தான் ப்ரோ. விஜய் வாங்க. சங்கர் போத்திராஜ் வெல்கம் நண்பா. சதீஷ் மேக்ஸ் ஹாய் தலைவா. கிங் எம்எஸ் ஹாய் ப்ரோ. ஜெராப் பிக்டோம் பேட்டரி கார்டு ஸ்டாட்ஸை விட ஸ்பானிஷ் லீக் பேட்டரி ஸ்டாட்ஸ் வேற லெவலில் இருக்கு. இன்ஃபேக்ட் பெர்ஃபார்ம் ஆல்சோ எல்லாமே ரன் ஹைலைட்டட் கார்டு சொல்லி மட்டும் மட்டம் தட்டுறாங்க. அதுதான் ஏன் நேத்திக்கே அதை சொல்லிட்டேன். ஜெரோ போல அதை சொன்னால் நம்மகிட்ட சண்டைக்கு வராங்கய்யா.
அது நம்ம சொன்னால் வடக்கனுங்க சொன்னால் அப்புறம் நம்புவாங்க, நம்ம சொன்னால் எவன் நம்புறான் சொல்லு. அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ஐயோ குத்துதே குடையுதேன்னு வந்து கம்ப்ளைண்ட் அடிக்கிறது. மக்களே போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. ஐயா ஹாய் வாங்க குமாரவேல், வெல்கம் நண்பா. ரஃபீனியா கார்டு இருக்கு ப்ரோ, ரிவ்யூ பண்றீங்களா? ரஃபீனியா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. டோனி ஆடம்ஸ் ஆர் வேன் பியூட்டன்? டோனி ஆடம்ஸ் ரெண்டு பேருமே நல்ல கார்டு தான், பட் ஐ பிக் டோனி ஆடம்ஸ். பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கும் வேன் பியூட்டனோட. வேன் பியூட்டன் பிசிக்கலி ஏர் பால்ஸ் எல்லாம் சூப்பரா எடுப்பாரு. டோனி ஆடம்ஸ் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், ஸ்டாட்ஸோடவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. So we're up and running. Excellent challenge there, uncompromising. Deco. Neymar really added the width there thanks to his willingness to make the run. Peter, it's not often I'll focus on the influence of a goalkeeper, but Vitor Baia is an exception I'm happy to make. Consistently strong and one of Portugal's very best players. Never mind just keepers. பெல்லிங்காமோட பூட் கலரை பாருங்க மக்களே, மஞ்சள் கலர்ல சும்மா தக்க தக்க தக்கான்னு மின்னுதா தங்க மாதிரியே. அதனாலதான் இந்த ஒரு மெயின் 11. பூட் கலர் நல்லா இல்லைன்னா நெய்மாரே உள்ள போட்டு விளாட மாட்டான்டா அந்த கோட்டை சாமி. போட்டாயா கோடு எப்போ சேவ பத்தியா இல்லையா? யாரு பாது கேசிஸ் வெளுத்துட்டா போல. டிஃபென்ஸ் சரியா இருந்துச்சு. பூட் கலர்ல என்ன இருக்கு ப்ரோ? ப்ரோ சின்ன வயசுல எனக்கு பூட் வாங்குறது காசு இல்லை தெளிவா. ஆனா எனக்கு வந்து கலர் கலரா பூட்டுல போட்டு ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை சரியா. அப்போ என்னால வாங்க முடியல, அதனால இப்போ அதை வந்துட்டு இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த போட்டு விளையாடுறது இப்போ வந்துட்டு எனக்கு அதனாலதான் கொஞ்சம் ஷூ கலர்ல எனக்கு பிடிக்கும் ப்ரோ. வெள்ளை கலர் ஷூ அதெல்லாம் போட்டுறது பிடிக்கும். கருப்பு கலர் பூட்டு எனக்கு பிடிக்காது. ஏன்னா காலேஜ்ல வந்துட்டு 4 வருஷம் ப்ரோ அந்த பிளாக் கலர் பூட்டு போட்டு போட்டு சாவடிச்சிட்டானுங்க. லாக் அடிக்குதுப்பா கேமு, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா ஏனத்தானே போகுது கண்ட்ரோல்ஸ்லாம். என்ன கெமிஸ்ட்ரி எல்லாம் ஓடிட்டு இருக்கான் பெல்லிகமு. லாக் உங்களுக்கு கேம் லாக் அடிச்சு சர்வர் சரியில்லைன்னு சொன்னாங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உண்மையில தான் போலங்க ப்ரோ. ஜோடு போட்டு தெரியவே இல்லை ப்ரோ, இந்த ஜெர்சிக்கு தெரியல தலைவா. இதுவே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பார்சலோனாவோட ஹோம் ஜெர்சி போட்டிருந்தானா இன்னும் நல்லா தெரியும். எஸ்டர்டே சாமி லைவ் பண்ண போது 900 வியூஸ்யா, அது ஏதோ டம்மி வியூஸ் தலைவா. அது யூடியூப் பக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நானும் ஒருவேளை சாமி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா லைவ் பண்ணிட்டாரு போல. He's played him through. Foul இல்லையா? ஏய் இடிச்சு தள்ளுறான்டா. Zubimendi did well to emerge with the ball. That's a contest to keep an eye on. Rocket. Yesterday சாமில bro பேன் முனிச் பிளேயர்ஸ் எல்லாம் கேம்ல இருப்பாங்களா bro? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க தலைவா. பிளேயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. சாரி ஃபார் தி லேட்டர் வந்துட்டு விஷ்ணு பாய் வாங்க, வெல்கம் நண்பா. நீங்க வந்ததே ரொம்ப மகிழ்ச்சி பாடி. என்ன ஸ்லைடிங்லாம் அடிக்கிறானுங்க, லேட் கமெண்டா இருக்கு மக்களே. Mendy, Alvarez, oh a delicate chip through. ஒரு கோல் கீப்பர் பாத்தியாலே வேற மாதிரி கேசியஸ் வெரி பண்றானே ஐயா. அப்போ ஒரு சேவ் ஒன்று கொடுத்தாப்புல பாருங்க, தரமான சேவ். வணக்கம் ப்ரோ. ஜிராபால் தான் பக் ப்ரோ. ஆமா தலைவா, பக்கா இருக்கும் இல்லைன்னா ஃபேக் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க தலைவா. அது நிறைய பேர் பண்ணுவானுங்க. இதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம இவர் இருக்காருல்ல நரிக்கூட்டம் கேமர்ஸ் ஃப்ரீ ஃபயர் ஸ்டீமர் இருப்பார் பாருங்க, அவரோட லைவ்லலாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். 5000 வியூஸ் 6000 வியூஸ் கொடுப்பாங்க. ஆனால் வியூஸ் கவுண்ட் வராது ப்ரோ, ஆட் ரெவென்யூலாம் இருக்காது அதுக்கு. ஓடுங்க நெய்மார். கரெக்டா ஷார்ட் டச் போடுறேன், ஆனாலும் பாருங்களேன். That's great positioning, so good from him. ப்ரோ நேற்றுக்கு 1K வீஸ் செம்ம ஹாப்பி. அது 1K வீஸ் கிடையாது ப்ரோ, அது வந்துட்டு பக்கு தலைவா, யூடியூப் பக்கு ப்ரோ. மேட்ச் மேக்கிங் சரியில்லை ப்ரோ. என்னோட ரேட்டிங் 3050, ஆப்போனண்ட் 3200 வராங்க ப்ரோ. மேட்ச் மேக்கிங் சரியில்லை, இதுவுமே சரியில்லை, சர்வருமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு.
but goalless. தர்ஷன் பாய் தேங்க்ஸ் அலாட் நண்பா, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ உங்களோட மெம்பர்ஷிப்புக்கு, அதுவும் லெஜெண்டரி மெம்பர்ஷிப். ஸோ லெஜெண்டரி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க எனக்கு கொஞ்சம் நாட்டிஃபை பண்ணுங்க மக்களே, ஒரு போஸ்ட்டை போட்டு விடுவோம் நாளைக்கு. தர்ஷன் அப்புறம் கிருஷ்ணா எஸ் தேங்க்ஸ் அலாட் நண்பா ஃபார் த 9 month மெம்பர்ஷிப். ஸோ 21 month விஷ்ணுவர்தன் த ஓஜி பாய் தேங்க்ஸ் அலாட் பாடி. கேமே சரியில்லை, ஆமாம் தலைவா அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஐ ஃபீல் த சேம், பட் விடக்கூடாது, நம்பிக்கை தளர்றோம். வை ப்ரோ நோ ரிப்ளை ஃபார் மீ. இப்போதான் ப்ரோ பார்த்தேன். நிறைய செல்வமணி வாங்க தலைவா, வெல்கம் நண்பா. போடுங்க கமெண்ட் இப்போ சொல்லுங்க ப்ரோ. நான் விளையாண்டு இருந்தப்போ மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் ப்ரோ, சாரி பிரதர். விஷ்ணுபாய் வர வர எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை தான் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது கடுப்பா இருக்கு, என்ன தெரியல ப்ரோ. இது அது என்ன, அது கம்யூனிட்டியை தப்பான டைரக்ஷனுக்கு டிரைவ் பண்றதுக்கான ஒரு வழி மாதிரி தெரியுது. Alvarez. No, that was never going to make it. எனக்கு பெத்ரியோட பிக் டைம் கார்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, பட் ஏன்னா பாக்ஸ் டு பாக்ஸ்ல என்கிட்ட கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் பெத்ரிக்காக போகணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா கேபியே வாங்கலை, கேபிக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்தான். நான் சுத்த ஊட்டியா டவுசர் கிழிச்சிருவாங்களோன்னு வேற பயமா இருக்கு. வால்டோ ஓடுங்க, வால்டோ ஓட மாட்டீங்களே, மலை மாதிரிலாம் நிக்கிறீங்க. கவட்டை கட்டிட்டு பால் விட்டாட்டா அவன். Loose ball now and there's a chase on to retrieve it. Neymar, player who needs no introduction. Rivaldo. No breakthrough and well into the second period. It is still anyone's game. No messing about. சமான் எடுக்கலாம் பாருங்க, காயினி மட்டும் இப்பதான் பொறுக்கல விளையாடுறேன். And here's Bellingham. Deco. Played into the box. அடா ஈஸி பால்ரா. More infuriating for a fan than seeing passing without penetration. They're just stuck in a rut. Alvarez. Mbappe. Barcelona can breathe again. Just. Oh, super tackle. They were outnumbered. முன்னாடி அடிக்கிறானுங்க, எடுக்க மாட்டேங்கறானுங்க. கமாண்ட் பயங்கர ஸ்லோவா இருக்கு உங்களுக்கு. Well seen. Saw that coming. He read that really well and stopped it. Barcelona showing a good level of intensity at this stage. They're calling. Goes in for the header. Oh, he's managed to get it all wrong. Oh, it was such a clever pass that plummets the defense, and it could well be revisited. This. Mbappe. டேவிட் ஆலபா இவ்வளவு டயர்டா இருக்கான். டேவிட் ஆலபா பயங்கர டயர்டா இருக்கு. கவாஸ்கேலியா சுத்துங்க, பெத்ரி ஆவரேஜ் தான். சுத்தலாம் இல்ல ப்ரோ, சுத்துறதுக்கு காசு கிடையாது. சும்மா நான் 300 காயின் வச்சிருக்கேன், அதுக்கு சுத்தலான்னு எதிர்பார்த்தேன். வாய்ப்பு இல்லை ராஜாட்டாங்க, சுத்த மாட்டேன் ப்ரோ. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டை விழுத்து விடணும், தான் பேங்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவிழ்த்து விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீச்சோ அதுக்குள்ள 5 பேர் போயிட்டாங்களா. லியோ மெஸ்ஸி ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்க்குறேன், பண்ண மாட்டேக்காரு. ஹாய் ப்ரோ தினகரன் எஸ் கெமிக்கல் வெல்கம் நண்பா. Christo bro 2026 will get old epics in worldwide box of any chance of that. அது வந்து லீக்கர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் ஆக்சுவலாக அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க தலைவா. அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா பயங்கரமான லோஸ் மாடல் தலைவா, உங்களுக்கு பயங்கரமாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும். இவங்களோட பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கார்டெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான்ல ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு இதில் போடுவானுங்களா ப்ரோ. நான் தான் சொன்னேனே ஓஜி வந்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ட்ரிபிளிங்க பார்த்தீங்களா இல்லையா, கட் பண்ணி எடுத்துட்டு ஜூல்ஸ் கட்டி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காப்புல, நம்மளால் வேற பக்கம் வந்துட்டா போல, போட்டு தாக்கிட்டாரு. த பிரசிலியன் மாங்கா பாய். அது என்ன ப்ரோ புதுசா மாங்கா பாய் அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். நெஞ்சில மாங்கா இருந்தா வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி பழைய சென்னையில பேசுவாங்கல்ல, அந்த பாஷை தான் ப்ரோ. மாஞ்சாவா மாங்காவா. லாஸ்ட் மேன் கோல் ஏ பாய், த பிரசிலியன் கோட் ப்ரோ. டிவிஷன் மேட்ச் ரொம்ப டஃப்பா இருக்கு ப்ரோ, எனி டிப்ஸ்? எல்பிசி மேனேஜர் இல்லாதனால எக்ஸ்ட்ரா வெல்புனே வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்.
take what looks to be a நல்ல மேனேஜர் difficult தான் lead. அவரு. Well, look, ஆனா Peter, I நவடேஸ்ல feel I've ரொம்ப got to சொதப்பிட்டு stress இருக்காரு. that அது there's still வழி time வேற for another, டிபார்ட்மெண்ட். so we can't be too presumptuous yet. Yeah, this kind of bold running will always get you into areas of possibility. And we're done. ஸ்டாப்ல லாஸ்ட் Barcelona மினிட் can பொசிஷன் கேமோட மாஞ்சா சோறா. ஓகே ஓகே தெளிவா. அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியும் எப்படி இந்த கேவலமான செர்வர் பிளஸ் லேக்லாம் வருது ப்ரோ? அவனுங்க செர்வர் புதுசா இன்ஸ்டால் பண்ண மாட்டானுங்க ப்ரோ. இருக்கிற செர்வரே வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கானுங்க. and it was for me well deserved and well earned. வை செலிப்ரேஷன் ப்ரோ? And all that remains ஒரு 5 நாளைக்கு அப்புறம் கேம் விளையாடுறேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அதனால ஆப்போனண்ட்டை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பண்ணல தெளிவா. ஏன்னா என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணேன். கொலாசோ வேற அடிச்சிடல, அதுவும் ரொமாரியா அடிச்சாருல்ல, அதனால தான் ப்ரோ. ரொமாரியா அடிச்சிருக்காரு, நம்மளால அடிச்சிருக்கான். விடலாமா? 8 டிவிஷன் மேட்சஸ் ரொம்ப டஃப்பா இருக்கு. ஓ ட்ரை பண்ணுவோம். 50 காயின் மக்களே. இப்போ எவ்வளோ ஆச்சு? 50 காயின், நாளைக்கு ஒரு 100 காயின். அப்போ 365 465 காயின் மக்களே. வியாழக்கிழமை உள்ள போறப்போ ஒரு 50 காயின் 565. மேனேஜர் எதுனா வந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கி ரிவ்யூ பண்ணிடுறேன். இல்லையா வேற யார்ட்டுனா வந்து பாத்தீங்கன்னா என்ன கார்டு வாங்கலாம் சொல்லுங்க மக்களே. யார வாங்கலாம் மக்களே? என்னோட ரிவ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கார்டு வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பரலாவை கன்சிடர் பண்ணுவேன். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஹீமியை கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எடிசன் கவானி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்குண்டோ டாரஸ், பெஞ்சா கிர்மாசி. ஓகேவா? நான் ஃபார்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனோடது இந்த ரஹீமி இருக்கான்ல, ரஹீமியோட அவனோட கண்டிஷன் ஹிஸ்ட்ரியை பாருங்க சரியா. லாஸ்ட் 6 மந்த்தா ஒரு டிப்பிங் கூட கிடையாது ப்ரோ அவனுக்கு. ஒரு பிளேயர் நல்லா விளையாடாமையா அவனுக்கு 2 ஷோ டைம் போட்டு வச்சிருக்கானுங்க. இங்க பாருங்களேன், கண்டிஷன் ஹிஸ்டரியில எங்காச்சும் ஒரு இடத்துலயாச்சும் கீழே வந்திருக்கா பாயிண்ட்? நல்லா விளையாண்டுருக்கான் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷோ டைம் சும்மாலாம் ஷோ டைம் தர மாட்டாங்க அவனுக்கு. ஆல்ரெடி ஷோ டைம் வேறு கொடுத்துருக்கானுங்க. ஸ்ட்ரைக்கரில் ஃபினாமினல் ஃபினிஷிங்கோடவே இருக்கான் இதுக்கு முன்னாடி கோல் போஸ்டரில். ஸோ இப்போ நல்லா விளையாட போய் தான் அவனுக்கு லாஸ்ட் 2 சீசனாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான் தலைவா. ஸோ அப்புறம் டாரஸ், ஃபக்குண்டோ டாரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டாரஸ் வாங்கியிருக்காங்க போலங்க, பல வடக்கனுங்க ரிவ்யூவை பார்த்துட்டு. அதனால தான் பூரா இங்கே வந்து குமுற வேண்டியது, நம்மளை போட்டு தாக்க வேண்டியது. நான் பெர்னாண்டோ டாரஸையே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவங்க வந்து ஃபக்குண்டோ டாரஸ் என்ன ஸ்டாட்ஸ் வைஸா ஓகே தான் ப்ரோ. கண்டிஷன் வைஸா இங்கே பாருங்க, இவனோட ஸ்டாட்ஸ் பெட்டரா இல்லை அவனோட ஸ்டாட்ஸ் பெட்டரா மக்களே சொல்லுங்களேன். இந்த கண்டிஷன் ஹிஸ்டரியை பார்த்து சொல்லுங்க ஓகேவா. ஃபார்ம்ல இருந்தாருன்னா நல்ல ஃபார்முக்கு ஏறி ஏறி இறங்குறாப்புல. ஓ யாருன்னா சப்ஸ்கிரைபர் யாருன்னா கால் பண்றீங்களாயா? யாரா கால் பண்றாங்கப்பா. யாரோ கால் பண்றாங்கப்பா. யாருன்னு தெரியல. அந்த நம்பரை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் மிஸ்டு காலே வருது. பாருங்க என் போன்ல ஃபுல்லா ரெட் கலர்ல தான் இருக்கு, பூரா மிஸ்டு கால்ல தான் கிடக்கு. கை முன்னாடி போன் இருந்தாலும் போன் எடுக்க மாட்டேன், போன் எடுத்து பேச மனசு வர மாட்டேது போறோம் நம்மளுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் ஒருத்தனை வாங்கணும்னு நினைச்சேயா, இருங்க அவனை வாங்க முடியுதான்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம் வர 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 வா வா முன்னாடி வா.
இந்த பக்கிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கதவை வெளியிலேருந்து பூட்டி பிடிச்சிது எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் வாங்கணும்னு நினச்ச கார்டு வந்துட்டு நான் பரலா தான் வாங்கலான் இருந்தேன். பெரால்டோ சாரி பரலானே வருது. பெரால்டோ தான் வாங்கலான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி கவானிக்கு என்கிட்ட கார்டு இருக்குது. புல்லட் ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி சுவாரஸே சும்மா தண்டமாக தான் சுற்றிட்டு இருக்காப்புல. சுவாரஸ் இருக்காப்புல. ஷோ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுமே இருக்கான். அவன் பேர் என்ன, நம்ம கோயந்தேன், லிவர்பூல் கோயந்தேன், டார்வின் நூனியஸ் இருக்காப்புல. அவனே ஸ்டாட்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் கவானி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவனோட ஸ்டாட்ஸை பாருங்களேன் நீங்கள் வந்துட்டு. பாருங்கன்னா டார்வினோட இதை பாருங்கள். டார்வின் டார்வினும் ஓசி கார்டு தான் மக்களே. ஓசியில் தான் மக்களே கொடுத்தானுங்க இவன் கார்டுமே. ஸ்டாட்ஸ் வைஸாக வந்து பாருங்கள். அவேர்னஸ் 90, ஃபினிஷிங் 90, அக்சலரேஷன், ட்ரிப்ளிங், டைட் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஸ்பீட் அதிகம், அக்சலரேஷன் அதிகம், கிக்கிங் பவர் அதிகம், ஃபிசிக்கல் கான்டாக்ட் அதிகம், ஸ்டாமினா அதிகம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுமே நல்ல கார்டு தான். ஸோ இவனை கம்பேர் பண்ணுறப்போ இவனுமே புல்லட் ஹெட்டரில் தான் இருப்பான். ஸோ இந்த கார்டு வந்துட்டு இருக்கிறவங்க அதை வாங்காதீங்கன்றது தான் என்னோட மீனிங். அதனால தான், அதாவது எந்தெந்த கார்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் நான் ரேட்டிங்கில் கம்மியாக வச்சுருப்பேன். ஸோ அதுவும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரலாவை நான் ஏன் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா, பெரலா லாஸ்ட் 6 மந்த்தாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பே இல்லாமல் விளையாண்டுருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல யங் பிளேயர்ஸு, டிஃபெண்டருக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் வச்சுருக்கான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா தேவையில்லாத ஸ்கில்லு மக்களே அவனுக்கு. ஸோ நான் தம்ப்நெயில்ல கூட வச்சிருந்திருப்பேன், அவனோட பேக்கில் டிக் வச்சிருப்பேன். பட் ஆனால் ஸ்கில்லில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு தான் போட்டிருப்பேன். நீங்கள் ஆனால் கவனிச்சு பாருங்க. ஸோ அந்த ஸ்கில்லு தேவையில்லாத ஸ்கில்லு ப்ரோ. ஆனால் இப்போ இருக்கிறதுலே இந்த பேக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவனுக்கு தேவையான ஸ்கில்லு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபக்குண்டோ டாரஸ்க்கு தான். ஏன்னா பின் பாயிண்ட் கிராசிங் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் ஃபினிஷிங்லாம் லெஃப்ட் விங்கில் தேவையே கிடையாது. ஒரு ஃபினாமினல் பாசிங் வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஃபினாமினல் பாசிங் இதை போட்டு வச்சிருக்கானுங்க, ஃபினிஷிங்கை போட்டு வச்சிருக்கானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்அக்ரியாக தான் இருந்துச்சு ரஹீமியை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ரஹீமியை நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, கடந்த 1 வருஷமாக வந்து இப்போ லாஸ்ட் 2 சீசனாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். எங்கேயுமே பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பே கிடையாது. ஸோ அதனால தான் நான் அவனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். பெஞ்சமின் கிருபாசிலாம் அவனை விளையாண்டதே கிடையாது. அவனை வச்சு எப்படி வந்துட்டு அவனை பெஸ்ட் கார்டுன்னு சொல்ல முடியும்? அவனெல்லாம் நான் வச்சு விளையாண்டதே கிடையாது. ஸோ அதனால தான் அவனை கடைசியாக போட்டு வச்சிருக்கேன். தெரியாத கார்டை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதை விட பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்றப்போ அதுக்கு போகிறது தான் பெட்டர், ஒரு அட்வைசபிளாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் மக்களே ஒப்பீனியன். நான் யாரை வாங்கிட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் அவனை வாங்கி இன்னைக்கு மெயின் லெவலில் போட்டு ஆடுறேன். ஓகேவா? நெசாசரி சொல்லு ப்ரோ. அவனுமே நல்லா ஹெட்டிங் அடிப்பான் ப்ரோ. பிளேயர் ஆஃப் தி வீக்கில் வேர்ல்டு கப்பில் வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் பிளேயர் ஆஃப் தி கொண்டு இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. தரமான கார்டு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு இதுவே இல்லை மக்களே. நல்ல கார்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓமர் மர்மோஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக இருக்கான். ஸ்டாட்ஸ் வைஸாக இவன் தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தான் விங்கில் பொசிஷனுக்கு. ஆனால் ஆல்ரெடி மர்மோஸ்க்கு என்கிட்ட லெஃப்ட் விங் கார்டு இருக்குது, கிரீஸ்மானுக்கு கார்டு இருக்குது. எல்லாமே வந்த கார்டாகவே திரும்ப வந்துட்டு இருக்கு மக்களே. அதுவே கடுப்பு மாறாவது எனக்கு. ஃபக்குண்டோ டாரஸ், ஃபக்குண்டோ 3 கமெண்ட் எந்த பிளேயர் கண்டினியூஸாக வருதோ நான் அந்த பிளேயரை சூஸ் பண்ணிக்கிறேன் தெளிவா. 3 பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்கிட்ட இருந்து வரணும். ஒரே ஆள் 3 தடவை டைப் பண்ணிங்கன்னா கணக்கில் வராது. பிளேயர் ஆஃப் தி ஸ்பின் பண்ணு ப்ரோ. பிளேயர் ஆஃப் தி சீசனா? சீசன் கார்டுலலாம் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த பிளேயர் ஆஃப் தி சீசன். ஆனால் ராகுல் அசென்சியோ கார்டு நல்லா இருக்கு. ஆனால் தர மாட்டானுங்க ப்ரோ, நம்மளுக்கு சுத்த விட்டுருவானுங்க ப்ரோ நிறையா. எனக்கெல்லாம் நல்லா ராசியே இல்லாத விளக்கண்ண. டாரஸ் பிரால்டோ, டாரஸ் கிருமாசி, பிரால்டோ கிருமாசி, ஃபக்குண்டோ கவானி, ஃபக்குண்டோ டாரஸ் கவானி, டாரஸ் கவானி, பரால்டோ, ஃபக்குண்டோ டாரஸ் காட் இட் மக்களே. டாரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கமெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதனால் அதிலே டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்போது வேறு என்ன பண்ண போகிறோன்னா, மார்க்கஸ் துரம்லாம் யாரெல்லாம் எடுக்கலையோ இந்த பேக்கை எடுத்துக்கோங்க மக்களே. நல்ல கார்டு. மார்க்கஸ் துரம் சூப்பராக இருக்கும். ஆல்ரவுண்டர் மக்களே. ஹெட்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. இப்போ எடிசன் கவானி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த கார்டு வாங்குங்க. சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஸ்பீடு நல்லாயிருக்கும், கிக்கிங் பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் அவேர்னஸ் சூப்பராக வச்சுருப்பான். ஸோ ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் ரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டியல் நல்ல கார்டு இதில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபோர்டின் நல்ல கார்டு. இதை கிரியேட்டிவ் பிளே மேக்கரில் போட்டிருக்கானுங்களா? எஸ், கிரியேட்டிவ் பிளே மேக்கர் ஒர்த்து மக்களே. நூனோ மெண்டிஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும். ஸோ குலேஸ்வாஸ்கியுமே அண்டர் ரேட்டட் கார்டியா, சூப்பராக விளையாடுவான். குலேஸ்வாஸ்கிலாம் தரமாக ப்ளே பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி கார்டெல்லாம் பேச மாட்டாங்க. இருக்க போகிற இது போன கார்டை போட்டு நம்மளை போட்டு தாக்க வேண்டியது. பேல் கார்டு நல்லா
நாளை வருமா ப்ரோன்னு கேட்குறீங்களா? நாளைக்கு வர்றது டவுட் தலைவா, மண்டே எதிர்பார்க்கலாம். அப்புறம் டூர்பின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ஹைட் இருக்கக்கூடிய கோல் கீப்பரு. ஸோ அதனால் இன்னுமே ஓகே தான். பட் ஆனால் என்னோட ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா மென்திஸ் தப்பாயி, அப்புறம் அந்த நூனோமெண்டிஸ், ஃபோர்டின்னு, கார்டியாலு, குலேஸ்வாஸ்கி, மார்க்கஸ் துராம் இவங்கெல்லாம் ஒர்த்து மக்களே. டீலமெனுமே ஓரளவு நல்லா விளாடும். பட் இவங்க டீலமெனுக்கு ஆல்ரெடி டிஎம்எஃப் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். டிஎல்எம் வந்துட்டு டிஎம்எஃப்ல வந்துட்டு லேனாஸ் சிட்டியை பேஸ் பண்ணி ஒரு கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஒரு 100 காயின் இதில் சுற்றி பார்க்கட்டா. நேத்தன் கோலிக்ஸ் யாரோ சொன்னீங்கல்ல ஹைட்டு கம்மியாக இருக்கான் பெரால்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கானா, அப்போ இந்த கார்டை வாங்கிக்கோங்க. 93 வச்சிருக்காப்புல ஹைட்டு, எடுத்து போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மு, ஆனால் ஏரியல் போகிறது ஸ்கில் ஒன்றும் கிடையாது. நம்ம யாரையாச்சும் வேண்டாம்னாலும் அவனை தான் தூக்கி தருவாங்க. எனக்கு வந்துட்டு எக்கச்சக்கம் அவனோட ஸ்கில்ஸ் மக்களே போகலாம். பட் ஆனால் இதில் எல்லா கார்டுமே என்கிட்ட இருக்குது. நூனோமெண்டிஸ் கார்டு இருக்குது, ஃபோர்டினுக்கு கார்டு இருக்குது, கார்டியால் கார்டு வச்சுருக்கேன், தப்பாய்க்கு கார்டு இருக்குது, அப்புறம் டீலமெனுக்கு நான் லேனஸ் சிட்டியை பேஸ் பண்ண கார்டு இருக்குது என்கிட்ட, குலேஸ்வாஸ்கிக்கு ரோமிங் பிளான் கார்டு வச்சிருக்கேன், மார்க்கஸ் துராமுக்கு கார்டு இருக்குது, டுர்பினுக்கு கார்டு வந்துச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த ஒரே ஒருத்தன் தான் என்கிட்ட இல்லை. அந்த 2 பேர் சிபி பிளேயரும் சிஎம் பிளேயர் இருக்கான்ல, டர்க்கி பிளேயர், இவங்க 2 பேர் தான் இல்லை. ஸோ அதனால் இது வேண்டாம். சரி ஓகே, லெட்ஸ் கோ வித் ஃபகுண்டோ டோரஸ். நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ ரேட்டிங் 4 தான் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்டில் ஐ லவ் கிரியேட்டிவ் பிளே மேக்கர். எனக்கு கிரியேட்டிவ் பிளே மேக்கர் யூஸ் பண்ண தெரியும், அதனால் நான் வாங்கியிருக்கேன் மக்களே. ரொனால்டோ கார்டு எப்போ வரும் ப்ரோ? 2026 எதிர்பார்க்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி கிளப்பை பேஸ் பண்ண ஒரு ஐகான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சீசன் எதிர்பார்க்கலாம். பட் இந்த சீசன் கொஞ்சம் டவுட் தான். இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிருக்கு போவோம். ஓகே, ஃபகுண்டோ டோரஸ் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே எந்த பிளேயரையும் சைன் பண்ண முடியாது அந்த பேக்கில் இருந்து. இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுங்க. விக்டர் ஓசிமின்லாம் 200 காயினுக்கு அவைலபிளாக இருக்கான், எடுத்து போடுங்க. சூப்பராக விளையாடுறாங்க. அந்த கார்டெலாம் நல்லா இருக்கியா, என் மெயின் லெவலில் விளையாண்டுருக்காப்புல. இந்த மாதிரி நல்ல கார்டெல்லாம் விட்டுருங்க. 100 தான் மக்களே. பெக்கதான் விஷம் மிக்சி ஒசிமினுக்கு ஒரு 2000 காயின் போட்டு பார்த்தோன்னா கிடச்சிரும் மக்களே. 2000 காயின் போடலாம். காசு கையில் இருக்குது. 500 ரூபா மீதம் இருக்குது இந்த மாதத்தில். 500 ரூபா வச்சு இன்னும் 6 நாள் ஒப்பேற்றணும். பட் கையில் இருக்கு, ஆனால் அக்கௌண்ட்ல இல்லை. 1500 ரூபா வச்சிருந்தேன். 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவாயிடுச்சு மக்களே. இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு 1000 ரூபா கட்டிட்டேன். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்துல்? 100 மேட்ச் ஆடியோ டிவிஷன் 1 போக முடியல ப்ரோ. அப்படி நினைச்சிடாதீங்க. கண்டிப்பாக கண்டினியூஸ் பண்ணுங்க ப்ரோ, பாதியிலே நிப்பாட்டாதீங்க, விளாண்டுக்கிட்டே இருங்க ப்ரோ. 100 மேட்ச் ப்ரோ, 30 மேட்ச்சில் தான் டிவிஷன் 1க்கு போகணும்னு ரூல்ஸ்லாம் கிடையாது தெளிவா. 150 மேட்ச் 300 மேட்ச் தோத்துருங்களேன், பிரச்சனையே கிடையாது. 301வது மேட்ச்சில் டிவிஷன் 1க்கு போங்க. யூ ஆர் அச்சீவர் ப்ரோ. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் பிரதர். எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வின் ரேஷியோ வச்சு ஒரு ஆணின்னு கலட்ட முடியாது. டிவிஷன் 1க்கு போனீங்கன்னா உங்களுக்கு 5000 அந்த பாயிண்ட் தருவாங்க. eFootball பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, பிங்க் கலர் காயின் இருக்குல்ல, அது 5000 பாயிண்ட் தருவாங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் காயின் ஏதாச்சும் கொடுத்தாங்கனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி உயிரை கொடுத்து விளையாடலாம்னு வச்சுக்கோங்களேன். 300 மேட்ச் 700 மேட்ச் விளையாடுங்க. தோத்தாலும் பரவாயில்ல ப்ரோ, விளையாடு ப்ரோ. தோக்கிறோமா ஜெயிக்கிறோமான்றது மேட்ரு கிடையாது, நம்ம விளையாடுறோமான்றது தான் மேட்ரு. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. இப்போ நான்லாம் பாருங்க, தோத்ததெல்லாம் கவலைப்பட்டுருந்தேன்னா இல்லை ஸ்டீம் பண்ண முடியுமா சொல்லுங்க? யூ ஹேவ் டு ஃபைட் பிரதர். யூடியூபர் கிறிஸ்டோ கிடையாது, மோட்டிவேஷன் கிறிஸ்டோ. ஆய் ப்ரோ கோகுல் பாய் வாங்க. கௌசிக் ஒன்னாசு சொன்னேன் ப்ரோ. சாரி பிரதர். குண்டோட்ட அரசு சைன் பண்ண அவன் எங்க இருக்கான்னு தெரியல. எந்த பொசிஷன்லயா இருந்தான் அவன்? ரைட் விங்கர் அப்படித்தானே. நான் கிராஸும் ஓரளவு நல்லா விளையாடுவோம் மக்களே, அதனால இட் வில் பி குட் ஃபார் மீ. இவன் பூட்டு கலர் என்ன கலரு? கருப்பு கலர்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா, மனசு சுண்டு சுண்டான்னு நொறிக்கிறோம். சொல்லியா நொறிக்கிறோம்பா. கோடு அனுப்பு ப்ரோ கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல லாரன்ஸ் விக்டர். ப்ரோ டிவிஷன் மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்குது ப்ரோ. எனி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. அதுக்கு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இல்லைவா?
வீடியோ ஃபைலாக ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. கிவ் மீ சம் டைம். கிரியேட் பிளேமேக்கர் 94 1994 டெக்னிக் பூஸ்ட் இருக்குது. பால் கேரிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை, பூஸ்டரில். ப்ரோ ஆர்டபிள்யூஎஃப் பட் ஸ்ட்ராங் ஃபுட் லெஃப்ட் ப்ரோ. ப்ரோ ஆர்டபிள்யூஎஃப் பிளேயர்ஸு லெஃப்ட் ஃபுட் இருந்தால் தான் ப்ரோ கால் பண்ணி அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்கன்னா ரைட் லெஃப்ட் விங்கில் போட்டு ஆடுங்க. கிராஸ் நல்லா ட்ரிபிள் பண்ணி ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரைட் விங்கில் போட்டு ஆடுங்க. ஸோ நான் வந்து ஸ்கோர் பண்ணுவேன், இவனை கிராஸுக்காக எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் உள்ளே வச்சுருக்கேன். மாபி உள்ளே மாற்றிக்குவோம், மாற்றி விளாட வேண்டியதான் எல்லா பக்கமும். ஆரஞ்சு விச் ஒன் ஆரஞ்சு ப்ரோ? டிவிஷன் மேட்சஸ் ப்ளே பண்ணுங்க ப்ரோ. டெக்னிக் கொடுங்கடா ப்ளீஸ்ரா. டெக்னிக்ன்ற மாதிரி ஐயோ வேண்டாம், போய் தப்பா சொல்லிட்டு ஷார்ட் அவுட் தேவையில்லாத இது. டிஃபெண்டருக்குலாம் தர மாட்டானுங்க. ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்க்டா கிராஃப்ட். ஓ ஐயோ அப்பவே சொன்ன டெக்னிக் இப்போ போடுறாங்க மக்களே. அப்போ டெக்னிக் பால் கேரிங் கிடச்சிருக்கலாம். பால் கேரிங் இல்லைனா இது எஜிலிட்டி கிடச்சிருந்தா இன்னும் ஸ்பீடாக ஓடுவோம். ஓகே ட்ரிப்ளிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கெயின் கிரீன் கலர் பூட்டியா? வாவ். சூப்பர் சேட் பண்ணால் உனக்கு அமௌண்ட் எப்போ ப்ரோ வரும்? ரொம்ப நாளாக இந்த டவுட் இருக்குது. இன்றைக்கி சூப்பர் சேட் பண்ணீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து ஆட்சன்ஸ்னு ஒன்று இருக்குது தலைவா. யூடியூப்புக்கும் இப்போ என்ன மாதிரி ஸ்ட்ரீமர்ஸ்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்னு ஒரு தரகர் இருக்கான் சரியா. யூடியூப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா $100 சொல்லுவாங்க. $100 எப்போ ரீச் ஆகுதோ அப்போ தான் அது என் கைக்கு வரும். அது மேபி 4 மாதம் ஆகலாம். ஏன்னா நம்ம சேனல் சின்னது இல்லை. 4 மாதம் ஆகும், ஒரு சில நேரத்தில் 3 மாதம் ஆகும், இல்லைனா 6 மாதம் ஆகும். இப்போ ஐபிஎல் சீசன்லாம் போயிருக்குல்ல, எனக்குலாம் இந்த மாதம்லாம் வர்றதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சரியா, எவ்வளோ வாங்கினேன்றது. ஹாய் நண்பா, டுடே ஐம் லேட். பரவாயில்ல ப்ரோ மாடிபா, நீங்கள் வந்ததே ரொம்ப மகிழ்ச்சி. மாடிபா உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்காக நெய்மார் ரிவ்யூ இருக்குது, அதனால தான் தூக்கி உள்ளே வச்சிருக்கேன். கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரிவ்யூ பண்ணுறேன் ஓகேவா. டாரஸ் ஏ ஃபார்மில் இருக்காப்லப்பா. நான் பெத்ரி 1800 காயின்ஸ்ல எடுத்துட்டேன் ப்ரோ. ஒர்த்து தான் தலைவா, சூப்பர் தலைவா. 1800 2000 காயின்குள்ள ஒர்த்து தலைவா. நான் அன்னைக்கே சொன்னல 2000 3000 காயின்ஸ்குள்ள எடுத்தீங்கன்னா அந்த 3ல எந்த பேக்னாலும் ஒர்த்து தான். காட்டவுளே எஸ் பிரதர். அதான் ப்ரோ யூடியூபரோட ஒரு வழி. 20K வீடியோ எங்கத்து ப்ரோ? 20K வீடியோவா பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. லாஸ்ட் 1-2 மந்தாவே நான் ரொம்ப ரஷ் தலைவா, பயங்கர இதில் இருந்தேன் ப்ரோ. டெப்ரெஷன், ரொம்ப ப்ரெஷரு. ஸோ இந்த மாதம் தான் இதுக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீ. நம்ம அப்கமிங்கில் வீடியோ நிறைய போட ட்ரை பண்ணுறோம் ஓகேவா. நேற்றுக்கு மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணேன் அந்த வீடியோவை. ஆனால் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தேன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோ. ஏரியல் ஃபோர்ட்னா என்ன ப்ரோ? ஏரியல் ஃபோர்ட்னா உங்களோட டிஃபென்சிவ், அதாவது கோல் கீப்பர் டி லைன் இருக்குல்ல, டி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த டி பாக்ஸுக்குள்ள உங்களோட டிஃபெண்டர்ஸ் இருக்கிறப்போ ஆப்போசிஷன் வந்து ஏர் பால்ஸ் ஆடுறாங்கன்னா உங்களோட ஏரியல் சப்போர்ட் இருக்குல்ல, அதாவது ஏரில் வர்ற பாலை அடித்து பறக்க விடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபெண்டர்ஸ்க்கு பவர் அதிகமாகும். ஃபிசிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங்காக மாறுவாங்க. டெப்ரெஷன் வில் கோன் வைல் வாட்சிங் யுவர் லைவ் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் பாடி. நெக்ஸ்ட் எப்பிக்கில் யார் யார் ப்ரோ வருவாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நெக்ஸ்ட் எப்பிக்கில் யார் யார் வருவாங்க? ஸோ அப்கமிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஃபெர்னாண்டோ டாரஸு செல்சி பேஸ் பண்ணி, ஃபெர்னாண்டோ டாரஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2 பிளேயர் பார்த்தேன் ப்ரோ. ஐயோ என் லேப்டாப்பில் இருக்குது ப்ரோ, எடுத்து வச்சிருக்கேன். நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு போடுறேன் ஓகேவா. பார்த்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபெர்னாண்டோ டாரஸு, அப்புறம் இவர் இருந்தார் இன்டர் மிலானை பேஸ் பண்ணி ஆத்ரியானோ, இன்னொருத்தர் யாரோ இருந்தாங்க, அது யாரும் தெரியல. 3வது ஆள் எனக்கு ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் பிளே வர சான்ஸ் இருக்கா அப்புறம்? நெக்ஸ்ட் மந்த்ல வர்றது டவுட் தெளிவா, அதுக்கு அடுத்த மந்த் வேணா எதிர்பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இங்கோல காண்டே படுத்துட்டாரு. இங்கோலே காண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. சோழி முடிச்சுது, மேட்ச் கதை பிடிச்சிது. ஃபக்குண்டோ டாரஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு மக்களே. ஷோ டைம் கைஸ். வேற வழியே இல்லை, கிரியேட்டிவ் தான் போட்டு ஆகணும். பியால் வருவானா ப்ரோ? பியால் இப்போதைக்கு இல்லை தெளிவா, ஆல்ரெடி 2 கார்டு வந்துருச்சு அவருக்கு. இப்போ ஒர்க்கு பர்டபெல்லாம் பரவாயில்லையா ப்ரோ? இப்போ பரவாயில்ல தலைவா. இந்த வீக்கில் நான் போன வாரம் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன். தலை அத்ரியானோ வந்தா தூக்கிடுவேல. ட்ரை பண்ணுவேன் ப்ரோ, ஏன்னா லாஸ்ட் டைம் பிக் டைமில் வரும்போதே ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. 100-200 காயின் தான். அப்போலாம் டாப் அப் பண்ண மாட்டேன்ல அந்த டைமில், ரொம்பலாம் டாப் அப் பண்ணல. அப்பப்போ 300-200 அந்த மாதிரி பண்ணிருந்தேன். சாப்பிட்டியா? இல்லை இனிமேதான் தலைவா. நீ சாப்பிட்டியா ப்ரோ?
And nobody in this atmosphere can hide from the truth about how much this game matters. The scene overflows with colour and passion. Well, if you did just miss it, we are up and running already. Now it's Mbappe. Albert Ferrer does really well to win the ball there. Peter, it's not often I'll focus on the influence of a goalkeeper, but Vitor Baia is an exception I'm happy to make. Consistently strong and one of Portugal's very best players. Pedri yaar Kvaratskhelia. Keepers. Yeah, I very much doubt his nation has ever had anyone better in that position. Pedri நல்ல டீம் பிளேயர் bro. இவன் இன்டிவிஜுவல் டாலன்ட் தலைவா. Oh, he's been caught napping. Oh, it's come loose. Now it's Vardy. He'd have done well to reach that. It looked as though that might lead to something quite promising, but it turned out that was not the case. Vardy. Jimmy Vardy உண்மையிலே ஆஃப் சைடு இல்லாம ஓடுறது அவன்தான் பெஸ்ட் பிளேயர். அங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா நின்று ஆஃப் சைடா ஆன் சைடா மாத்தி பால் மறுபடியும் எடுத்தாங்க. பெத்ரி ஆர் பெத்ரி இப்போ வச்சு சொல்லு பெத்ரி சொல்லியா பெத்ரி பெத்ரி என்ன ப்ரோ? ஆனா பெத்ரிக்காக இல்ல ப்ரோ, ரஃபீனியாக்காகவும் பாப்பேக்காகவும் நீங்க அந்த பேக் சுத்தலாம் தலைவா. Well, this should allow them to be a bit more expansive, although they'll be wise to be cautious for now. And that could set him on his way. Now it's Mbappe. Just the goalkeeper to beat. Well, the defence proved infallible then, but that won't be the last they'll see of him. Mbappe! He's got this! Wow! வாங்க சகோ வாங்க வாங்க வணக்கம் buddies. ஜிகேஸ் ஜிகி வெல்கம் நண்பா. ப்ரோ டாரஸ்க்கு RWF கூட நல்ல கிராஸ் இருக்கு ப்ரோ, ப்ளே பண்ணுங்க. அது வீக் ஃபுட் ஓரளவு இருக்கு தலைவா, நான் பார்த்தேன். வீக் ஃபுட்ல தான் பாஸ் அடிச்சான். ஒரு அசிஸ்ட் பண்ணிட்டாப்ல. Well, he certainly wasn't in the mood to take any risks. And it's Modric. And now they can spring out of defence. You perfectly measured that. அதான்டா பிளேயர். இதான்டா பிளேயர், ஒன்ன தான்டா வைக்கணும். Bellingham. That is good alertness. And if you have just joined us, still just one goal between them. And the score is 1-0. Albert Ferrer calmly anticipates. It's an errant pass. Well, the ball just didn't work out for the run that he made. Quality deserted them when they really needed it. Lorenzo Insigne. நல்ல பால் மிஸ் ஆயிருக்கு மக்களே. Albert Ferrer kept aware and it is reclaimed easily. Looking for the run. Look, it's a run defenses dislike, but the timing has to be. Oh, what a! Wow! Jimmy Vardy on the target, bro. He got the second goal. Italian League Player of the Season வருமா bro? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் தலைவா upcoming weeksல. பார்சா நீக்கோ சைன் பண்ணிட்டாங்களா ப்ரோ? சைன் பண்ணிட்டாங்களா? இன்னும் அபிஷியல் கிடையாது. வெரி ரியலி அண்டர்ரேட்டட். ஹெட்டிங் பாத்தீங்கன்னா கோல் ஆகாதுன்னு நினைச்சேன் ப்ரோ. ஏன்னா பால் நான் லாஃப்டட் ஹெட்டிங் தான் போட்டேன். எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. உள்ள போயிடுச்சானா பால். இட்ஸ் ரியலி குட் ப்ரோ. Santos are doing very nicely, thank you. You have to say that the contrast of moods are very visible. ஒன் டச் பாஸ் சூப்பரா ஆடுறான்ப்பா இவன் இன்சினியா. And wrap things up. That's been cut out. Well played. Roberto Carlos. இன்சினியா சூப்பரா ஒன் டச் பாஸ் ஆடுறான் மகளே. சரியா இருக்கு. டீம் பிளேக்கு சூப்பரா இருக்கு இன்சினியா. ப்ரோ பிளிட்ஸ் காலர்னா என்ன ப்ரோ? பிளிட்ஸ் காலர்னா நீங்க அடிக்கிற பிளே பால் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா பயங்கரமா ஏறி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஷார்ப்பா லேண்ட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் பிளிட்ஸ் கால் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கில்லு. ஆக்சுவலா இது வந்து ரியல் டைம்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரியல் டைம்ல இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் ஆக்சுவலா அது வந்துட்டு 100% உண்மைலாம் கிடையாது. கேம்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கில்லு தான். என்ன ப்ராப்ளம் ப்ரோ? வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஒரே சம்பவமா இருக்கு.
சம்பவம் அப்படி இல்லை தலைவா. அவங்க வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன்ல, ரிவ்யூ வந்துட்டு ஸ்டாட்ஸை வச்சு நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்னை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டாட்ஸ் வச்சு பண்ணுவேன், இல்லைன்னா சொல்லலை. பட் இருந்தாலும் நான் அந்த கார்டை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த பிளே ஸ்டைலு அந்த ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால நான் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன். அவங்க என்னன்னா நான் எதையுமே யூஸ் பண்ணலை, சும்மா ரேண்டமாக ஈகப்பை பார்த்து சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. ப்ரோ 750 பிளேயர் வச்சிருக்கேன் தலைவா நான் என்னோட கிளப்லேயே. ஸோ வாரத்துக்கு 2 அக்கௌண்ட்டை மாத்துறேன். வாங்கியிருக்க விளாண்டுருக்க மாட்டேனா ப்ரோ ஒரு கார்டை? அப்படி இருந்தால் யாருக்கு ப்ரோ இந்த மாதிரி ஒழுங்கா உங்களுக்கு ஃபீல் ஆகும்? அப்படி இருந்தா யாருக்கு இந்த மாதிரி ஒழுங்கா ஃபீல் ஆகும்? புரியல தலைவா. டூ லைக் கேஸ். எஸ் ப்ரோ, என்கிட்ட 6000 காயின் இருக்கு ப்ரோ. தேர்ஸ்டே பேக் ஓப்பன் பண்ணலாம். எஸ் பிரதர், கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. லேட் கமெண்ட் இதெல்லாம் பால் பாஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? கோல் போச்சர்னா என்ன ப்ரோ? கோல் போச்சர்னா உங்களோட அஃபென்சிவ் விஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோலில் இருக்கும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனை பிரேக் பண்ணி எப்போ உள்ளே ஓடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியல் மேட்ரிட்ல எம்பாப்பே விளாட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போச்சர் ஸ்டைல் தான். அட்வான்ஸ் டேக்கர்னு சொல்லுவாங்க அதை. The pass is intercepted. Now it's Messi. சரியான அடிப்பா, மால்டினி தாக்கிட்டாரு. Well, that looks like இது ப்ரோ சம் பீப்புள் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் டோன்ட் பி டவுன் ஸ்டோ ஹாப்பி. அதெல்லாம் நான் கண்டுக்கல ப்ரோ. சொல்கிறேன், அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ அவர் சொல்கிறதுனால அந்த கமெண்ட்டை 4 பேர் பார்ப்பான். அப்புறம் வந்துட்டு அவனுங்க வந்துட்டு இதுக்கு 7 பேர் லைக் வேற போட்டு வச்சிருக்காங்க, 4 பேர். அப்போ அவங்களாம் தப்பாக புரிஞ்சுப்பாங்கல்ல. என்னென்ன தெரியாமல் இப்படி தான் பார்க்கல. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா குற்றம் பார்க்கல ஜட்ஜ் பண்ணுறாங்கய்யா. நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, இப்படிதான் வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க ப்ரோ. அது நியாயம் தான், ஓகே தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்குல்ல. நான் வந்துட்டு ஒரு சாட் ஜிபிடி கிடையாதுல்ல. சாட் ஜிபிடி என்ன பண்ணுது, உங்களுக்கு எப்படி ஒப்பீனியன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு உங்களுக்கு ப்ராம்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் மாற்றி ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஐ எம் அ ஹியூமன் பீயிங் பிரதர். ஸோ ஐ ஹாவ் அ இண்டிவிஜுவல் தாட்ஸ், இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ், லாட் ஆஃப் பிளா பிளா பிளா. வர்றோம் மொட்டை தலையா ப்ரோ. டிஃபென்சிவ் ஃபுல் பேக் சிபி பொசிஷனில் வச்சு ஆடுனா நல்லா இருக்குமா? என்னோட மால்டினி டிஃபென்சிவ் ஃபுல் பேக் தான் ப்ரோ. சிபியில் தான் ஆடுறாரு. சூப்பராக இருக்கும் டிஃபென்சிவ் ஃபுல் பேக். சிபி, ஆர்பி, எல்பி எல்லா பொசிஷன்லையும் நல்லா இருக்கும். இவன் தான் ப்ரோ பிளேயரு. போடுறான் பாருங்க, பின்னாடி ஓடி வரான் மொட்டை கார்லோஸ், பின்னாடி ஓடி வராரு ப்ரோ. எம்எஸ்என் மெஸ்ஸி வருமா ப்ரோ? மை பிக்கஸ்ட் விஷ். கண்டிப்பாக வரும்னு நம்புறேன் ப்ரோ. நானுமே மெஸ்ஸி பர்த்டேக்கே வரும்னு எதிர்பார்த்தேன், இன்னும் கொண்டு வரல. ஸோ பாசிபிளி அப்கமிங் அப்டேட்ஸில் கொண்டு வருவானு. இன்ஜினியாவோட டச் பார்த்தீங்களா, ஏர்லேயே வச்சா பாருங்க, ஃபினாமினல் பாஸ். அதுக்கு பேர் தான். Keeper's dealt with that. Argentina are looking to go forward now. Well, Peter, just see here how a lot of the attacking players aren't dropping back anymore. And that means just one thing, I suppose. Yeah, they just simply want to engage the counter-attack. He's shifting through the gears here. Oh, he's got a side of goal. Torres. No, that's been intercepted. Could be danger here. போடுறா, அப்படி போடுறா பால. வாங்க இன்சினியா, இப்போதான் உங்க மொமெண்டம் ட்ரிபிள் காட்டணும். He has found the way through. அடே சட்டாடா, தடுத்துட்டானே. He's enjoyed that. He evidently loves the contest. ஆஃப்சைட். ப்ரோ உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டா கேள்விப்பட்டேன். எனக்கு மேரேஜ்ல ஆல்ரெடி ஆயிடுச்சு தெளிவா. அவுட் ரைட் பெஸ்ட் ஃபார்மேஷன் சொல்லு ப்ரோ. 1.5 இயர்க்கா மேல ஆகுது தெளிவா. Around 2 years. Kaka. And here's Vardy. Facundo Torres. Positioning நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. நல்ல பொசிஷனிங். பாஸ் பண்ணது யாரியா? வாடி தானே பாஸ் பண்ணது. வாடி தான் கீ பாஸ் அந்த இடத்துல. Bro, how to break காஸ்டோ கொடுத்தா டிஃபென்ஸ்? 1-2 பாஸ் போடுங்க தலைவா. 1-2 பாஸ்னு சொல்லுவாங்க. அது
இப்போ பாருங்க, காஸ்டா குர்த்தாவோட என்னோட விங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ தான். இப்படி ரிவர்ஸில் போட்டுட்டு அவர் ரஷ் பண்ணி ஓடி வருவார்ல, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாஸ் அடிச்சு விட்ருணும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். லொரான் இன்சீனியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதான் பண்ணிட்டு ரிவர்ஸ் பாஸ் போட்டு உள்ள ஓடிட்டு இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் மேரேஜ் லைஃப் ப்ரோ. ஐ எம் குவைட் லேட் பட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் எல்லாம் நண்பா, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நான் லேட்டராக போதும் ப்ரோ சொன்னேன், அது மேரேஜில் நிறைய இஷ்யூ இருந்துச்சு ப்ரோ. இந்த ஓடுறாருல இப்போ பாருங்க. இதுதான் நெய்மார். அப்புறம் கேட்டுக்கிட்டு இருந்தியா ப்ரோ, அவர் எங்க தலைவா நெய்மார் எங்கன்னு கேட்டலாம் ப்ரோ. இந்த வந்துட்டாரு பாருங்க நெய்மார். எந்த நெய்மார் தெரியுதா இல்லையா? இந்த நெய்மார் கேர்ள் சூப்பரா இருக்கும் ப்ரோ. மேடி பாய், இதோ உங்களுக்காக இந்த கோலை நான் உங்களுக்கு தான் டெடிகேட் பண்றேன் ப்ரோ. மால்டினி ப்ரோக்ரஷன் காட்டுறேன் ப்ரோ. And it didn't take him long. Just sitting on the bench and waiting moments ago, already he has scored. That's just as the manager would have seen it. An impact sub. Santos are at the peak of their powers. As for their opponents, a long way from that. Well, they're very much the better team at the moment, Peter, and no doubt will be looking to cause even more damage here. Great ball if he can get there. 6 added minutes has been indicated. Kaka. Good running, strong and purposeful. And he's been shifted off it. That's a lovely, neat pass. Ernest. Passing is crisp and sharp. Kaka. ஓ ப்ரோ, மொமெண்டம் ட்ரிப்ளிங்னா என்ன? உங்கள் ஆப்போசிஷனோட டிஃபென்ஸுக்குள்ளே போகிறப்போ உங்களோட பிளேயர்ஸோட டிஃபெண்டோட குவாலிட்டி வந்து அதான் ட்ரிப்ளிங்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் அதிகமாகும், அக்சலரேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவராலாக ட்ரிப்ளிங்க்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதுதான் மொமெண்டம் ட்ரிப்ளிங். இப்போ நெய்மார் பண்ணால அது மொமெண்டம் ட்ரிபிள் தான் தலைவா. 2 தடவை ட்ரை பண்ணா, ஒரு தடவை கோல், ஒரு தடவை இதுவாயிடுச்சு ப்ரோ. ஆக்வர்ட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுங்க. அல்ட்ராமா பெஸ்ட் ப்ரோ. பட்டன் ஒபாசிட்டி பட்டன் ஒபாசிட்டி சொல்லு ப்ரோ. நான் 20% வச்சிருக்கேன் தலைவா. பாக்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது, ஸோ அதுக்காக அப்படி வச்சிருக்கேன். எனி கெஸ்ட் டர்ஸ்டே பேக் ப்ரோ. போர்ச்சுகல் எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஃபகுண்டோ டாரஸ் ஒரு கோல் அடிச்சாப்ல நினைக்கிறேன். 10 காயின் ஒரு வாட்டி கிளியர் வந்து தலா உன் எல்பி கார்ட்ஸா ப்ரோ. எனக்கு எல்பி நல்ல கார்டா ப்ரோ? நல்ல கார்டாவா ப்ரோ? ஐயோ சோ 1700க்கு மேலே மேட்ச் விளாண்டேன் அவனை வச்சு. 1700 மேட்ச் விளாண்டுருக்கேன். நல்ல சிபியான்னு கேட்குறியா ப்ரோ? மனசாச்சு இல்லாது. கெவஸ்கெலியும் போடலாமா இல்லை இவனை போடலாமா? இருக்கட்டும் ப்ரோ. 3CB 1LB ஃபார்மேஷன் பத்தி சொல்லுங்க ப்ரோ. 3CB 1LB சென்டர் பேக் என்ன பண்ணுவாங்க? சென்டர்ல நிற்பாங்க ப்ரோ. ஸோ அப்படின்றப்போ ரைட் பேக்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஆப்போனண்ட்டுக்கு. என்ன ப்ரோ சொல்கிறேன்? மேரேஜ் ஆகிடுச்சா? போன வருஷம் தான் ப்ரோ சொன்னேன். ஏஜ் போகுது என்ன 1.5 ஆயிடுச்சு ப்ரோ. நடுவில் நான் சொல்லாமல் இருந்ததில்ல, எனக்கு முன்னாடி ஆயிடுச்சு தலைவா. அது கொஞ்சம் மேரேஜில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதனால என்னால் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலைகள். எங்கள் வீட்லேயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, லவ் மேரேஜ் தலைவா. ஸோ அதனால இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. அவங்க வேற காஸ்ட்டு, வேற ரிலிஜியனு, ஸோ அதெல்லாம் நிறைய இஷ்யூ இருந்துச்சு. கவர்மெண்ட்லேயுமே சப்போர்ட் கிடைக்கல ப்ரோ. மால்டினி ப்ரொகர்ஷன் காட்டுங்க ப்ரோ. ஓ மை காட், சாரி பிரதர். கிறிஸ் பார்சா மேக்கிங் தேர் பெஞ்ச் ஸ்ட்ராங்யா எடுக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனில் பாசா சொதப்புவாங்களாம் தோறுது. மேட்ரிட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தெரியுது. Have to picky Alan
49ல இருக்கேன் ப்ரோ. டெய்லி கேம்ஸில் 3 பிளேயர் ரிமைனிங். செர்ஜினியோ, விக்டர் அண்ட் சாலா கிடைக்கும். கிடைக்கும் ப்ரோ. நம்பிக்கையோட சுத்துங்க தலைவா. எனக்குமே செர்ஜினியோ எடுக்க வேண்டியிருக்கு தலைவா. செர்ஜினியோ பிகே 2 பேர் இருக்கிறானுங்க. எனக்குமே ரிமைனிங் 3 பிளேயர் இருக்காங்க. எடுத்துடலாம் ப்ரோ. அதெல்லாம் அப்டேட்டுக்குள்ளே எடுத்துடலாம். அதுக்கு தான் 10 தராங்கல்ல. ஒரு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 இது கொடுக்குறானுங்கல்ல. ஃபெர்குண்டோ டோரஸ், ஃபிலிப்பே இன்சாகி. இப்போ பாருங்களேன், இவன் நல்ல ஃபார்மில் இருக்கானா? ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்கான் ஜிம்மி வாடி. இருந்தாலும் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஓகேவா? நல்லா தான் நாங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லு ப்ரோ. ஏன் கேம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு காட்டுது ப்ரோ? எப்போ வரும்? மந்த் ஃபஸ்ட்டு வரும் தலைவா. 1ஆம் தேதி லாகின் பண்ணுங்க, கிடச்சிரும். ஒரு மாதத்துக்கு 10 தடவை தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும். பட்டன் கெப்பாசிட்டி சொல்லு. புரியல தலைவா. கெலாசியர் கேமிங் ப்ரோ. தாசே இட்டாலி பேக் முடிய போகுது ப்ரோ. சரி, பெரிய பேக் வருமா? லைக் கிரீஸ்மான் ஃபார்ம் ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி போர்ச்சுகலுக்கு எதிர்பார்க்கலாம் தலைவா. இந்த சீசனில் போர்ச்சுகல் எதிர்பார்க்கலாம். ரொனால்டோக்கு எப்பிக் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஐக்யூ நியோ 10R வாங்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. கிறிஸ்டோ சூப்பர் தலைவா. ப்ரோ அதை விடவே மோட்டோவில் ஏதோ எட்ஜ் 60 ப்ரோன்னு ஏதோ ஃபோன் இருக்கான் ப்ரோ. நல்லா இருக்கு. நீங்கள் ஆஃபீஸ்லலாம் பேசிக்கிறாங்க. ஆஃபீஸில் ஒரு பையன் வச்சிருக்கான். சூப்பராக இருக்கு தலைவா. கேமராலாம் நல்லா இருக்கு. இப்போ பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 விடவே 11 ப்ரோ இருக்குல்ல, அதை விடவே நல்லா பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு தான் நாங்கள் ஆர்கியூமெண்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. Well, if you did just miss it, we are up and running already. Can't form out there. Vardy. Pass is just off target. Well, I'm not quite sure he needed to hold up play quite as much as he did then. A couple of his teammates were very annoyed. And the ball's come loose here. So what can they make of this? Hiroki Sakai is a player with plenty of European pedigree, Jim, with a decade spent in Germany and France, and I guess he'll be popping up in the final third, won't he? Yeah, I have a feeling that a lot could depend on how many chances he's going to have to get himself into that final third. He's got a side of அட சண்டாலா கிராஸ் போறதுக்கு பதிலா ஷூட் பண்ணி விட்டுறேன். Lo Celso. A third of the match or thereabouts gone, and we still await the first goal. But they've got it again. ஃபுராமா அக்ரோபாட்டிக். That is wildly off target. நான் மெம்பர்ஷிப் எப்படி வாங்குறது ப்ரோ? அது நீங்கள் iOSல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குரோம் டவுன்லோட் பண்ணி குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடீம் கோட் இருக்குல்ல, கூகுள் ரெடீம் கோடை வச்சு வாங்கிக்க முடியும். And it's Neymar. An instinctive delivery. And he knocks it clear. Now, what about a counter-attack? Oh, well played, well sorted out. He's got plenty of space out wide here. Oh, that is a good... இவ்வளோ க்ளோஸ்ல இருந்து அடிக்கிறான். Oh, what a ball! ஏடாய் எவ்வளோ ஸ்லோடா எப்பா. இந்த மேட்ச் இப்போ நம்மளுக்கு பாயாசம் தான் போலங்க. எவ்வளோ டைம் பயங்கர லேட்டு மக்களுக்கு கமெண்ட் அடிக்கிறதுலாம். Good ball over the top. It's going to be disappointed with that. Neymar, Conte. Nicely weighted ball. Let's cut it out. Oh, this looks நெய்மரோட sharp. பாஸ் சூப்பரா இருந்துச்சு. Still waiting for the game's first breakthrough goal. Played through for the wide man. That's just playing it safe and simple. இந்த கார்டியல் மயிறு எல்லாத்தையுமே நல்லா வச்சிருக்கான் ஸ்டாட்ஸ். ஆனால் ஒரு பாலும் வின் பண்ண மாட்டேங்க. And it's played forward. Odegaard gets into some space. ஏடா பிளிட்ஸ் கால்ல அடிக்கிறான் பாருங்க. And that's been intercepted. He read that really well and stopped it.
யாடா இந்த மேட்ச் ஏமாத்துறாங்க மக்களே. ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல கூகுள் ரிடீம் கோட் இருக்குல்ல, அது வாங்க தெரியுமா? 29 ரூபாய்க்கு ஜிபேல கூட அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கிட்டு அந்த கோடை வச்சு ரிடீம் பண்ணிட்டு எடுக்க முடியும் தலைவா. டாப் அப் பண்ணுறீங்கல்ல, அதை மாதிரி தான் ப்ரோ. ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். எப்படி மெம்பர்ஷிப் வாங்குறது ப்ரோ? கிளைமேட் மேனேஜர் பார்த்து பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லுங்கள் ப்ரோ. பெஸ்ட்டா இல்லையான்னு கிளைமேட் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைஃபை வாங்கிருங்க. கிரைஃபா அது பேர் என்ன இன்னொருத்தர் எவரோ ஒருத்தர் இருப்பார். கிரைஃப் தானே வந்திருக்காரு. கிளைமேட்டை வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் கிரைஃப் வாங்கலாம். ஏன்னா பொசிஷனில் அவர் இவரோடவே பெஸ்ட் மேனேஜர் ப்ரோ. மேல்டினி ப்ரொகர்ஷன் காட்டுங்க. இப்போ காட்ட முடியாது தலைவா, மேட்சுக்குள்ளே காட்டாது ப்ரோ. நான் வெளியில் வந்துட்டு காட்டுறேன் தலைவா அந்த மேட்ச். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். இப்போ ஜிம்மி வாடியோட பழைய கார்டு வச்சுருக்கான் ப்ரோங்க. சோலோ மோடி வச்சுருக்கான் ஷோர்ட் டைம் தான் ப்ரோ. உங்கள் கம்பெனி நேம் என்ன ப்ரோ? கிவ் எனி க்ளூ. எங்கள் கம்பெனி நேம் தெரிஞ்சு என்ன ப்ரோ பண்ண போகிறேன்? மேத்ஸ் குளோபல் சொல்யூஷன். Bro, I scored blitz goal using Rafael Leo with the 73 curl. Oh my god, that was crazy, brother. And the action is back on Pro the players way. can do anything, bro. Santos have been the team that have had the lion's share of possession and chances. Okay, they haven't got much to show for it, but I think it's Pro player can do anything. and eventually நல்லவனுக்கு புல்லு மைதான். Nominating Vardy. Yes. Opposition played with nominating Vardy. 97 rated, I think. He's also good. Davis, a player who needs no introduction. Well, the moans and groans from the stands now are very audible. It's a decent chance to counter-attack. Brilliantly cut out. Sakai. Chouameni. Still absolutely nothing to report here goals-wise. ஐயோ கரெக்டாக ட்ரிபிள் பண்ணி வேஸ்டாக போச்சு. நாக்கப்புறா எபிக் ஒன் ஆஃப் த கிறிஸ்டோஸ் நைட்மேர். யா ப்ரோ, கிறிஸ்டோஸ் நைட்மேர் இல்லை ப்ரோ, கிறிஸ்டோஸோட ஆப்போனண்டோட நைட்மேர் ப்ரோ. The attendance for this match, He's played it through. 649. For a moment you felt that was going somewhere, but they'll have to go again. Beraldo cuts it out. The pass is intercepted. Short changes him with that pass. That looks a cracking ball. That pass is somewhat less than ideal. Quality deserted them when they really needed it. Now it's Vardy. That's beautifully weighted. Loose ball now, and there's a chase on to retrieve it. மைக்கேல் ஓவன் எப்போயா உள்ள வந்தாரு? Hernandez. Petri. Closing in on the last quarter of an hour. Santos are... அடே ஈத்தர பயப்படிகளா, என்னடா கேம் இப்படி லேக் அடிக்குது? கமெண்ட்ரியே ஸ்டக் ஆகுது மக்களே. Neymar could try cutting inside here. Santos merit full marks for their attitude and application in trying to win this. It means an awful ஓவன் lot. மேல்டினிக்கிட்ட ஹெட்டிங் ஜெயிக்கிறாருப்பா, ஆச்சரியமா இருக்கு. Well, the run has been sold a little bit short there. Look, the game is full of ifs and buts. ஏடா என்னடா கால் இது? அடாய் மட்டமான கால் மக்களே. கன்ஃபார்மா கோல். இதெல்லாம் வந்துட்டு செவினா இருந்திருந்தான்னா அது சூப்பர் சப் பாடி ப்ரோ. ஸ்கிரீன் பிளாக்கா மாறுது இப்போ வருதா? ஈஸியா கோல் அடிக்க வேண்டிய பால விட்டான் அவன். Coming on the field, number 7, Pepin. Number 13, Messi. Not only too happy to take that back. Simon. Petri. Floats it up and over. Well, both sides might have to settle for a draw here, although there's still a chance for one last fling.
மேட்ச் சரியான மொக்க கேமே ஆகத்தான். யாரா அவனுங்க பாட்டு போயிலுங்க எல்லாம் மயிர் ஆட்டா ஆப்போனண்டியா ஈஸியா அடிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபகுண்டோ டாரஸ் இவ்வளவு க்ளோஸ்ல இருந்துட்டு கால் பண்ண மாட்டான் ப்ரோ. அவன் மொட்டமான எக்ஸ்பீரியன்ஸ் கேர்ல. டிபாலாலாம் இருந்திருந்தா லட்டு மாதிரி பால உள்ள ஊட்டி விட்டுருவான். அந்த பால்லாம் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ. ஸ்டூபிட் ஃபெலோவா இருந்துட்டு நெய்மாருக்கு பாஸ் போட்டது ஒரு தப்பு. அது நான் பண்ண தப்பு. இந்த நாய் க்ளோஸ் இருந்துச்சு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணலன்னா பரவாயில்ல ப்ரோ. குப்பா ஆப்போனண்டி ஆகலாம். ஐயோ ஈஸியா காலில் போட்டிருக்க வேண்டிய பாலியா. 81 கால் வச்சிருக்கான். ஆனாலும் கால் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 32 இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போறாயா. மட்டமான எக்ஸ்பீரியன்ஸ். மூவ்மெண்ட் ஓரளவு டீசெண்டா இருக்கு மக்களே. மூவ்மெண்ட் நல்லா தான் இருக்கு. ஓகே தான். பட் ஆனால் ஃபினிஷிங் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பாசிங் ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் LWF போட்டு ஆடு ப்ரோ. ஃபர்னாண்டோ நல்லா இருக்கும். I'll try my brother. I'll try my best. ப்ரோ மால்டினி ப்ரோக்ரஷன் காட்டுங்க. மெஸ்ஸி வச்சு என்ன பண்ணா தெரியல. மெஸ்ஸி எப்பவுமே கண்டிஷன் ஸ்டாண்டர்ட்லேயே தான் போயிட்டு இருக்காரு. வெறுப்பாகுது. நெய்மார் கூட எக்ஸலண்ட்ல வரான். இருந்தாலும் வரவே மாட்டாயா ப்ரோ. ப்ரோ உங்களை முடிஞ்சா F2P கார்ட்ஸ் வச்சு கேம் பிளே பண்றீங்களா? கண்டிப்பா பிரதர். ப்ரோ இப்போ என்னோட ஸ்குவாடில் கண்ணுக்கு நீங்கள் கண்ணை பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ கார்டு தான் ப்ரோ. மெஸ்ஸி ஃப்ரீயாக இருக்கிற பிளேயர்ஸ் 1800 காயின்ஸை சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். இந்த ஆள் ஃப்ரீ கார்டு தான் சரியா. இவன் ஃப்ரீயாக வந்து 100 காயினில் கிடச்ச கார்டு தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் பெய்டு தான் மக்கள், இல்லைன்னு சொல்ல. இவர் ஃப்ரீ கார்டு. மெசிமோ ஓடோ ஃப்ரீ கார்டு தான் ப்ரோ எனக்கு. அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் பே பண்ணியிருக்கேன், இல்லைன்னா சொல்லலை. ஓகே, ஆனால் 3000 வந்துட்டு பே பண்ணேன். அப்புறம் வெளியில் இருக்கிற 2 ஸ்ட்ரைக்கருமே ஃப்ரீ கார்டு. நெய்மார் ஃப்ரீ கார்டு, ஃபகுண்டோ டாரஸ் ஃப்ரீ கார்டு. அப்புறம் கீழே போனீங்கன்னா டிஎம்எஃப்ல இருக்கான் பாருங்க, எட்மில்சனு ஃப்ரீயாக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கார்டியால் ஃப்ரீ கார்டு தான். நான் பாருன்னா இவன் கம்மி காயினில் கிடச்சான் ப்ரோ. நான் கூபோ பேக்கில் கிடச்ச சாக்கா இது. அந்த மாதிரி நிறையா மோஸ்டான 70% என்னோட ஸ்குவாடில் இருக்கிறது ஃப்ரீ பிளேஸ் தான் தலைவா. எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச கார்டு வந்துட்டு 100 காயினில் கிடச்சிருக்கலாம் மேபி, இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட்டில் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி புரியுதுல்ல. கம்ப்ளீட்லி இது வந்துட்டு பெய்டு ஸ்குவாடே கிடையாது ப்ரோ. என்கிட்ட இருக்கிறது பெய்டு ஸ்குவாடு தான். என்னோட ஸ்குவாட் வேற மாதிரி இருக்கும். காட்டவா லிவர்பூலோட ஃபார்மேஷனா? ஸோ இதோ உங்களுக்காக இதுதான் என்னோட பெய்டு ஸ்குவாட் தலைவா. 106 106 106. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெஸ்ஸியை மாற்றணும்னா 107 வரை வருவாப்புல. 7 தான் ஞாபகிட்டு இருந்தேன். 107 105 பெலிகோல், 104 டிஎம்எஃப், 104 டிஎம்எஃப், 103 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை விடவே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரேட்டிங் அதிகம் தான். ஆட்டோலகேட்டில் போட்டிங்கன்னா இவனுமே 103 வருவான். டேவிஸ் அல்ஃபோன்சா டேவிஸ் காப்பல. மால்டினி ப்ரோக்ரஷன் கேட்டல ப்ரோ. இங்கே ப்ரோ 1 பாசிங்க்கு, 4 ஆக்சலரேஷன், 5 லோவர் பாடி, 11 ஃபிசிக்கல் கான்டாக்ட், 14 டிஃபென்ஸ். ஸோ மால்டினி ஆட்டோலகேட்டில் போட்டோன்னா 104 வந்துடுவார். ரேட்டிங் இன்னும் ஏறும். இதுக்கப்புறம் பெய்டு கார்டுக்கு பெய்டு ஸ்குவாடுக்கு நான் இப்போ வச்சிருக்கிற இந்த ஸ்குவாடு அந்த ஸ்கோரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நான் எவ்வளோத்துக்குள்ள ஃப்ரீ டு பிளே பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கே தெரியும். ஐ ஜஸ்ட் பிளேடு ஃப்ரீ டு பிளே ப்ரோ. ஒரு சில கார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்குமே ஃப்ரீ கார்டில் 1-2 நல்ல கார்டு கிடைக்கும்ல, அந்த கேட்டகரி தான் ப்ரோ நான். நெக்ஸ்டோ நெய்மாருக்கு எபிக் கார்டு எப்போ வருது அதை சொல்லியா? பிரேசில் ஃபேனுக்கு ஜெய் சம்பா. இப்போதைக்கு டவுட் தான் தலைவா. பாசிபிளி ஜூலை அப்டேட்ல எதிர்பார்க்கலாம். சுவாரஸ் எடுக்கலையா ப்ரோ? சுவாரஸோட பிக் டைம் எடுக்கல, பட் ஆனால் எப்பிக் இருக்கு என்கிட்ட ப்ரோ. நான் எப்போ மெம்பர்ஷிப் வாங்க போகிறேன்? உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவீங்களா? வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு இப்போதைக்கு என்ட்ரி எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் தலைவா. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த ப்ரோ லைவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்படின்றதுனால வந்து அதை பிளாக் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் கிடையாது. ஸோ நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் லீக் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. அது கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரோ. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஃபுட்பாலை பற்றியே பேசிக்க மாட்றாங்க. அது எனக்கு அடுப்பாகுது. ஒரு 2 பேர் மாற்றி ரூம் மேட்ச்னு கேட்டுக்கிறாங்க. அது தவிர்த்து
ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்பால் டாக்குன்றதே கிடையாது. மெம்பர்ஸ் மேட்ச் வச்சோன்னா வரமாட்டானுங்க, அவங்களுக்கா ஜெட்டி தான் வைக்கிறாங்கன்னா வரமாட்டாங்க. ப்ரோ நான் எப்போ மெம்பர்ஷிப் வாங்க ப்ரோ, இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் யூ கேன் டூ தட் பிரதர். இதை எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எடுக்காதீங்க. ஜஸ்ட் என்னோட சஜஷன் என்னன்னு இல்லை, நீங்கள் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லை ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா ஓகே, நான் அது சேவைக்காக தான். பட் நம்மளுக்கு அப்படி தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் என்ட்ரி பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் தலை. பட் ஆனால் மைண்டு மாறிச்சுன்னா சடனாக நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் போட்டால் போடுவேன். ஹாய் தலை, கிங் எம்எஸ், டேக்கர் பிரதர் ப்ரோ. ஆமாயா, எனக்கு எப்பிக்கு எமால் இட்டாலி பிளிட்ஸ் டெல் பியாரோ பிக் டைம் ஒசுமின் ஃப்ரீயா ஆஸ் எஃப்2பி அந்த மாதிரி நம்மளுக்கும் 2 கார்டு ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னு நினச்சிக்கோங்க. அதில் மால்டினின்னு வச்சுக்கோங்க. மால்டினி ஆனால் உண்மையிலே எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. இந்த மால்டினி இல்லை, பழைய மால்டினி 102 ரேட்டடில் பிக் டைம் மால்டினி 100 காயினில் தான் கிடச்சிச்சு எனக்கு. மெம்பர்ஷிப் வாங்கினா என் ஐடி பேக் ஓப்பன் பண்ணி தரீங்களா ப்ரோ? ப்ரோ நீ மெம்பர்ஷிப் வாங்கலன்னா கூட பேக் ஓப்பன் பண்ணுவோம் ப்ரோ, அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது இல்லையா ப்ரோ. கேரத் பைலுக்கு நல்ல ப்ரோக்ரஷன் சொல்லுங்க ப்ரோ. எந்த கேரத் பைல் தலைவா? 2 இருக்கு. டாட்னம் பேஸ் பண்ணி இருக்கிறதா இல்லை டாட்னம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனா சொல்லுங்க. சாமி சொல்லுவாப்புல, சாமி பக்கத்தில் தான் இருக்காரு, ஏன்னா அவர் வச்சிருக்காப்புல. நம்மகிட்ட 2 பைலும் கிடையாது. அப்கமிங்கில் வர்ற பைலு தூக்கிட வேண்டிதான். ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கியா? சப்ஸ்கூட கோஆப் எப்போ ப்ரோ? இந்த வீக்ல பண்ணிடலாம் தலைவா, இந்த வீக்ல பண்ணுவோம். இந்த வீக் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். இதுக்கு மேலலாம் நம்மளுக்கு வேலைலாம் கிடையாது ப்ரோ, இனிமே வெட்டி தான். சனி ஞாயிறுல வந்து பார்த்தீங்கன்னா சாமி மத்தியானத்துக்கு மேலே இது பண்ணுவாப்புல, ஸ்டீம் பண்ணுவாப்புல, காரக் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்சி வில்லனில் பண்ணுவாப்புல. அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா விஎம்சி வில்லன் போயிட்டு செக் பண்ணுங்க, வர்றது நம்மள தான் இருக்கும். மொட்டை பைலா? மொட்டை பைல்னா டாட்னம் பிளேயர் அவன். நெக்ஸ்டோ மால்டினி டெஸ்ட்ராயர் பிளே ஸ்டைல் எப்போ வருது ப்ரோஸ்? அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க ப்ரோ. மால்டினிக்கு பெஸ்ட் பிளே ஸ்டைலே டிஃபென்சிவ் ஃபுல் பேக் தான். பப்ஜி ஆடுவியா ப்ரோ? பப்ஜி முன்னாடிலாம் அப்பப்போ ஆடிக்கிட்டு இருந்தோம் ப்ரோ. நான் 100 தரேன்யா பெயிலுக்கு. உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் பாடி. ஐயப்பன் வாங்க, வெல்கம் நண்பா. ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ உங்களை பார்க்கறதுல. தேங்க்யூ ஃபார் த மெம்பர்ஷிப் பாடி. இவங்க யாருமே வரல. அதான் சொல்லிட்டு இருக்கேன், மெம்பர்ஷிப் எடுக்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்களே. எடுத்ததோட சரி, சேனல் தாங்குறாங்க. உங்களோட தாங்கல் எனக்கு புரியுது. வரமாட்டுறாங்க சேனல் பக்கம், அப்படியே ஓடிடுறாங்க. ஹவு மச் யுவர் இன்டர்நெட் பிங்? 5 MS தலைவா. சாமி நான் வந்துட்டேன். யோ சாமிக்கு ரெக்வஸ்ட்டை போடுங்கயா. ஜோதி கிருஷ்ணன் போட்டிங்கன்னா வர்றது அவர் ஐடி தான். JOTKCHRIS தானே, கேப் இல்லாமல் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டிங்க அப்படின்னா சாமியோட ஐடிக்கு ரெக்வஸ்ட்டை போட்டு வைங்க. நான் திடீர்னு சாமி ஐடிலாம் வந்துட்டு ஒரு சில கார்ட்ஸ்லாம் ரிவ்யூ ஆகும், அந்த அக்கௌண்ட்டில் தான் விளாடுவேன். ஆஃப்லைனில் என்ன திடீர்னு சர்ப்ரைஸாக 2-3 சப்ஸ்கிரைபர் ஆக்டிவாக இருக்கிறவங்கள போட்டு மேட்ச் விளையாட்டுட்டு வீடியோ பண்ணிட வேண்டியதான், கண்டென்ட் பண்ணிட வேண்டியதான். என் ஐடி பாஸ்வேர்டு தரேன் ப்ரோ, என் ஐடியை ரிவ்யூ பண்ணுறீங்களா? இன்னைக்கு வேணாம் தலைவா, இன்னொரு நாள் பண்ணலாம் ப்ரோ, இன்னைக்கு வேண்டாம் ஓகேவா? கெபுரி யோ ஹாலண்டுக்கு பூட்டு கலர் ஒரு கேவலமாக இருக்கு. நான் வாங்கிட்டேன் இந்த டாரஸ் சொன்னால. ஃபெர்னாண்டோ டாரஸா? ஃபக்குண்டோ டாரஸா? அவ்வளோதான் நானும் வாங்கியிருக்கேன். மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கி போட்டிருக்கேன். அதனால தான் வாங்கினேன். நேற்று தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு அந்த அக்கௌண்ட்டில் வாங்க சொல்லிட்டு தான் அப்போ என்னையும் தாலியாக எடுத்துருக்கீங்க அப்படி தானே? ஃபக்குண்டோ டாரஸை வாங்க ஒரு அக்கௌண்ட்டில் வாங்கினா பத்தாது. இப்போ சாமி வாங்கிட்டாப்புல, அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் தூக்கி போட்டு விளாண்டுருக்க போகிறேன். நான் இன்னைக்கு தான் வாங்கினேன். Mine is showing 130 MS bro on Game Space app. Will it be correct? Game Space appல 130 வந்துட்டு அதிகம் ப்ரோ. பிலோ 50 கீழே இருக்குன்னா ஓகே. 107 பேலுக்கு நல்ல ப்ரொஃபஷன். பார்ப்போம் ப்ரோ, இந்த மேட்சை முடிச்சுட்டு சொல்கிறேன் தெரியுமா? என்ன சொல்ல போகிறாப்புல சென்ட்ரல் ஏரியாவில் 99 ரேட்டிங் வரான். எனக்கு அவனுக்கு போடுறது இது போடலான்னு பார்த்தா கோல் கீப்பிங் போடுறாங்க. நம்மளுக்கு வந்து இது கொடுத்தாங்க, டிஃபெண்டிங் ஏதோ ஒன்று பூஸ்ட் கொடுத்தானுங்க. ஹார்ட் ஒர்க்கு. யோ கிறிஸ்டோ, ஒசிமீனுக்கு ஒரு கிஃப்ட் ஐ பாட் அப்படின்னா நான் தந்தா உனக்கு. யோ கிறிஸ்டோ, உனக்கு ஒரு கிஃப்ட் ஐ பாட் எப்படியா நான் தர்றது உனக்குன்னு சொல்றீங்களா? என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் எப்படி தர்றதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன்.
க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். நெய்மார் ஜூனியர் பத்தி எதுனா வாங்கிருக்கீங்களா ப்ரோ? ஐ ப்ளே மொபைல் நெட்வொர்க், தட்ஸ் வை பிங் இஸ் ஹை ப்ரோ. ஜனா டிஎஃப்சி அப்சர்வ் பண்ணிரியா சாமி? ப்ரோ எம்பாப்பேக்கு போலாமா? ஐ டோன்ட் ஹேவ் எனி ஷோ டைம் கார்டு. கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. எம்பாப்பேக்கு கார்டு இல்லைன்னா கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா வேண்டாம். It is a perfect ambience for the central characters who are ready now to perform. லெஃப்ட் விங்ல ஃபக்குண்டோ டாரஸ் ஆடுறாரு மக்களே. And already we're underway here. நேற்று 2 எஜ்ஜிட்டு கிராசிங் இருக்கு. பெயிலே அப்புறம் நம்மகிட்ட 2-3 இருக்கு. Oh, now here's an interesting matchup. நல்ல பாஸ். Ended up in no man's land. Maldini cuts it out. But it is clear to see that he is not at all happy with that. Yeah, the idea was டிஃபென்சிவ் right. ஃபுல் பேக் The சிபில delivery போட்டு wasn't. ஆடுறது நல்ல They can இது. revisit that further on. சூப்பரா இருக்கும். ஐயோ டாடா ஓபி, தேங்க்ஸ் a lot நண்பா for the super chat buddy. Well, 40 rupees blue heart super chat க்கு ரொம்ப நன்றி பிரதர். Obviously increases your chances of the ball being met like that by someone. It's rare for me to look at a fullback as a potential match winner, Peter. போடு. இரண்டாவது ஷூட். ஹரிஷார் தேங்க்ஸ் a lot நண்பா. வெல்கம் டு தமிழ் FC-YT மாமே. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள், வணக்கங்கள் ப்ரோ. 2025ல பெஸ்ட் ஃபார்மேஷன் வீடியோ போடுதல வெயிட்டிங் கண்டிப்பா தலைவா. நான் அதுக்கு ஆல்ரெடி ஃபார்மேஷன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் 2025ல சைன் பண்ண பெஸ்ட் பிளேயர்ஸோட இதை வந்து போடுறேன் ப்ரோ. எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் போடுறேன் தலைவா. தேங்க்ஸ் a lot நண்பா. ஹரி ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ஃபக்குண்டோ டாரஸ் தான் கிராஸ் எடுக்கிறாப்புல. ஹோய்டாஸ் 3 பால் கோலை மிஸ் பண்ணிருக்கேன் மக்களே. 3 அட்டெம்ப்ட். இது வந்து என்னோட மிஸ்டேக் தான், டைரக்ஷன் தப்பா வச்சிட்டேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் 2 நல்லா தான் அடிச்சேன். பாடி ஒரு ஹெட்டிங் அடிப்பாரு பாருங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. Suarez. And the pass is intercepted. இந்த 0 போட்டா நாய் தான் நல்லா விளையாடுது பாத்தியா? Looks a cracking ball. யாரு 0 போட்டா பிரேசிலியன். Well, quality clearly deserted him at the crucial Soran moment. Well, that's down to Epic. a simple miscalculation. No more, அது no less. ரோமாவோட கார்டு. பெயின் பண்ணிக்கோட காடி. That's very neat. ருமனியாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா என்னையா பண்ணுவீங்க? ருமனியா 1-9 ருமனியா நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்களேயா? இன்டர் மிலான் பேஸ் பண்ணாலே கார்டு வராமலாம் போறாங்க. Justified. Now that's well seen too. ஃபக்குண்டோ டாரஸ் மூவ்மெண்ட் ஓரளவு நல்லா இருக்கு தலைவா, கிரியேட்டிவ் பிளேமேக்கர்ன்றதுனால. இன்டர்ல அதான் எனக்கு கிரியேட்டிவ் பிளேமேக்கர் யூஸ் பண்ண தெரியும், அதனால சொல்றாங்க. That has been ஆனா எனக்கு ஓட மாட்டான் ப்ரோலாம் நினைக்கக்கூடாது ப்ரோ. சிலைனி ப்ரோக்ரஷன் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. கப்பல் பார்த்து சொல்றேன் ப்ரோ. நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, யாருமே no goals as yet. Ødegaard. And he was quick to react. Ernest. கான்டாக்ட் ப்ரொக்ரஷன் மாத்தினீங்களா? ஆமா And they've got rid. Ernest. Looking for the run. எடா 4வது பால் நாக்கிட்டு போச்சு. இந்த மேட்ச் நம்மளுக்கு பால் பாயாசம் தான் போட்டாங்க. இந்த கொனாமி நாய் இருக்கானுங்க பாத்தியா, சொம்பு மேல சொம்பு அடிக்கிறானுங்க ஆப்போனன்ட்க்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ற, ஒரு கோலாச்சும் உள்ள போயிட்டா பாருங்க. Roberto Carlos. எவ்வளவு அம்மா நல்ல வேளை அவங்க வெடிய போட்டாங்க. Thumps it clear. இங்கிட்ட ஒரு வெடி அங்கிட்ட ஒரு வெடின்னு 2 பக்கமும் வெடிய போட்டு தாக்குறானே. Mbappe. அடே முடியலடா யப்பா. Wildly off target. ரிமூவ் பண்ணா நல்லா இருக்கும், ரிமூவ் பண்ணா நல்லா இருக்குமா? பாய் மனுஷன் நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க ப்ரோ. உண்மை காசு கொடுத்தா நேற்று ஒருத்தன் வந்தான் எருமாடு மாதிரி எட்டிங்காச்சு தாக்கின்னு இருந்தான். Albert Ferrer. நெதர்லாண்டு பிளேயரா. Torres. It's come through and he's had a quick look inside. He's gone away. சுத்திட்டு வரா, 2வது வாரம் அடிக்கிறான் ப்ரோ. ப்ளே ஆன்லைன் பிஎஸ்எஸ் ஆடுறப்போ இன்புட் டிலே இருக்கா? ஐ ஹாவ் ஹைலி இன்புட் டிலே. இந்த வீக்ல இருக்கு தலைவா, இந்த வீக்ல இருக்கு. சைட் லைன்ல எல்லாம் போறப்போ பால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவே தான் போகுது மோஸ்ட் ஆஃப் த பால். சாமி அக்செப்ட் பண்ணியா ப்ளீஸ்? என்னோட ஐடி ஜனா டிஎஃப்சியா ப்ளீஸ். பண்ணுவாரு போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி படுத்து கிடக்குதாமா, சார்ஜ் போட்டு பண்ணுவாப்புல.
4-2-2 ஃபார்மேஷன் குயிக் கவுண்ட் இருக்கு. ஓகேவா, நல்லா இருக்குமா சொல்லுங்க. 4-2-2 குயிக் கவுண்ட் நல்லா தான் ப்ரோ இருக்கும். நான் பண்ணி ஓவரா படம் போட்டுருக்கேன். என்ன பிளேஸ் விளாட்றான் லாங் பண்ணி வாரேங்க. குயிக் கவுண்டர் ஆடி பல வருஷம் ஆயிட்டு போகலே. கிறிஸ்டோ குயிக் கவுண்டர் விளையாண்டு 2-3 வீக்ஸ் ஆகுது. சாமி நீங்களாச்சும் சொல்லுங்க. யோ இரியா அந்த மேட்சை பார்த்துட்டு முடிச்சுட்டு சொல்றேயா. ஜே கிருஷ்ணா ஹாய் ப்ரோ. அவர் வச்சிருக்கிறது வந்துட்டு வேற பெயில் ப்ரோ. டாட்னம் பெயில் வச்சிருக்காப்புல. பின் பாயிண்ட் கிராசிங்கோட. Well, I suppose from a defensive perspective, Peter, neither manager could நேத்து be ஒரு too மேட்ச் unhappy. போனா I just wonder ஃபுல்லா which லாக் team is going to up the ante first. இந்த மாதிரி கிளியர் பண்ண முடியாது. And he's there to get it away. அடிச்சு கிளியர் பண்ணிட்டே இருக்கான். And that is out of ப்ரோ பெல்ஜியம் பேக் நல்லா இருக்குமா? நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஐயோ பெல்ஜியம் வாங்கினியா? நல்ல பேர் ஞாபகப்படுத்துறேன் ப்ரோ. இன்னும் காயின் சேர்த்து ஆரம்பிச்சிட்டேன். நான் 500 காயின் சேர்த்து வச்சிருக்கேன். யாருன்னா ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். pass. ஏன்னா நான் அதுக்காக தான் ப்ரோ காயின் சேர்க்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு வந்துட்டு இவனுங்க வந்த உடனே என்னால இது பண்ண முடியாம போச்சு. யாரு அன்னைக்கு ஒரு பேக் சுத்து நல்ல இவனுக்கு சாப்பிடலையோ? இன்சினியாவுக்கு வந்த உடனே சுத்திட்டேன். இன்சினியாவுக்கே 400 காயின் கிட்ட நான் சேர்த்து வச்சிருந்தேன். அன்னைக்கு 400, இப்போ ஒரு 500. ஸோ Otto. Great ball if லெஃப்ட் he விங்ல can get எடுத்தேன் there. ஒருத்தனை. இப்போ எடுத்து வச்சிருக்கீங்கல்ல. எச்ச வேற சும்மா லாங்லேயே தூக்கி ஆடிட்டு இருக்கேன். Good இப்போ முடியும். alertness. Ødegaard. He's under a lot of கேடா 5வது பால் பார்க்கல. இந்த மேட்ச் நம்மளுக்கு பால் பாயசம் கன்ஃபார்ம். no breakthrough and well into the second period. It is still anyone's game. 50. Well timed, excellent interception. Torres. That is a little undercooked. He has found a way through. Shot a goal! Loose ball. That's fallen kindly. ஸ்லோ ஆயிட்டாரு. இதெல்லாம் ஏமாத்து பொட்டைங்கடா இதெல்லாம். என்னடா கேம் இது? மானங்கட்ட ஈத்தர கேம். And he's நாங்க only 5 two அட்டம்ப்ட்டுக்கு back. சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். கோல் ஆல மகளே. Fortune. His instinct told him இந்த that பாட்டு தாளே நான் சொன்னேன். சீரப்பட்ட ஒரு மாதிரி பண்றான்னு சொன்னானா இல்லையா? அந்த எச்ச தான் வேலையை பார்த்துருக்கு. அதுதான் கோல் அடிச்சிருக்கு பாக்ஸ் டு பாக்ஸ். and he was a little quicker than everybody அப்புறம் else. பிளேயரோட மூவ்மெண்ட் எல்லாம் பாரு. எவ்வளவு வேகமா ஓடுறானுங்க. Manchester United have taken. Oh, Yuri? no, what has happened? அதான் ஏன் எனக்கும் தெரியல. வாட் இஸ் ஹேப்பனிங் தானே எனக்கும் தெரியல. Inspire goalkeeping. ப்ரோ பெல்ஜியம் பேக் நல்லா இருக்குமா? நல்ல பேக் தலைவா. கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. லக்காக்கு போவாங்க. சரி And சைக்கிள் it's been பெல்ஜியம் taken சைக்கிள். short. He's gone for goal. லுக்காக்கு He has hit ரொம்ப that நாளா first ஆளே time. காணோம். Well, யாரு ப்ரோ என்னைய கேக்குறீங்க? கோலா இது. It's Oh, great side netting. technique. பின்னாடி அடிக்கிறான். ஃபகுண்டோ டாரஸே 3 பால் விட்டாயா அவங்கள. And he's there to belt it away. No, that was never going to make it. Closing in on the last quarter of an hour. சிபி எடுக்கலாம் நினைச்சேன். விஷனரி பாஸ் நான் ஃபோர்ட்ரஸ் நினைச்சு எடுக்காம Bernardo இருந்தேன். Silva. ஃபோர்ட்ரஸ்லாம் நல்ல பேக் இருக்கு. ஃபோர்ட்ரஸ்லாம் சரியான பேக். Sharp little ball here. Whatever happens, that's the kind Absolute of sound. movement which raises hope. ஆளை இறக்கி விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரொம்ப நாளா ஆளை காணோம். நான் மக்களே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல ஸ்கிரிப்ட்னா என்னன்னு இதுதான் மக்களே. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளை ஜெயிக்கவே விட மாட்டானுங்க. ஈனப்பைய மாதிரி வேலை பார்ப்பானுங்க. அதாவது இவங்களோட அஃபிஷியல் டீம் மயிருன்றதுனால. ஆப்போனண்ட் வந்து இந்த டீம் வச்சிருக்கான்ல, அவங்களோட லைசன்ஸ்டு டீம் இருக்கிறதுனால போட்டு சொம்ப அடிச்சு தள்ளுவானுங்க பார்த்துக்கோங்க. ஈத்திர போத்துற டீமுக்கு இந்த இதெல்லாம் ஒரு ஃபார்மேஷனு, இதெல்லாம் ஒரு பிளே ஸ்டைலு. அந்த நாயங்க வந்து நொட்டு வாங்கி அப்படியே தூக்கி இந்த நெய்மர் பேக் வாங்குவா இல்ல பெல்ஜியம் பேக்லாம் சேர்த்து வச்சு வாங்குவோம். நெய்மார் நெய்மர் வாங்குவோம். ரொம்ப நாளா ஆளே காணோம். ஐயோ வேற கமெண்டே வரலையா? என்னையா பண்றீங்க? கமெண்ட் போடுங்க. அப்புறம் கமெண்ட் போடுறது கிடையாது. மேட்ச் ஆடிட்டு இருக்கணும் போட்டு கமெண்ட் படிக்கிறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றது. There's going to be a major shake-up in the attack here. Yeah, and it looks like quite a shake-up to the front line. Interesting. We'll see how it develops. Pressing high and with purpose. ஒரு பிளேயரோட இதுவும் சரியில்லையே. Messi. They've been denied a chance to என்னால develop பாலே any ஹோல்ட் பண்ண rhythm in முடியல the பாரு. passing department. The final moments of a game that has been pretty compelling overall. At least they're going about it as they should, having brought this on நல்ல themselves. பாடியா சார். The final 5 minutes.
இந்த கோமாளி ஏன் இங்க வர்றான்? Santos looking to pass their way through. Aimed in towards the centre. And here's Kante. Looks really well cleared. டிக்ஷனரி டிக்ஷன் பிலி அவுட் இருக்கா டிக்ஷன். There will be 5 Still minutes no way added through. time. The defending here is resolute. 5 minutes to add. Baresi gets good distance on it. ஈத்திரையாவெல்லாம் ஆப்போனண்ட்லாம் பாட்டு போட்டு அந்த நாய்களுக்கெல்லாம் இவன் சொம்படிக்கிறான் பாருங்க. எனக்கு அதான் பூரா கடுப்பு மயிராகுது. And that is it. The referee has seen enough. Well, that was tense. The two parties separated. பொசிஷன் என் பக்கம் தான் அதிகம். ஷார்ட் ஆன் டார்கெட் நான் தான் அதிகம். பாசிங் அக்யூரசி நான் தான் அதிகம். கிராசிங் எல்லாத்துலயுமே பெட்டரா நான் தான் பண்ணியிருக்கேன். இதான் மக்களே கொனாமி தெரிஞ்சுக்கிட்டு பேக் ஓபன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கங்க. ஒட்டடா இவங்களாம் உண்மையிலே பாட்டியா இதெல்லாம் ஒரு டிவிஷன் 3 தாண்ட கிடையாது. பாட்டு போய் ரெஸ்பெக்டட் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் புரியல. இதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட். இதுதான் ஸ்கிரிப்ட். நான் ஃபர்ஸ்ட்லேயே விளையாடும் போது முதல் 2 அட்டெம்ப்ட் எடுத்த உடனே சொல்லிட்டேன், இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் கிடையாது, ஆப்போனண்ட் பால் பாயசம் போட போறான்னு போட்டாங்க. இந்த ஃபகுண்டோ டாரஸ் மயிர் மாதிரி விளாண்டான் அந்த மேட்ச்ல. 3 பால் அந்த நாய் தான் விட்டுச்சு. எப்படி 3 பால் அந்த அவன் தான் விட்டான். அச்சோ, யாரோ ப்ரொகர்ஷன் கேட்டீங்கல்ல, என்ன ப்ரொகர்ஷன் கேட்டீங்க? சரியில்லை மக்களே. ஃபகுண்டோ டாரஸ் தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கர்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். இந்த கில்லரா இருக்கணும். அவனா உள்ள வந்தானா அவன் வந்து அவன் சொலட்டுற காலில் தூசி பறக்கணும். ஆப்போனண்ட் கோல் கீப்பர் கை ஒட்டையணும். அப்படின்னா யாரை கொண்டு வரணும் சொல்லுங்க? The craziest striker I ever faced. அதுக்கப்புறம் ஹெட்டிங் அடிக்கிறதுக்கு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான பிளேயர் ஒருத்தவனும். That would be மார்க்கஸ் தூராம். என்ன கமெண்டே வரலையா? தேங்க்ஸ் அலாட் நண்பா, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. சூப்பர் சாட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். டான்டே ஓபி ரொம்ப நன்றி ப்ரோ. ஹரிஷ் பாய் சூப்பர் சாப், உங்களோட மெம்பர்ஷிப்புக்கு ரொம்ப நன்றி. தர்ஷன் டிஎஃப்சி ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். கிருஷ்ணா ரொம்ப நன்றி. நாளைக்கு வா. ஐயப்பன் வாங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. பெயிலுக்கு கேரட் பெயில். இதுவே நல்ல ப்ரொகர்ஷன் தானே. இதுக்கு மேல நல்ல ப்ரொகர்ஷன் எங்கேயா போறது? இதுவே நல்ல ப்ரொகர்ஷன் தான் ப்ரோ. டபுள் பூஸ்டரா இது? எஜிலிட்டி கொடுத்தா பாருங்க, எல்லாமே லோவர் பாடியில் எல்லாமே பூஸ்ட். பால் கேரிங் போடுவோம். டபுள்ஸ்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 பாயிண்டிங் ஷூட்டிங்கில் 4 பாயிண்டிங் வச்சுப்போம். 18 பாயிண்ட் மீதம் இருக்கு. கொண்டு போயிட்டு 98 இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஸ்பீட் ஆக்சலரேஷன் கிக்கிங் போர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிங்லேயுமே நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் பால் கேரிங் போட்டிங்கன்னா
ஸோ அதுக்கப்புறம் அவேர்னஸ் வந்துட்டு 86 நல்ல ஸ்கோர், ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து ஒரு டபுள்எஸ் பொசிஷன் மாதிரி விளையாடுறதுக்கு, டபுள்எஸ்னா ரைட் விங்லேயே டபுள்எஸ் போகிறதுக்கு ஓகேவா இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைக்கரில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கருக்குமே இந்த ஸ்டாட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஏஎம்எஃப் ஆக்சலரேஷனே இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது எந்த பொசிஷன் போட்டாலும். இப்படியும் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஸ்கில் பண்ணி விளையாடுவீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண, நல்லா ஸ்கில் பண்ணுவீங்கல்ல, டபுள் டச் பண்ண தெரியும், மாஸ்ல டர்ன் பண்ணுவீங்க, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பிகன் டர்ன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ரொக்ரஷன் நல்லாயிருக்கும். ஸ்கில் பண்ண தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொக்ரஷனை கன்சிடர் பண்ணலாம். 4 ஏன்னா ஆக்சலரேஷன் பெட்டராக இருந்துச்சுன்னா ஸ்கில் பண்ண உடனே உங்களோட பிளேயரோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகும். அதனால டிஃபெண்டர் கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துக்கு ஓட முடியும். இல்லை கட் பண்ணி ஓடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேனை சேஞ்ச் பண்ணி ஓடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலகண்ட்டாக வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆக்சலரேஷன் ரொம்ப முக்கியம். பேலன்ஸுமே நல்லா இருக்கும், அந்த பால் பேலன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ அதனால இப்படி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து ஆக்சலரேஷன்லாம் முக்கியம் கிடையாது, ஸ்கில்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அழுத்தி பிடி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்எம்எஃப்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் பூஸ்ட் கிடைக்கும், அதாவது ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கிடைக்கும். கிக்கிங் பவர் நல்லாயிருக்கும், ஏன்னா கிராஸ் பண்ணுறதுக்குலாம் இதுதான் பெட்டராக இருக்கும். பாசிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ட்ரிப்ளிங் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அப்புறம் பாசிங் வேண்டாம் அப்படின்னா பாசிங்கில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு போய் ஆக்சலரேஷன்லாம் போடலாம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாமினாவுமே இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்படியும் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் ஸ்பீடு தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா அதை அழுத்தி பிடி விளையாடுவீங்கன்னா இந்த இதுதான் ஓகே, இந்த ப்ரோக்ரஸ் நல்லாயிருக்கும். 4 ட்ரிப்ளிங் கேட்டு 12 டெக்ஸாசிட்டி 10 லோவர் பாடி, டிஃபெண்டிங்கில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவில் போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்றப்போ ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 88 நல்ல ஸ்கோராக இருக்கும். ஓவரால் பேக்கேஜாக பார்க்குறப்போ லுக்ஸ் வெரி குட். ஏன்னா கேரத் பேலுக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விங்கில் இருக்கக்கூடிய லியாவோ, ரஃபாலியோ இருக்கான்ல, ரஃபாலியோட பிட் டைம் கிட்டத்தட்ட அவனோட ஸ்டாட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓடாது ஓடாது. இட்டாலி பிளிட்ஸ் டெல் பியாரோ பிபி பார்ப்போம் ப்ரோ, 1 by 1 பார்ப்போம். எங்கே பிட் டைம் கார்டே காணோம். ஓகேவா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனை மாதிரியே இருக்கானா, ஸ்பீட் ஆக்சலரேஷன் ட்ரிப்ளிங் டைட் பொசிஷன்லாம் அதே மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்ட்டுமே ஓரளவு டீசெண்டாக இருக்கா. ஸோ நான் என்னோட ரஃபாலியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் ட்ரை பண்ணி வச்சிருப்பேன். டீமுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சம் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் டீம் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க ரஃபாலியோ தான் உள்ளே கொண்டு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கவஸ்கேலியோ போதெல்லாம். 98 ட்ரிப்ளிங் வருவோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆக்சலரேஷன் பெட்டராக இருக்கும். ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விங்கில் ஆட போறீங்கன்னா ஆக்சலரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெளிவா. இட்டாலியன் டெல் பியாரோ பிளிட்ஸ் டெல் 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 பியாரோ. அலெக்சாந்திரோ டெல் பியாரோ ஆயிடுச்சியா, இதுதானே தலைவா, இதுவா இல்லை வேற காடா? இட்டாலியன் பெஸ்ட் காலர். இதான் நினைக்கிறேன் கிரியேட்டிவ் பிளே மேக்கரா. ஸோ லெஃப்ட் விங்க்கு ட்ரெயின் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்க தெளிவா. 5 ஷூட்டிங்க்கு 5, பாசிங்க்கு 4, 12 ட்ரிப்ளிங், 8 டெக்ஸாசிட்டி, 8 லோவர் பாடி. ஸோ ட்ரிப்ளிங் டைட் பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 95+, ஃபினிஷிங் நல்லா இருக்குது, ஸ்பீடு நல்லா இருக்குது, கால்மே ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை திருப்பிட்டு ஸ்பீடில் கூட போடலாம். ஸோ இப்படி கூட போட்டுக்கலாம் ப்ரோ. இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. இது டபுள் பூஸ்ட் தரேன்ண்ணா. சைக்கிள் மிக்சிங்கில் போட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் ப்ளஸ் அவேர்னஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இதே மாதிரி ட்ரெயின் பண்ணிக்க ப்ரோ. 3, 4, 12, 8, 9. சீரியஸ்லி ஸ்டாட்ஸ் சூப்பராக இருக்கியா, நல்லா இருக்கு. சிங்கிள் பூஸ்ட் தானா? ஓகே 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 தெரியும். எப்படி பார்த்தாலும் நல்லா ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். நல்ல கார்டு தான் ப்ரோ, சூப்பராக இருக்கு தலைவா. இப்படியே ட்ரை பண்ண தலைவா. 3, 4, 12, 8, 9
இப்படி வச்சிங்கன்னா கிக்கிங் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் 90+, கேர்ள் 90. ஸோ 2 காம்போவாக சேர்றப்போ வெறியாக இருக்கும். ஃபினிஷிங்கில் கொஞ்சம் லேகிங் இருக்குது. இது கூட ஓகேவான ஸ்டாட்ஸ் தான் அதில், இது கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள். இப்போ 3 ப்ரொக்ரஷன் காட்டினால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு விளாடுங்க, எது பெஸ்ட்டாக இருக்கோ சொல்லு தெளிவா. Bro, if MSN Messi come, will you open pack for me? My luck is bad, bro. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. தரும் பாய் பார்சலோனா வச்சு விளையாடுங்க இப்போவே. கிறிஸ்டோ அப்படி மால்டினி சிபி டெஸ்ட்ராயர் எபிக் கார்டு வருமா வராதா சொல்லி இந்த சீசன்ல கொண்டு வர மாட்டாங்க, அடுத்த சீசன்ல எதிர்பார்க்கலாம். 2026ல தான். சரியா ருமி யூஸ் பண்ணு ப்ரோ. ருமி ஓவர் பவர்டு கார்டு தலைவா. ப்ரோ சப்ஸ்கிரைபரோட ஸ்குவாட ரிவ்யூ ரேட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். ப்ரோ பிளட்டினி எப்போ வருவான் ப்ரோ? பிளட்டினி எப்போ வரும் ப்ரோ? பிளட்டினி ஆல்ரெடி 2-3 தடவை வந்துட்டு போயிட்டாரு அந்த சீசன்லாம். அவ்வளோதான் அவர் கார்டு ரிட்டர்ன் கொண்டு. ஆமா அதுல கூட பிளட்டினி வந்தாரு. எட்டோ மால்டினி வருமா ப்ரோ? மால்டினி ரிட்டர்ன் கொண்டு வந்தாலும் கொண்டு வராங்க, ரீரன் பண்ணுவாங்க தலைவா பேக்கலாம். ஸோ அப்போ கொண்டு வராங்க ப்ரோ. சேலஞ்ச் ப்ரொக்ரஷன் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. சரி செல்லனியா, சாரி செல்லனி. ஐயோ உள்ள வந்துட்டானே. பிளட்டின் கார்டு வருதியா? இந்த அப்டேட்ல ஆட் ஆயிருக்கு அப்படியா? தெரியல, நான் எப்பிக் பார்க்கல, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இன்னும் எதுவும் அதை பற்றி பார்க்கல, டீட்டெயில்டாக ஒன்று செக் பண்ணல. நான் நாளைக்கு அதை பார்த்துட்டு சொல்கிறேன் தலைவா. நாளைக்கு என்னென்ன எப்பிக் வருதுன்றதை ஷேர் பண்ணுறேன். இமேஜ் இருக்கு என்கிட்ட. எப்பயாவது கொட்டுவா பிளேயர் ஆஃப் த வீக் வர சான்ஸ் இருக்கு. தேர்ஸ்டே நல்லா விளையாண்டுருந்தா கண்டிப்பாக வருவான் ப்ரோ. எட்டோ வருமா? எட்டோ டவுட்டு தான் தலைவா. பிளட்டினி காக்கா ஆர்டர் தெரியும். காக்கா அப்புறம் பெயிலு, இன்னொருத்தர் பேக்கம்பாரு. ஐயா வியாராண்டு கார்டு வருமா? வியாராவுமே இருக்காரு, அப்கமிங்ல இருக்காரு. நெக்ஸ்ட் ஃப்ரீ ஷோ டைம் எப்போ வரும்? ஃப்ரீ ஷோ டைமா வாரம் தருவாங்க ப்ரோ. ப்ரோ அவன் ஃப்ரீ ஷோ டைம்ன்ற பேர்ல நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் ப்ரோ. கொனாமியை பத்தி உங்களுக்கு தெரில ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஃபகுண்டோ டாரஸ் லெஃப்ட் விங்கை விட ரைட் விங்ல தான் ப்ரோ நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுல நல்லா இருந்த மாதிரி இருக்கு. இப்போ கம்பில் அடிக்கிறது. நாட்டு சூட்டாவா? பவரை குறைச்சி விட்டானுங்கன்னு அர்த்தம். கம்பில் அடி தாங்க. ஆமாயா ஏமாத்திட்டாக்கிய டெஸ்ட்ராயர். ஐயா எனி குட் ஃபார்மேஷன் ஃபார் 4-3-3 குயிக் கவுண்டர்? Well, it is a game which, in the grand scheme of things, may not have too much riding on it. பாக்குறதுலயா 4-2-3-1 வேணாம், அந்த 1-3 வேணா ட்ரை பண்ணலாம். லிவர்பூலோட ஃபார்மேஷன் நல்லா இருக்கு ப்ரோ. குயிக் கவுண்டருக்கு சூப்பரா இருக்கு. கிறிஸ்டோ அப்கமிங்ல எபிக் வருதா சொல்லியா? டுமாரோ ஆர் மண்டே? மண்டே எபிக் இருக்கும் தலைவா. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸியோட பேக் ரீரன் பண்ணாலும் பண்ணுவானுங்க ப்ரோ. திங்கக்கிழமை வந்துட்டு இவனுக்கு பேக் போட்டு. And already we're underway here. Kante unable to make it happen for all his good intentions. Well, down the years, of course, Argentina have produced some of the greatest striking talent ever, and Gabriel Batistuta embodies that. Yeah, he does. And in terms of goal-scoring centre forwards, I can't recall much better. So you fancy him to score today? I would think there's an extremely good chance. Kante overlap ஆறா இருப்பான் நிறைய. Has a look and has a go. Kante deep line ல போடுங்க நீங்க. அவர் சிஎம்எஃப் ல தான் போட்டுருக்காங்க. அவருக்கு எதுக்கு சிஎம்எஃப் டீப் லைன்? நான் ஒரு டீப் லைன்ல போட்டு ஆடுறேன், சூப்பரா இருக்கும். Can he latch on to this? ஃபாஸ்டா ஒரு சிபி மேல போனானா கீழ வந்துருவாரு. He's shifting to அவேர்னஸ்னாலே என் தலைவன் ஜிம்மி வாடி தானே உள்ள இருந்தா. வாடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருந்தாரு. Was he ever going to miss that? Of course he wasn't. Well, his appreciation of space then was absolutely exceptional. A moving genius. So we have the first goal. தாக்கிக்கிட்டே இருப்பாப்ல, தேனி கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பான் ஆளு. வாடி இஸ் அண்டர்ரேட்டட். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க மக்களே. Seriously, you are bad luck. You are hard luck. With the corner, there first.
அதையும் வாடி தான் எடுக்க போறாரு பத்தியா. இன்னும் வந்துட்டாரு ரன்னிங் வந்தா போல. என்ன பாசிங்லாம் ஸ்லோவா இருக்கு. என்னடா பண்றீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ள பாஸ் ஸ்லோவா. இங்க போறியா? என்னையா இது புது கதையா இருக்கு. நான் ஃபாஸ்டா பாஸ் பண்றேன் எல்லாம் ஸ்லோவா போகுது. கிளியர் பண்ற பாஸ் கூட டிஎம்எஃப் தாண்ட மாட்டேங்கியா? It's loose and there's a race for the ball. Well, I'm not quite sure he needed to hold up play quite as much as he did then. A couple of his teammates were very annoyed. Pass is somewhat less than ideal. Santos clearly should have gone for the easier pass. Now they'll have to quickly regroup. That has been knocked clear. Oh no, this does not look good. Great ball, and he's in here. பாடி மிஸ் பண்ணல. பாக் பண்ண பர்ஸ்ல காசு இல்ல. அதான் சரி. ஏன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்புறம் அப்படிலாம் இல்ல ப்ரோ. சாமி அவர் என்ன கமெண்ட் பண்றாரு பாரு. ப்ரோ என்ன பண்ணுங்க ப்ரோ? அந்த கமெண்ட் திரும்ப போடுங்க ப்ரோ. வாங்க 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 வாடி எடுக்கலாம். ஆட்டேய் காலில் இடறி போயிட்டுப்பா பாலு வெளியே. Into the final 5 minutes of the first அவர் half. அக்கவுண்ட் ரிவ்யூ பண்ண கேக்குறாங்க. அவர் அக்கவுண்ட் ரிவ்யூ பண்ண சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா ப்ரோ பண்றேன் ப்ரோ. By the game's only breakthrough moment to this point, 1-0 the score. ஃப்ரீ டு ப்ளே பண்றவங்க அக்கவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணணும். There will be one. Who's going to be first to this? And we've reached half time. Well, a very decent watch up to now, but just the one goal so far. It has been competitive and combative throughout. ப்ரோ கிராஸ் எப்படி போடுறது வீடியோ போடு ப்ரோ. ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் அது ஆனா அவுட் ரேட்டட் தெரியல. 2023க்கான வீடியோ தான் போட்டிருக்கேன். 2025க்கு போடுவோம். அந்த டெல்பியாரா வச்சு 477 மேட்ச் 325 கோலி. அப்புறம் எதுக்கியா ப்ரோக்ரஷனை மாத்துற? அதே போட்டு லாடியா. நாளைக்கு ஃப்ரீனா ஒரு அக்கவுண்ட் வச்சு ரிவ்யூ பண்றீங்களான்னு. The game has already resumed here. Santos carrying a 1-goal lead. சரி நான் மார்டின் ஓடிகார்டுக்கு தான் வைக்க ட்ரை பண்ணேன். இப்போ சூப்பர் சப்ல வந்துட்டு மாஸ்டர் ஓவன் வருவாரு. மாஸ்டர் ஓவன்னா மான்ஸ்டர் ஓவன். ஆப்போனன்ட் டிஃபென்ஸ் திணற அடிக்கிறதுக்குன்னு வருவாங்க. Pressing's intense and it's paid off. அந்த ஓவன் இப்போ குத்தாங்களே டபுள் பிடிச்சல. அந்த ஓவன் கார்டுமே நல்லா தான் இருக்கு. And it's Messi. Oh, facing up to his adversary. This is a formidable matchup. Definitely, பாத்தியாடியா. Passing nice and neat. Barcelona applying the press here, a high press. Yeah, we see this so often these days, but it does demand an awful lot of work rate and of course the discipline, because it has to be with everyone. It can't be with one or two. காண்டேவோட பாசிங் கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா டிஃபெண்ட் பண்ணிடுறாரு ஆனா பால் அந்த பூர்த்தி தப்பு தப்பா பாஸ் பண்ணி போறாரு. Out to the left it goes. ஏடா ஸ்கில் பெர்ஃபார்ம் ஆகல. Messi, very much a man of this moment. Defending was strong and firm. Well, it's good stuff. This is better. Well, they're looking a whole lot more urgent now. They just need to ஏடுங்க மார்டின் ஓடிகார்டு மிஸ் பண்ணிட்டியா தங்கம். தட்டிருக்க வேண்டாமா? பெலிகமா இருந்தா அந்த பால் எடுத்துருப்பான். Oh, that's starting in this time. The movement is slick, the speed is slippery. The defense though able to hold on this time. எடுத்துட்டான் பாத்தியா இல்லையா அந்த பாலே? அவரே பாஸ் பண்ணிட்டு அவரே எடுத்தா கூட. His teammates are irritated at that. neymar வச்சிட்டு is unapologetically persistent. It's almost personal, and it had to be. Your impression so far, Jim? Well, Peter, if they're attempting to see out the game with such a narrow advantage, there's room for trouble. I just think they're sending... It's insidious!
ஷார்ட் டச் பாத்தியா இல்லையா? இது ஆட்டோ மாதிரி வர கொண்டாச்சு. ஷார்ட் டச் தரமான ஷார்ட் டச். டிஃபெண்டர் வேற பக்கம் தள்ளி விட்டு வேற மாதிரி டச் கிடையாது. டச்சுக்கு தான் அந்த இடத்துல கோலு. நல்ல ஆங்கிள். கசாடா இருந்தா இன்னும் பவரா போயிருக்கும். Well, that's pretty much sealed it now, and surely, Peter, we're not going நாங்களே to see ஸ்கில் any பண்ணுவோம். complacency after that. இவ்வளவு வேகமா வர்றான். No time to think on the ball now. Well, they seem intent on marking him out of the game. They're certainly trying to wind them up in the process, Peter. That's positional goal, the utilization of space. நான் வரல சொல்லிட்டியா? போனா இப்போ வந்து சத்தம் Ahead by வந்துருக்கு. 2 and just about into the home straight. Rummenigge. Oh, red, nice interception. Oh, what's he done? ஒரு ஸ்கில் பண்ணிட்டே இருக்காரு. ஸ்கில் பண்ணாடெல்லாம் அவசியம் இல்லை மக்களே. கரெக்டான டைமிங்ல ரன் அடிச்சிங்கனாலே போதும், கோல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ருமனிகா வச்சு ஆப்போனன்ட் 2-3 ட்ரிபிள் நல்லா பண்ணா மக்களே. சக்சஸ்ஃபுல் ட்ரிபிள் சூப்பராக பண்ணலாம். ப்ரோ வேன் பியூட்டன் என்ன பண்ணாலும் ரொம்ப ஹெவியா இருக்கான் ப்ரோ, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் ப்ரோ அவர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேட்டிங் கொடுத்தேன். அன்னைக்கு போன பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேன் பியூட்டனை கடைசி ரேட்டிங் கொடுத்துருப்போம். ஸ்க்ரீன் தெரியல, ஆப்போனன்ட் குவிட் பண்ணிட்டான் ப்ரோ. வேற ஒன்று யார் யார் எடுத்தீங்க? அதெல்லாம் வேன் பியூட்டன் தானே கொடுக்கலாம் உங்களுக்கு. வேன் பியூட்டன் கிடச்சிச்சு. ஓட எடுத்தோம்ல, ஓடவுமே நல்லா இருக்கு. 2 பேர்ல ஓட மெயின் லெவலில் விளாண்டுருக்காரு. வாடியார் ரொமாரியோ ப்ரோ. இது எப்படி ப்ரோ சொல்றது? வாடி மெயின் லெவலில் வைக்கலாம், ரொமாரியோ சப்ல வைக்கலாம் தெரியுமா? ஓவன்னா மான்ஸ்டரியா. இவர் வைக்கலாம். இவரை வச்சா ரேட்டிங் எனக்கு ரொம்ப அதிகமாகுது, அதனால தான் நான் வைக்காம இருக்கேன். சாமி கொஞ்சம் தண்ணி வந்தாங்க. 96, 90, 96, 92, 100, 91. ஓகே. எஸ்சி மொபைல் வாய்டி செட் பண்ணி இருக்கேன். எஸ்சி மொபைல்யா சூப்பர் தெளிவா. Really underrated miss team bro. Yes. கார் இருக்கா? அந்த பைப்ல உள்ள தூக்கி போலியே. சேட்டைக்கு அளவுலாம் தூக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மண்டபங்களே வாங்க போறேன். விடு அதுக்கு மதக்கட்டு விடு. காலையில எடுத்துக்கலாம், முடியிறப்ப எடுத்துக்கலாம். அதுக்குதான் அந்த கேனை மூடி வைங்கன்ற திறந்து போட்டுறீங்க. கரண்ட் எம்பாப்பே ரொமாரியோவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருக்குமா ப்ரோ? ட்ரை பண்ணலாம். ஒத்துதான் சாமி. ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணி விடு. இப்போலாம் காட்டே இல்லைன்னா மேட்ச் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. இப்போதான் நம்ம ட்ரை பண்ண முடியும். மார்க்கஸ் பெராம் நல்ல ஃபார்ம்ல இருக்காப்புல. ஹெட்டிங்க்கு ட்ரை பண்ணுவோம். யூஎஃப்எல் வெறியா இருக்கு ப்ரோ. பிசில ப்ளே பண்ணேன். பிசிலையா சூப்பர் தெளிவா. அதுல இப்போ டிராகன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேக் ஒன்று போட்டிருக்காங்க ப்ரோ. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் விளையாடுறதுக்கு டிவைஸ் இல்லை ப்ரோ. எபிக் எஸ்டோவோ எண்டோ சிஎம்எஃப் ப்ரோக்ரஷன் சொல்லு ப்ரோ. எபிக் எசுட்டோ எந்தோ டிஎம்ஓ பிளேயரா தலைவா? காட்டுறோம் ப்ரோ. மொபைல் வெர்ஷன் அப்டேட்டு ஏதாச்சும் தெரியுமா ப்ரோ? மொபைல் வெர்ஷனுக்குலாம் அவங்க 2026 தான் டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க ப்ரோ. பிசி வெர்ஷனே வந்து அவங்க 4 வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ. 2022 ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. Well, the pre-match build-up has been fantastic. Now, the game itself.
Well, if you did just miss it, we are up and running already. Kaka. Lorenzo Insigne. Adams tries to clear. Good defending, albeit from an unexpected source. He's dealt with that lag very well, பயங்கர Peter. ஹெவியா It's இருக்கு மக்களே a இந்த real மேட்ச். show of discipline. பிளேயரை கண்ட்ரோலே பண்ண முடியல. And here's Torres. He is just caressing the ball. கண்ட்ரோலே பண்ண முடியல. பிளேயர் ஹெவியா இருக்கு இந்த மேட்ச். கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். எத்தனை டவர்லயே கனெக்ட் ஆகி தொலைஞ்சிச்சு. இவ்வளவு கேவலமா இருக்கு. And it's Fernando Torres. India finding their passes. And he was clearly he'll try from distance. Now, who's going to be first to this? Bro, is Chomani versus N'Golo Kante, which is best? DMF bro. Chomani. Chomani height advantage இருக்கும் தலைவா. Height advantage, speed அதிகம், stamina அதிகம், defensive stats எல்லாமே 90 plus. Overall package பார்க்கறப்போ he looks very dangerous. Physical contact அதிகம். Belletti. And now a sudden chance to counter. Santos, so far, providing no real test at all for the goalkeeper. The pass is intercepted. Torres. That's the throw. என்னடா பாஸ் இது bro? I have 1600 coins. Save or go for Mbappe. சேவ் பண்ணுங்க தலைவா. Mbappe ரொம்ப பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்க. ஆனா கிடைக்குமான்றது கேரண்டீட் கிடையாது. ஸோ நீங்க Mbappe தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேரண்டீட் இல்லை ப்ரோ. ஃபெர்னாண்டோ டாரஸ் வருவான், அப்போ ட்ரை பண்ணுங்க. Now it's Tura. Now who's going to be first to this? That's going to go a long way. India look happy to sit back for the moment here. Yeah, everything they're doing screams counter-attack, but it's a long counter-attack. And he'll shoot here. அடா இல்ல சின்சினியா எடுத்துக்கலாமடா. ஆஃப் சைடு கூட கிடையாது. பிளிட்ஸ் கால்லாம் யூஸ் பண்றது இல்லையா ப்ரோ? என்ன நான் இவனை ஃபக்கண்டோ டாரஸ் வச்சு கிராஸ் அடிக்கிறேன்ற பேர்ல ஷூட் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ. லெஃப்ட் ஆங்கிள் வர்ற நேரம் பழக்க தோஷத்துல ஷூட் அடிச்சிடுறேன் ப்ரோ. Haaland. Well, the idea was a good one. The execution of it, not quite so. Clearly is miffed, having made the run and not get picked out. And he's being shifted off it. Ødegaard was alert to the possibilities, but in the end it's fruitless. And that interception was most necessary. That's great positioning, so good from him. Oh, he's felt that, hasn't he? Passing is Green apple went bro. Green apple means what bro? When your star man gives you a critical lead just before the break. பிளிட்ஸ்கால்லாம் யூஸ் பண்றது இல்லையா ப்ரோ? அதுக்கு பிளிட்ஸ்கால்லாம் வேலை செய்ய மாட்டேது ப்ரோ. அதெல்லாம் சும்மா ஸ்கேம் தலைவா. நார்மலான 100ல ஒரு கோல் ஆகுது ப்ரோ. அதுக்கு நான் யூஸ் பண்ண நார்மல் கார்டே யூஸ் பண்ணிட்டு போயிருவேன். நார்மல் கோல்லேயே நான் நல்லா கோல் அடிப்பேன். Well, I think the managers are going to have to scrap whatever they had in mind for the half-time team talks. One has got to tone it up now, and the other has to tone it down. And that could set him on his way. Might be down the shots. சீரியஸ்லி ஓபி ரன் ப்ரோ. துராம் கிட்ட இருந்து சாண்டோஸ் நெய்மார் கார்டு எப்போ வருது ப்ரோ சொல்லியா? அது இந்த கிளப் வேர்ல்ட் கப் இருக்கும் ஜூன் மிட்ல தான் ப்ரோ கொண்டு வரானுங்க. ஜூன் மிட்ல இருக்கும். 15க்கு மேல எதிர்பார்க்கலாம். ஜூலை முடிவு. Green apple means whenever ISO speed into the live stream he say green apple. Oh. Please keep your eyes on I don't know brother. The meaning என்னன்னு புரியல எனக்கு.
ப்ரோ என்னோட டீம் ஸ்ட்ரென்த் 3122, பட் எனக்கு வேற ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே 3200. வாட் கேன் ஐ டூ ஃபார் தட்? ரெண்டு Whistle goes, and we start the second half. எப்படி சொல்றது Quite ப்ரோ, squeezed அது in both of them. டீம் ஸ்ட்ரென்த் வச்சு ஒருத்தர் வந்து கேம் பிளே டிசைட் பண்ணாதீங்க ப்ரோ. அவனுங்கெல்லாம் சும்மா ஒரு டீம் நிறைய பேர் பெய்டு கார்டாக கூட இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, கேம் பிளே பண்ணுங்க தலைவா. அவனுக்கு கூட விளையாடும் போது தான் ப்ரோ உனக்கு உன்னோட முழு திறமை உனக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து ஓவர் பவர்டு கார்டுக்கு எகேன்ஸ்டாக விளையாடும் போது பொறுப்பாக விளையாடுவீங்க, இன்னும் வந்து பெட்டராக விளையாடணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரோ. அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். கம்பியில் அடிச்சானா கையில் அடிச்சானா, என் சுரியான சேவியானா. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா ப்ரோ? நாளைக்கு வியாழக்கிழமை கொடுங்க தலைவா. வியாழக்கிழமை ஏதாச்சும் பேக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே ரெண்டையும் ஒரே நேரத்தில் முடிச்சிடும் ப்ரோ. இப்போ ரிவ்யூ சொன்ன மாதிரி இருக்கும், அப்படியே பேக் ஓப்பனிங் இந்த மாதிரி பேக் ரிவ்யூ எதுனா இருக்கும். நாளைக்கு ப்ரோ சில்லனி ப்ரோக்ரஷன் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ. ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கு, நான் காட்டுறேன் ப்ரோ. யார் ரெட் ஆப்பிள்லாம் சொன்னா பார்த்தாதான் கிரீன் ஆப்பிள் மட்டும் சொல்லணுமாமா? Suarez. This is what good chemistry is all about. Beckenbauer with the clearance. ஹெச்டி கிராசிங்னா பேரு ஒரு ஹெச்டிக்கு அடிச்ச மாதிரி தெரியல. கண்ட மணிக்கு வெளியே தான் போயிட்டு இருக்கு. 71,550. Odegaard. Schwabeni. And that's a superb pass. ஆப்போனன்ட் டவரே இல்லாமல் விளாட்டுக்கான என்ன அளவு தெரியல. Out of sight. பேக் ஓப்பனிங் அமௌண்ட் எல்லா தலை வேணுமா? ஒரு 1000 காயின்ஸ் வேணுமா? டாப் அப் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்னா என்கிட்ட தரும் போது அமௌண்ட்டாக கொடுக்கணும், நான் டாப் அப் பண்ணிப்பேன். நீங்கள் ஐஓஎஸ் யூசர்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியே கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா டாப் அப்பே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அன்பா உங்கள் 3200 ஸ்குவாடை எடுத்துகிட்டு போய் ஒரு டிவிஷன் மேட்ச் ஆடி காட்டு ப்ரோ. எதுக்கு என்ன பொழந்துருவாங்க ப்ரோ. டீம் கெமிஸ்ட்ரி இருக்காது தலைவா. ரெகுலராக வச்சு விளாண்டனா சூப்பராகிடும், டீம் பக்காவாகிடும். பட் ஆனால் டீம் கெமிஸ்ட்ரி ரொம்ப கேவலமாக இருக்கும். Opponent gone. Yes, brother. Yes, brother. Yes, yes, brother. He's dead. இன்னொரு 10 காயின் வெயிட்டிங் இருக்கு. எப்பிக்கு எஸ்டோ எசுத்தோ எந்தோ சிஎம் ப்ரோக்ரஷன் இருங்க. எஸ்டோ எந்தோன்னு இவன் தானே ப்ரோ இங்கே ஏன்ட்டு இருக்கானே, அவன் தானே. இவன் தானே யசுஹிதோ எந்தோ ப்ரோ. 10 பாசிங், 8 ட்ரிபிளிங், 7 டெக்ஸாசிட்டி, 10 லோவர் பாடி, 8 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங். பார்த்துட்டியா ப்ரோ? பார்த்தல அந்த அந்த தானே. ஒய் ஏஐ மேட்சஸ் ஆர் போரிங் ப்ரோ. ஒய் மேட்சஸ் போரிங்கா? எப்பிக்கில் வச்சு விளையாடுங்க தெளிவா. தான் இருக்கிறதுலே அந்த ஹிக்கஸ்ட் லெவலில் இருக்கும்ல, அதில் வச்சு விளையாடுங்க. லெஜெண்டில் வச்சு விளையாடுங்க, நல்லாயிருக்கும். எப்படியா டீம் கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணுறது? ரெகுலராக ஒரே டீம் வச்சு விளையாடணும் ப்ரோ. சேஞ்சே பண்ணக்கூடாது. சப்பில் இருக்கிற பிளேயரை 11ல் மாற்றவே கூடாது. கண்டிஷன் டவுனாகவே இருந்தாலும் அந்த பிளேயரை வச்சு ஃபர்ஸ்ட் 11ல் விளையாட விட்டு 45 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் விட்டுக்கலாம். ஒரு 20லேருந்து 30 மேட்ச் அந்த மாதிரி விளையாடுங்க. ஒரே பிளேயர் 11ல் இருக்கிற பிளேயர்ஸை சேஞ்சே பண்ணாதீங்க. மேனேஜரையும் மாற்றாதீங்க, பிளே ஸ்டைலையும் மாற்றாதீங்க. லெஜெண்டும் போர் அடிக்குது ப்ரோ. யூசர் மேட்ச்சில் போயிட்டு விளையாடு தலைவா, போரே அடிக்காது. சில்லனி ப்ரோக்ரஷன் எந்த சொல்லுங்க காட்டுற போறங்க. யோ அது என்கிட்ட சில்லனி பேக் இல்லை தலைவா, நான் பார்த்தா சொல்லணும். ஆட்டோவில் கேட்லேயே அவன் நல்லா தான் ப்ரோ இருப்பான். ப்ரோ எங்க மலேசியாவில் செம்ம மழை. ஓ மை காட். என்ஜாய் த ரெயின் பிரதர்.
இதெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஒரு மேட்ச் ஆடுங்க. நான் அது ரெகுலராக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விளையாண்டு கட்டுறேன் ப்ரோ. கொஞ்சம் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மேட்சஸில் விளையாண்டு பில்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும். குஷானா ஷோ டைம் கார்டு ப்ரொகர்ஷன் சொல்லு ப்ரோ. ஆட்டோ லொகேஷன்லேயும் நல்லா தான் இருந்துச்சு. சிபி போர்ஷனுக்கு என்னையா உங்களுக்கு ப்ரொகரஷனு? சிபிலே அவன் நல்லா தான் விளாடுவான். அந்த ஆட்டோவில் கேட்டே நல்லா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. நீங்கள் மல்டி போர்ஷன் விளையாடுவீங்களே, இப்போ ஒரு சிபி போர்ஷனை ஒரு பிளேயரை எல்பி பிளேயராக மாற்ற போகிறீங்க, இல்லை ஆர்பி பிளேயராக மாற்ற போகிறீங்க, டிஎம்எஃபாக மாற்ற போகிறீங்க. அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ப்ரொகரஷன் சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆட்டோவில் கேட்டே நல்லா தான் இருக்கும் அவனுங்களுக்குலாம். இப்போ நான் மேல்டினி வந்து ப்ரொகரஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா அவன் லெஃப்ட் பேக் பிளேயரை நான் சிபியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன். மற்றபடி இப்போ எல் பேக்கில் போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிஃபெண்டர்ஸோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ ஸ்பீடில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி டிஃபென்சிவ் அவேர்னஸில் போடலாம் எல்பி ஆர்பிக்கு மட்டும். மற்றபடி சிபி பொசிஷன்லலாம் கண்ட்ரோல் இது சேஞ்சே பண்ண முடியாது ப்ரோ. எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும். எல்லாமே அந்த டாப் நாச்சில் தான் இருக்கும். ஸ்ட்ரைக்கருமே அதே மாதிரி தான். மற்றபடி விங்கர்ஸ்க்கெலாம் மாற்றிக்கலாம். விங்கருக்கு டபுள்எஸ்ஸாக மாற்றலாம், இல்லை ஏஎம்எஃப் ஆர்எம்எஃபாக மாற்றலாம். சிபி ஸ்ட்ரைக்கரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்ச் பண்ண முடியாது. கேப்ரியல் கிடச்சிச்சியா அவனுக்கு ப்ரொகர்ஷன் சொல்லியா? ஐயோ சூப்பர்யா, கேப்ரியல் வேற மாதிரியா. ஸ்மார்ட் அசிஸ்ட் ரிமூவ் பண்ணாலும் ப்ரோ eFootball லீக்ல இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க ப்ரோ. அவனுங்க பாட்டி எது பிளேயர் எவனே தெரியாம விளையாண்டுட்டு இருக்காங்க. The action has already started. Oh, that's a key interception. And now they can clear their lines and reclaimed it in a trice. Rummenigge, well, he was given the time and room initially to hold on to the ball, but eventually he was squeezed that bit harder and the task became too much. And blitz அடிக்கிறாப்லயே மெஸ்ஸி. நார்மல் மெஸ்ஸி தான் அது. goalkeeping. That's very good. No luck with that dink over the top. And that's put paid to a promising move. இந்த ஓடுறான் பாத்தியா ஜீனி ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஓடுறான் தெரியுதா? மெஸ்ஸி கேட்டிங் ரெடி மெஸ்ஸி ஆச்சார். இல்ல வாடி இந்த அளவுக்குலாம் வர ப்ரோ. ஆமா ப்ரோ, ஸ்மார்ட் அசிஸ்ட் வெரியா இருக்கு ப்ரோ. வெயிட் அது வெட்டி ப்ரோ. அந்த அப்டேட்னால தான் ப்ரோ கேம் கேவலமா இருக்கு. And a ghost like arrival to get his head to the ball. Madrid are already chasing the game. They didn't envisage that. Well, that's been intercepted. He read that really well and stopped it. And the two sides separated by the game's only breakthrough moment to this point. 1-0 the score. Albert Ferreroட அவேர்னஸ் பத்தியா சூப்பரா இருந்துச்சு. Odo. Messi in acres of space out wide. ஃபவுலே கொடுக்கல பாரு. ஏய் மொட்டை இருக்கியா இல்லையாடா மேட்ச்ல? செத்துட்டியா? அடக்கடக்க பண்ணிட்டானுங்களா? ஃப்ரீ ட்ராப் பாவா இல்ல ஃப்ரீ ட்ராப் பண்றாங்க. நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ண வர மாட்டேங்குது. அதுக்குன்னே கிராஸ் போட்டு விளையாடணும். நைட் 3 இருக்கு அவர் கார்டு. நீங்க ஒரு வாட்டி ஏத்தீங்களா? That's the kind of movement which raises hope. He's only too happy to take that back. Vardy was alert to the possibilities, but in the end it's fruitless. Blitz pass. Yes, blitz pass. அது அந்த வேர்ட் தான் தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. இன்ஜினியாவோட ரன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப கூட பாரு ஃபவுலே கொடுக்க மாட்டாங்க. இடிக்கறானுங்க, ஃபவுலே கிடையாது எனக்கு மட்டும். Neymar. Odo. Odegaard. They've got to make this nice and quick. கரெக்டான ஷாட் இருந்தாலும் பிளாக் நடந்துருக்கு. Now it's Vardy. Well, they've got it again. Insigne will not want to lose. Insigne ரன்ல ஒரு மாதிரி இருக்குப்பா. ஃபுல் மொமெண்டம் ட்ரிப்ளிங் அப்பப்போ வேலை செய்யுது போல லைட்டா. மொமெண்டம் ட்ரிப்ளிங் ஆமா. அவனுக்கு அசாடுக்கு மொமெண்டம் ட்ரிப்ளிங். இப்போ வந்தது வந்துட்டு அக்ஸலரேஷன் பஸ்ட் நெய்மார் கொடுத்தாங்களே. Oh, that's a cracking ball. Too quick for defense and keeper. There will be 1 minute added time. He's a great chance.
மொமெண்டம். Lorenzo Insigne just dropped இன்சினியா நல்லா இருக்கு மக்களே. கார்டு நெய்மாரோடவே நல்லா தான் இருக்கு. பழைய நெய்மார் கிரியேட்டிவ் பிளே மேக்கரை கம்பேர் Well, a பண்ணும்போது very சொல்லிருக்கு easy லுக்ஸ் watch வெரி up குட். to now, but just let's the see. one goal நகத்தா so பிபி. far. It has been competitive நகத்தா பிபி and காட்டுறேன் ப்ரோ. combative throughout. ஒலிவியா கார்டு எப்படி ப்ரோ இருக்கு? யூஸ் பண்ணலாமா? ஒலிவியா தான் விச்சு ஒலிவியா. காஸ்ட கொடுத்தா டிஎம்எஃப்க்கு பிபி சொல்லுங்க ப்ரோ. காஸ்ட கொடுத்தா டிஎம்எஃப்லாம் போட்டிங்கன்னா வேஸ்ட் தலைவா. லெஃப்ட் பேக் தான் நல்லா இருக்கும். ஒருத்தர் சிபில போட்டாங்க. Santos leading 1-0. சிபிக்கு ஓகே. சிபிக்கு நல்லா இருக்கும். டிஃபென்சிவ் புல் பேக்ல சிபில நல்லா இருக்கும். பட் ஆனா டிஎம்எஃப்லாம் வேஸ்ட். So off we go once more. ப்ளூ கலர்ல தானே போட்டுருக்காங்க சாண்டோஸ். இது நான் மஞ்சள் கலர்ல இருக்கு. தேர்ட் கிட். இதுவா? தேர்ட் கிட் இப்போ ரீசெண்டா தான் அப்டேட் ஆயிருக்கு. Number 9. ஒரு நாளைக்கு He's gone looking for safety. பார்சலோனா தான் போன கிட்ட. பீட்டர் செக் ப்ரோ எப்படி கோல் போட்டீங்க? செக் ப்ரோ எப்படி கோல் போட்டீங்க? அவன் ஆப்பனன்ட் பீட்டர் செக் தான் வச்சிருக்கான். அதக்கே வேற யாரும் நினைக்கிறேன். Madrid upping the intensity here, Hitting having it. possession. Yeah, it's actually லக்கு தான் ப்ரோ, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கொனாமி செய்யும் செயல் தான். they're hunting in packs to do just that. Good to watch. பினாமினல் ஃபினிஷிங்கோட இருந்தாரு அந்த ஆளு. And robust. வாடி பினாமினல் ஃபினிஷிங்கா? Intelligence and வாடி பினாமல் ஃபினிஷிங் இல்லையா? ஹெட்டிங் தான் அடிச்சாரு. பினாமினல் ஃபினிஷிங்க்கும் ஹெட்டிங்க்கும் சம்பந்தம் கிடையாது. பினாமல் ஃபினிஷிங்னாலே கோல் ஈஸியா கோல் ஆகும் அதுதானே. இப்போ டிவிடிசி It's an equalizer. நான் வேற ஏதோ நினைப்புல பாச போட்டேயா. I love the spirit and togetherness they muster. Never know when they're beaten. Yeah, they've only got themselves to blame. Mistakes in those areas are very punishable. That has certainly made things interesting. Well, this is to be expected, Peter. When you've got two strong teams of fairly equal standing, the outcome should all come down to finishing. And he was alert to it. He can get that clear. Well, he's going to be disappointed with that. For this match, And it's Messi. 61,600. Just about up to the hour now. Nice control. Lorenzo Insigne. Decent hits. இப்படிதான் ப்ரோ செக் ஏடி கோல் பண்ணீங்க. ஹார்ட் தான். பொறுமையா ஆடணும். பொசிஷன் நல்லா இருக்கு தெளிவா. அது குயிக் கவுண்டரோட பொசிஷன் கேம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கியா. He is truly in the zone. இந்த When you get in சாவி that கார்டு நல்லா position, it's இருக்குல்ல. all about composure. Panic can't come into it. And it பொசிஷன் did. வெறியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்களே. Get themselves into the பாத்தீங்களா? lead. Well played. டீம் பெரிய டீம். அவ்வளவுதான் ஜெயிச்சு. அவ்வளவு தோக்கலாம் மாட்டானுங்க. Dribbles it through. And that could set him on his way. எவனாச்சும் ஒருத்தன் ரைட் கார்டுக்கு அகேன்ஸ்டா ஷூட் எடுத்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் வச்சிருக்கிறது எந்த ஸ்ட்ரைக்கரும் எடுத்தது கிடையாது மக்களே. பாடி எடுக்கிறான். பலே பல்வால் தேவா பலே அப்படின்ற மாதிரி. First. Madrid are looking to go forward now. Maldini picks it up from the goal kick. Oh, it's a nice idea, but the execution was lacking. Oh, well played, well sorted out. That's a nice ball. Maldini trumped through onto that, and that is that. டாய் வச்சு விளையாடு. சூப்பரா இருக்கும் அந்த கார்டு. டோனி ஆடம்ஸ் வராரு, பெக்கம்பர், கொபார்சிலா That வராங்க. looks a decent. டோனி ஆடம்ஸை விடவே இவங்க பாருங்க வேற யார் பெக்கம்பரை விடவே மேட்ச் டிலேட் அவ்வளோதான் இருக்கும். கண்டிஷன் தான் அடிக்கடி கண்டிஷன் டவுன் ஆகிடும். அந்த மேன் யுனைடெட் வந்ததுக்கப்புறம் அவனும் You நாசமாயிட்டான். won't be happy with that one. ஜூண்டஸ்லயே சூப்பரா இருந்தால பெயினும் ஆடி இருக்காங்கள. Casemiro really struggling to influence Offside. the game. They're just trying to negate his influence, and it looks like whatever it takes. Santos surely have to be commended for இன்னைக்கு their நாங்க drive and ஃப்ரெண்டுக்கு desire. போனோம். Most teams would be taking the இது easier வருவானே defensive சாரதின route by now. அவன் ஐபோன் எடுத்தான் இன்னைக்கு தான். அவன் பிளேயர் அங்கே டிஃபன் பண்ணிட்டானுங்க பார்த்தே இல்லையா. ஒரு பையன் இன்னைக்கு வாங்கிட்டு போறான் PS5. I thought it was going அவன் பிளேயரை டிஃபன் பண்ணானுங்க பார்த்தே இல்லையா. more chances. நெய்மார் ஷூட் எடுக்கிறான். ஸ்ட்ரைக்கர்ல ஆமா வந்து பால திருத்துட்டான். There will be 3 minutes at a time. Now it's Messi. He's got away. So much time and space here. Brilliantly cut out. யோ செக் என்னன்னு கேட்டீங்களே. இங்க பாருங்க செக் சுத்தமான நெக் செக் ப்ரோ. அது
He's through here. தட்டி விட்டுருவான்னு எதிர்பார்த்தேன். அந்த நாய் மட்டும் தட்டி விட்டுருந்தா செருப்பார விழுந்திருக்கும் பீட்டர் ஸ்பெஷலுக்கு. அங்க பாத்தீங்களா இல்லையா? யோ பீட்டர் சேக்கு நீங்கள ஒரு வித்த காட்டினாரு பாருங்க கடைசி நேரத்துல. ஷேரக்ட்ல ஒரு அண்டர்பிலிட்டி ஒன்று அடிச்சா போல. அவன் அடிச்ச கோலுமே நான் பண்ண மிஸ்டேக்ல தான் கோலு. Happy birthday to the Leo. Yes brother, belated. ஏன்னா இன்னும் சில நொடிகளில் பர்த்டே முடிந்துவிடும். Santos perfectly played the host and இவருக்கு எதுவுமே தராம இருக்காங்க. ஃப்ரீ கார்டு 100 டவர்ஸ் 500 காயின்ஸ்க்கு நல்லா இருக்குமா இல்லனா நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாச்சும் வருமா ப்ரோ? 500 காயின்ஸ் பொறுத்து தான் தலைவா. ப்ரோ மண்டே என்ன எபிக்ல வருது ப்ரோ? மண்டே என்னைக்கு அப்டேட்? சீனியர் சூப்பரா இருக்கு. கார்டு எப்படி விளையாடுறான் ஓட்டத்தை பார்த்தியா இல்லையா? அவன் அடிக்கிற ஷார்ட் டச்லாம் சும்மா சறுக்கு கத்தி மாதிரி இருக்கு. லுக்ஸ் குட். நல்ல ட்ரிபிளர், நல்ல டீம் பிளேயர். நான் முன்னாடியே ரிவ்யூ சொன்ன மாதிரி ஹீஸ் நாட் அ கிரேட் கோல் ஸ்கோரர், இஸ் எ கிரேட் டீம் பிளேயர். ரொனால்டோ சிஎஃப் எபி கார்டு வருமா? சொல்லியா வராதியா? பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். வராது. மனசாட்சியே இல்லாம கோல் கீப்பிங்ல போட்டு வச்சிருக்காங்க பாருங்கயா. கொடாமி கேப்ரியலுக்கு ப்ரோக்ரஷன் சொல்லுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ளீஸ். செலக்ஷன் பூஸ்டர்ல இப்போ 3 பொசிஷன் டோக்கன் எடுக்கிறோம். ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் தர போறீங்களா? அவனுக்கு ரைட் விங் கொடுக்கணும். 60 அப்போ 365 காயின் ஆயிடுச்சு. 75 நாளான்னைக்கு ஒரு 50, நாளைக்கு ஒரு 100, 475. நாளான்னைக்கு ஒரு 50, 475 50 எவ்வளோ? 525. 525. அதுக்கப்புறம் லாகின்ல ஒரு 50 கிடைக்கும். லாகின்ல 50ஆ? ஆமா. அடுத்தது திங்கக்கிழமை 575 ஒரு 700 காயின்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் யார் கையில காலில் விழுந்தாச்சும் பேக்கை வாங்கிடலாம். யார் பேக்? இவனுக்கு பாருங்க பெல்ஜியம் பேக்கு. டேட்டு கம்மியாக தான் இருக்கானா. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இட்டாலியன் பேக் நாளைக்கு காணாம போயிடும். இதுக்கு 50 நாள் இருக்கு. 50 நாளில் சேர்த்துடலாம். இது எதுக்கு திடீர்னு இட்டாலி பேக்கை வந்துட்டு டேட்டை கம்மி பண்ணி விட்ருக்கானுங்க? அப்படி என்ன பெரிய புடுங்கின பேக் இது? லாங் பால் கவுண்டரை ப்ரொமோட் பண்றாங்கப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. வேஸ்ட் மக்களே, நீங்க அதை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்கமிங்ல லாங் பால் கவுண்டர் கொண்டு வருவானுங்க, அதை வாங்கிக்கோங்க மக்களே. இது ஒருத்தர் இருந்தானே, நெதர்லாண்டு தானே இது. அவன் போயிட்டான். இவன் அடுத்த வாரம் காணாம போயிடுவாப்புல. இந்த வீக்ல போர்ச்சுகல் வரும் மக்களே, ஓகேவா? போர்ச்சுகல் இந்த வீக்ல வரும். அதுக்கு அடுத்த வீக்ல வந்துட்டு இந்த பேக் போகுமா? இந்த பேக் போறப்போ ஹலோ சொல்லுங்க ஆண்டி.
இட்டாலி மேனேஜர் சாக் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓ அதுக்காக அவசர வியாபாரமா ப்ரோ? வி ஆர் வெயிட்டிங் ஃபார் 500 coins குயிக் கவுண்டர் டபுள் பூஸ்டர் மேனேஜர் ப்ரோ. ஹூ இஸ் காட் யூ நோ ப்ரோ. அப்கமிங்ல இருக்குன்னா குயிக் கவுண்டர்னா கண்டிப்பா அது வந்துட்டு இவரா அவருக்கு மட்டும் தான் இருக்க முடியும். ஆர்னஸ் ஸ்லாட்டா தான் இருக்க முடியும். சாவிலாம் இப்போதைக்கு வர மாட்டாரு. ஸ்லாட் ஆர்னஸ் ஸ்லாட் இங்கிலாண்டோட லிவர்பூலோட மேனேஜர். இப்போ போர்ச்சுகல் பேக் வரும். போர்ச்சுகல்ல வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு லாங் பால் பிளஸ் இதுவாக தான் இருக்கும். லாங் பால் பிளஸ் குயிக் கவுண்டருக்கு ப்ரொக்ரஷன் இருக்கும். பட் ஆனால் 89ல இருக்குமான்றது டவுட் தான். ரியோ சாம் அக்கௌண்ட் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். மிஸ்டேக் சொல்லுங்க ஹாரிஷாம். அதுக்குன்னு டெடிக்கேட்டடா பண்ணணும் தெளிவா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா இருக்காது. சும்மா 99 வச்சுட்டு இருக்காங்க. பழைய இதுதான் முன்னாடியே வந்துச்சு. நாளான்னைக்கு காயின் ஆஃபர் முடியுது மக்களே. அப்போ புது காயின் ஆஃபர் போட்டாலும் போடுவாங்க. இந்த காயின் ஆஃபர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தியான காயின் ஆஃபர். 40 நாளைக்கு மேலே போட்டு வச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டு ஜூன் அக்கௌண்ட் லாகின் ஆகும் ப்ரோ. தேர்ஸ்டே அப்டேட்டு ஜூன்லலாம் லாகின் ப்ரோ. ஆல்ரெடி நீங்கள் 10 லாகின் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜூலைல தான், ஜூலை 1ஆம் தேதி லாகின் பண்ணுங்க. அப்போ தான் கிடைக்கும் மக்களே. ஃபக்குண்டோ டாரஸ் ஓரளவு கார்டு டீசெண்டாக இருக்குது மக்களே. ஓபிலாம் கிடையாது. ரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பாசஸ்லாம் ஓரளவு நல்லா இருக்கு. பட் பின் பாயிண்ட் கிராசிங்லாம் ஸ்கேமு. எஜ்ஜிடு கிராசிங் போட்டிருக்காங்க, ஒன்றுமே கரெக்டாக ஆக மாட்டேங்குது. இப்போ கூட எவ்வளோ அழகாக கிராஸ் அடித்தான், அந்த அளவுக்கு கூட அவன் கிராஸ் அடிக்கல. ஐயோ செல்லனி ப்ரோக்ரஷன் ப்ரோ. ப்ரோக்ரஷன் ஏடி இல்லை தலைவா. செல்லனி நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை ப்ரோ. வச்சிருக்கீங்களா? நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஹெவியாலாம் யூஸ் பண்ணதில்லை. சிபிக்கே நல்லா ப்ரோ. ஆட்டோவில் கேட்டே போடு ப்ரோ. சிபியில் தானே ப்ரோ. வேற ஆர் பேக் லெஃப்ட் பேக் நான் மட்டும் கேளு தலைவா. சிபி பொசிஷன் பிளேயர் தான். அப்போ தான் சொன்னேன் சிபி பிளேயருக்கும் ஸ்ட்ரைக்கருக்கும் மோஸ்ட்டாக ப்ரொக்ரஷன் எடிட் பண்ண முடியாது. அப்படியே தான் ஆட்டோவில் கேட்டெலாம் போட முடியும். விங்கரு மிட்ஃபீல்டர்ஸு அப்புறம் ரைட் பேக் லெஃப்ட் பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்ட்ரைக்கருக்கும் சிபி கோல் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தீங்கன்னா அவங்களோட நேச்சர் ஆஃப் குவாலிட்டியே அவனுக்கு விட்டுருவானுங்க. இறங்கிருச்சு. இந்த மாதிரி டீம் கிட்ட தான் சூதானமாக விளையாடணும், சொருகிடுவாங்க. பழைய டீம்னு சொல்லிட்டு அலட்சியமா இட போட்டுறக்கூடாது, ஊறிச்சிருவாங்க. எல்லாமே 2021. எனக்கு தெரிஞ்ச அவன் ப்ரோ பிளேயரா இருப்பான், நம்புறேன், பார்ப்போம். காட் பெத்ரி இன் ஃப்ரீ ஸ்பின். ஓபி தலைவா. ட்ரெனிங் கண்ட்ராஜ் அவுட் சைடுக்கு ஒரு ஃபார்மேஷன் சொல்லு ப்ரோ. அவுட் சைடுக்கு 4-2-3-1. குலிட் எஸ்எஸ் ரீசெண்டா வந்தது எது பொசிஷன்ல ஆடலாம் ப்ரோ? ஃபோல் பிளேயரா இருந்தா ஏஎம்எஃப்ல நல்லா இருக்கும், டபிள்யூஎஸ்மே நல்லா தான் இருக்கும். கிரியேட்டிவ் பிளே மேக்கர்னா ஸ்ட்ரைக்கர்ல போட்டாலும் ஆடலாம் ப்ரோ. சிஎஃப்லயும் கூட போட்டு ஆடலாம். அப்படியே அந்த 4 பேரும் ஒண்ணாவே போறாங்க பாத்தீங்களா? Such scenes here, a sea of team colours ringing down from the stands. The tone is set. பக்கத்துல அடிக்க வச்சிருக்காங்களா? The action has already இந்த started. ஆஃப்லாம் இது பண்ண முடியாது. blitz சொல்றீங்களா அந்த மாதிரி இந்த ஆஃப். Now it's from Mario. சமையாரு. Laid back in. Lorenzo Insigne going. Oliver Kahn. எவ்வளவு போஸ்டா செலவு வச்சிருவாரு இந்த கேட்ச் நல்லா பண்ணுவான். Really thought he had the beating of the keeper. That looks a cracking one touch ball. pass நிறைய போறான். Look, it's a run defense's dislike, but the timing has to... Oh, nearly, but nearly is nothing. Cristiano Ronaldo just can't be faulted for taking on the opportunity. That sort of distance is usually up his street. And he's got ஷாட்டை பாத்தியாட்டியா? ரொமாரியா கிட்ட தான் அந்த மாதிரி ஆங்கிள் ஷாட்லாம் பார்க்க முடியும். கொடுத்தான் பாரு குட்டுப்பு. கொஞ்சம் காலோ அடைச்சி அடிச்சிருந்தோம்னா
ரீபவுண்ட்ல நேரா அவங்ககிட்டே போயிட்டு நிக்குது பாரு. பாட்டு கேம் கருமடா. Not so much sophistication as doggedness and sheer bloody-mindedness. Yeah, he showed great reactions there. Right place, right time, easy pickings. St Johnstone are in front now, the game's only goal. Well, that gives them மூமெண்ட் the நல்லா போடுறான் privilege பழைய பிளேயர். to control the tempo of the game. It's up to them to பாஸ் manage it செமையா from here போடுறான். now. Whatever he had in mind, that was not it. அந்த மேட்ச் 5 பேர் அட்டாக்ல போட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. Calm, composed, confident. What a super goal. That's just clever. He made the keeper think he was going one way, only to outfox him by going the other. Very nice. St Johnstone are doing very nicely, thank you. Well, that's really winded the opposition. You can see their manager screaming on the touchline, இந்த மாதிரி telling his மிஸ்டேக்ல team தான் to பால் calm போகுது. down. But they'll need to do that pretty quickly. It's composure from here. கேவலவாதி தான் அவங்களே போட்டுட்டு இருக்கான். He could be in here. They're urging him to shoot. Deftly away. பண்ணி ஒரு பால் கோல் அடிச்சான். அதே மாதிரி பண்ணாதான். நல்லா தான் விளையாடுறான். மூமெண்ட்லாம் நல்லா இருக்கு. டீம் கெமிஸ்ட்ரி அவன் ரெகுலரா வச்சு விளையாடுறான் போல ஒரே டீம். It's decent enough try. Very நம்ம speculative. கெமிஸ்ட்ரி பாரு. நான் ஒரு இடத்துக்கு பாஸ் போடுறேன், இவனுக்கு ஒரு இடத்துக்கு ஓடுறானுங்க. Conte. And he cuts out the supply. அவன ஸ்பீடுக்கும் அவனுக்கு பிளேயருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கானுங்க தெரியுதா? நீங்க எடுத்துட்டு போயிருங்க. பாஸ் Yeah. பண்ணுங்க. There will be 1 minute added That's time. been cut out. Well played. அவனுக்கு ரேட்டிங்க்கும் அவனுக்கு பிளேக்கு சம்பந்தமே கிடையாது. Hit half time. அடிக்கணும் Back மாட்டியா for the first விடக்கூடாது. 45 minutes. Yeah, chins have dropped, heads are down, and half time couldn't have come at a better time. ஃப்ரீ டக்கா விடாம. And we come to you now with a quick request for support from our charity fund, Chance in Football. அது இது இஷ்யூ தலைவா நம்மளுக்கு. ஓகே, லெட்ஸ் டு திஸ். காவாங்க. ஹாய் ப்ரோ, Thursday pack and upcoming big time card அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. ஸ்காட் மிக்டானமி பிக் டைம்ல இருப்பாப்ல. சிஎம்எஃப்ல பேஸ் பண்ண ஒரு பிளேயர் பாக்ஸ்ல இருப்பான்னு நம்புறேன். யாரு? Well, this half might require them to produce Scott a plan A, McTominay. B, and C. Leveling the Napoli-யோட score player. is வெற்றிக்கு easier எதுக்கு said பாக்ஸ் than பாக்ஸ் done. விட்டாங்க? But that will be the target. Irukanu. Get back on terms and then use that momentum to go again. Conte. கிரியேட்டிவ் பிளே மேக்கர் தானே தரணும் Santos அவனுக்கு. finding their passes. And back to the goalkeeper. And he's in. Put it away. Oh, the ball's run loose here. இதெல்லாம் என்னையா பிளேயர் யோ? Attempt which, in hindsight, was probably just beyond him. He's never the type Okay, to turn that's down scam, a yeah. challenge, is he? Santos with அவன் the கோல் first கீப்பர் corner விழுந்து of எந்திரிச்சு the என்னென்னலாம் பண்றான் பாருங்களேன். இத்தனைக்கும் லோ ரேட்டட் கிடையாது. Decent attempt, but காலி ஒரு not கால். பெர்ஃபார்மன்ஸ் exactly பாத்தீங்களா enough. இல்லையா? எத்தடி St Johnstone Yeah. are looking to play on the கேள் தானே counter அது here, aren't they? சிபில. Well, I think it's pretty clear they've changed their shape, certainly when defending at least, because they've got to be ready to hit them hard on the counter attack, and that seems to be the plan. The attendance for this Almost an hour gone. 21,000. Romario touches it back. Here's a Speed-ஆ player who ஓடிடுறாருல்ல. has defined a Conte. generation. டிஃபென்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க. Nice sequence of passes this. அவன் போட்டுருக்கான். Chance. அவன் பிளேயர்லாம் மூவ்மெண்ட்லாம் வெறித்தனமா இருக்கு மக்களே. ஸ்கேமியானா அந்த மேட்ச். Sight. நல்லா விளையாடுறான். இல்லன்னு சில பழைய பிளேயர் மூவ்மெண்ட் இருக்கு, ஓகே தான். Was there ever any doubt? நம்ம Well, ஊர்ல how பழைய cool பிளேயரா was இருப்பான் that? முடிய. He was almost teasing the keeper then. Beckham. And here's the chance to counter. Well, that had the makings of Bravo, something bravo, quite bravo. promising, but it's fizzled out into nothing. இந்த காண்டே தான் பொசிஷனே Oh, விட்டுட்டு இருக்கான் எல்லா super பக்கமும். find. That pass is somewhat less than ideal. நல்ல லெசன். That was பொறுமை just வேணும். ஒரு poor கோல் விட்ட உடனே decision நான் making பதறிட்டேன் மக்களே. and a weak execution. அதுதான் இப்போ மிஸ்டேக். And it's Conte. Erdegaard. And he's managed to get free.
Well, the defence proved infallible then, but that won't be the last they'll see of him. The pressing's intense, and it's paid off. I wouldn't fancy playing up front in these circumstances, to be honest. There's absolutely no supply. Messi. Cristiano Ronaldo. Santos really have been second best here, second to every ball, and they can't have any complaints about where they are now. The good thing is they haven't given up, but it's not looking favourable. And that's another good win of the ball. Well, there's a probing ball. Albert Ferrer is sporting a guilty look after that. Clearly is miffed, having made the run and not get picked out. ஆங்கிள் மயிரும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது ப்ரோ. அவுட் ஆஃப் கொண்டாட்டாரஸ். ஆவரேஜ் தான் தலைவா, ரொம்ப ஓபிலாம் கிடையாது. Cristiano Ronaldo. நல்லா விளையாண்டாங்க ஆப்போனன்ட். அவனுக்கு கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல இருக்கு. நம்மளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ஓடிட்டு கிடக்கானுங்க. ப்ரோ 4-3-3க்கு இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறியா தல? 4-3-3க்குன்னு இல்லை ப்ரோ. நான் மோஸ்டா ஆங்கர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப் லைன் போட்டு வச்சிருக்கேன். நல்லா விளையாண்டா மக்கள். நம்மளே ஒர்த்து ஆப்போனன்ட் சீரியஸ்லி ஒர்த்து. நல்ல லெசன். Looking pretty lethargic and they were ruthlessly exploited. இந்த விஆரா டேஞ்சரான ஆளு மக்களே. நீங்க விஆராலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஆரா இருக்கு. டெஸ்ட்ராயரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஆங்கர்மேன் வந்திருக்கு. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் டு பாக்ஸ் விஆராக்கு இருக்கிறதுலே டெட்லியஸ்ட் விஆரானா இந்த விஆரா தான். 2022லலாம் நல்லா இவனை பார்த்தாலே அலறுவேன். அந்த மாதிரி மோசமான கார்டு. அவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா? கார்டு ஆட்டோமேட்டிக்கா பால் ட்ராக் பண்ணிடும் மேக்னெட் மாதிரி. அப்புறம் குயிக் கவுண்டரை வச்சு RWF கார்டு எப்படி இருக்கு ப்ரோ? பிளேயர் ஆஃப் தி வீக் கார்டு, ஆர்பிஐ பிளேயர் ஆஃப் தி வீக் கார்டு. ஆர்பிஐ நேஷனல் டீம் ஹாலண்டு பிளேயர் ஆஃப் தி வீக் கார்டு. நார்வே நேஷனல் டீம் ஹாலண்டா பிளேயர் ஆஃப் தி வீக்ல எங்கேயா இருக்கா அவன்? பொறுமையா ஆடணும் மக்களே. பொறுமையா இழந்துட்டோம் போன மேட்ச்ல, செதறி விட்டோம். நான் அதை யோசிக்காம விட்டேன். 7 பேரை டிஃபன்ல போட்டிருக்கான்றதே போட்டுருவேன். நான் எப்பவும் விளையாடுற மாதிரி விளையாண்டேன். போட்டு சொல்லிட்டாங்க. prefers the basic match control. இவ்வளோ நாள் ஆச்சு வீட்டில் சோத்துக்கு மணி அடிக்காம இருக்காங்க. மெஸ்ஸி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா போகலாம் ப்ரோ. இல்லைனா வெயிட் பண்ணிட்டு அப்கமிங்கில் தான் மெஸ்ஸி வருதான்னு பாருங்க. ஓல்டு கார்டு தெளிவா அது எல்லாமே ஓல்டு கார்டு தெளிவா. அதனால தான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. ரெகுலராக ஒரே டீம் போட்டு விளாண்டா நல்லா இருக்கும் ப்ரோ. அது அப்புறம் எனக்கு தேர்ஸ்டே ஐடி ரிவ்யூ பண்ணி தரீங்களா? என்ன கார்டு புதுசாக வச்சிருக்கீங்க? தேர்ஸ்டே எதனா புது கார்டு வந்துச்சுன்னா அதை சைன் பண்ணிட்டு கொடுங்க, கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவோம் ப்ரோ. நான் அக்கௌண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டு உட்காந்தேன்னா எனக்கு வியூஸே வராது தெளிவா. சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் டு டூ சம்திங் நியூ. புதுசாக வர்ற பேக்கெலாம் நான் ரிவ்யூ பண்ணாதான் ப்ரோ. எனக்கும் கொஞ்சம் ஆதாயம் வேணும்ல. இல்லை அப்படின்னா நான் ஃப்ரீ டைம்லன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம் ப்ரோ. I will let you know the free time brother. ரொமாரியா வச்சு 3 அடி அடிச்சேன், கோலா அவளையா? ஓகே தாக்கா வாங்க தாக்குங்க உங்க பாட்டுக்கு. அப்புறம் ஸ்டில் கேன் வி வெயிட் ஃபார் CR7 ஷோ டைம் ஆர் பிக் டைம்? ஷோ டைம் எதிர்பார்க்கலாம் தலைவா. ஷோ டைம் இல்லை, ஹைலைட்டட் இல்லைன்னா ஏபிக்கு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்க்கலாம் ப்ரோ. இந்த வியாழக்கிழமை போர்ச்சுகல் பேக் கண்டிப்பாக இருக்கும் நம்புறேன். பிக் டைம் எல்லா கார்டும் சைன் பண்ணிட்டேன் ப்ரோ. பாசிபிளி வேற ட்விஸ்ட் அடிச்சுட்டானுங்க. என்ன பண்ணுறது? கிளப் வேர்ல்டு கப் பேஸ் பண்ணி எதனா கார்டு போட்டானுங்க என்ன பண்ணுவீங்க? மெஸ்ஸிக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி கார்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வேற லெவலில் இருக்கும் ப்ரோ. மியாமி vs PSG அவ்வளோதான். மியாமியோட கதை முடிஞ்சிச்சு அதோட. டேவிட் பெக்கம் மாரில் திட்டி மல்லாக்க போட்டுருவாங்க. This place is living up to its reputation as one of the noisiest corners of the footballing world. No decibels spared in this collective chorus. The action has already started. João Felix. Pass is coming off in quick succession here.
Gonna be disappointed பாஸ் with பட்டன் வேலை that. செய்ய மாட்டேதியா? Right. பாஸ் பட்டன் டேஷ் பட்டன் வேலை செய்யல. Surely. Well, Peter, here we have one of the greatest defenders of all time, Alessandro Costa Curta. Well, that's understated, isn't he? Certainly. இன்னும் டேஷ் பட்டன் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேது. திடீர்னு விட்டு விட்டு வேலை செய்யுது One of the மக்களே. most glamorous members of the Milanese elite from the 1990s. Yeah, but ability-wise, I think he was on a par with the rest of them. And his tactical versatility means the centre-back, full-back, Sweeper. நைஸ் ட்ரை. மோத்ராஜ் கிட்ட இருந்து சூப்பரான கிராஸ். ப்ரோ லாங் பால் கவுண்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்? பொறுமையா கவுண்டர் அட்டாக்ல மேலே ஏறுறது, பொறுமையா பில்டப் பண்ணி கேம் பிளே பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு லாங் பால் கிடைச்ச உடனே அக்ரெசிவா வந்து பார்த்தீங்கன்னா சிபில இருந்து ஸ்ட்ரைக்கருக்கு தாவுற பால் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பால் கவுண்டர், அதாவது பைபாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளேயருக்கு போடாம தேர்ட் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. Well, now it's a race for the ball. That's been intercepted. That's great positioning. So good from him. Take back. Well, he just didn't have any support. Oh, he's managed to get himself offside. ஆப்போனன்ட் நம்மளை ரொம்ப டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், ப்ரெஷரை போடுறான். பிஎஸ்ஜி வர்சஸ் இன்டர் மியாமி, மினிமம் இன்டர் மியாமி 5 கோல் வாங்குவாங்க ப்ரோ. எதிர்பார்க்கலாம் ப்ரோ, எதிர்பார்க்கலாம் தெரியுமா? Mendy played towards the front line. That is Conte. Kunde calmly anticipates. Can he get it through? Lewandowski. He steps in, and that's the end of that. Now it's Joao Felix. There's no flag. அவனுக்கே தெரியல ப்ரோ, இது ஆட்டோ மூவ்மெண்ட்டியா? ஆப்போனன்ட் பாத்தீங்களா? வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் கழிச்சு கோல் அடிக்கிறான். Manchester United have fired themselves in front. காண்டே மைராண்டி வர வர சொதப்புற மாதிரி தெரியுது. டிஃபென்ஸ் நல்லா இருக்கு, பாசிங் ஒன்றும் கனெக்ட் பண்ண மாட்டேங்கானயா. That's just playing it safe and simple. Nicked it back promptly. Manchester United applying the press here, a high press. Yeah, எல்லா டீமுக்கும் போடுறான் அந்த பொட்ட வேற. It does demand an awful lot of work rate and of course the discipline, because it has to be with everyone. It can't be with one or two. டீம் தளர்ந்து பாசிங் Just fall away. Yeah, there are so much of them, but of course the returns can be terrific. Kaka. Manchester United are totally dominant. அவன் கேட்டா பாஸ் போறீங்க. A no way through zone. Insigne is in a really good position out wide. Wow. ஹாய் கிறிஸ்டோ, வாங்க ப்ரோ. யுவராஜ் வாங்க. நான் தூங்கலையா? 8 மணிக்கெல்லாம் வாயை பொழுது தூங்கு அடிலா. ஹே டூட், வாங்க வாங்க, வெல்கம் படி. ப்ரோ நான் 2024 டிசம்பர்ல இருந்து ப்ளே பண்றேன் ப்ரோ. என்கிட்ட 2400 காயின்ஸ் இருக்கு. என்கிட்ட ஃப்ரீ எபிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ பெத்ரிக்கு போட்டா ஆறு வேற ஏதாச்சும் நல்ல எபிக் கார்டு வருமா ப்ரோ? 3மே எபிக் கார்டா இருக்கும்ல, அந்த பேக்ல சுத்துங்க. இந்த மாதிரி ஒரு எபிக்கே நம்பிலாம் போகாதீங்க, டவுசரை கழட்டி விட்டுருவாங்க. 3 பேருமே எபிக் கார்டு வருவாங்கல்ல. ஸோ இந்த ஒரு நாளைக்கு அதான் வியாழக்கிழமை இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கம்மிங் மண்டே போய் நெக்ஸ்ட் மண்டே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கார்ட்ஸ் 3 எபிக் வச்சு பேக் வரும்ல, அந்த பேக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேயர் பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கங்க தெளிவா. டிஃபென்சிவ் ஃப்ரீ பேக் இன்னும் தூங்கலையா? இந்த பாவண்டி தான் ப்ரோ. சோறு ரெடி பண்ணுறதுக்கு வரல, எல்லாம் ஏதோ சாமி கும்பிடணும்னு ஃபேமிலியாக போயிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீ. Here we go again. Santos can really do with some bigger names standing up here. At times they didn't even look as if they knew what they were doing. Well, he certainly wasn't in the mood to take any risks. Mendy. Saliba gets good distance on it. எல்லாம் கிளியர் பண்ணுறது தவிர வேறு எதுவுமே தெரியாது போல. சாப்பிடுங்க, ரொம்ப ஒய் லேட்டாக சாப்பிட்றீங்க.
சாப்பாடு ரெடி பண்ண தெரியா? Well seen. Saw that இன்னைக்கு coming. That ஹோட்டல்ல was தான் well நினைக்கிறேன். played. மத்தியானமே ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன். Lewandowski does really well to win the ball there. Rice. Joao Felix. And here's Bellingham. Lewandowski. That's an excellent interception. Down by a goal, needing to go up a gear. That's how it looks here. It looked as though that might lead to something quite promising, but it turned out that that was not the case. The attendance for this match was 71,550. It's with the rangefinder there, and evident annoyance. ஏடா என்னடா ஆட்டோ பிளாக் மயிரா நடந்துகிட்டு இருக்கு. வெறுப்பு மயிராவது எனக்கு. நல்ல நல்ல அட்டம் வைக்கிறேன், எல்லாம் ஆட்டோ மயிர் நோட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஓட்டைங்க 2 பேர் ஸ்ட்ரைக்கர்ல ஆடுங்க, தள்ளி ஆடுங்க. ஹரிஷ் மெசேஜ பார்க்கத்தளே ஹரிஷ். அசாடு இனியாஸ்தா குல்லிட் பிக் டைம் கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ப்ரோ. பித்ரி ஒஸ்மின் டம்பிளே சலிபா கவஸ்கேடி ரொம்பவே பிளிட்ஸ் வில்லா சாமி டுவாரே கார்ட்ஸ் இருக்கு ப்ரோ. ரிவ்யூ பண்ணி தரீங்களா? எல்லாமே விளையாட்டு கார்டு ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு இந்த மந்த்துக்கு லாகின் வேற முடிஞ்சிச்சு தலைவா. 2 தான் இருக்கு. Cleared without hesitation. Santos are definitely going about this the right way. They're coming again and again. I think they just have to keep forcing the issue. இதெல்லாம் என்னடா கோலு? மொத்தம் மேல்டீனியை தாண்டி ஓடுறான் ப்ரோ. இதெல்லாம் பாட்டு போட்டையா இதெல்லாம்? And that really is so impressive. Yeah, and having the trust சும்மா இறையா நீ வேற ரிவ்யூ பண்ணி இங்க என்ன வேதனையில இருக்கா? கமெண்ட் லேட் கமெண்ட் ஆகுது. Things starting to look very comfortable. The turning of the screw comes to mind, Peter. They've got them where they want them. Defending was strong and firm. Now, what about a counter-attack? And that interception was most necessary. That's great positioning. So good from him. Mendy. Oh, it's a nice idea, but the execution was lacking. Santos perhaps contemplating their next change here. Beautifully policed that midfield. The opposition opposition have defense நடந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் பியூட்டிஃபுல்லி இந்த மைராட்டி வர அவங்களுக்கு சொம்படிச்சு கமெண்ட் பண்ணுங்க. Alvarez. என்ன ஆல்வரஸ் இந்த போடு போறான்? And they are pulling clear here. Really something bad bro. Much of a gap to begin with. It was a fine drive, and I don't think the keeper could have really planned for that. I think he's a bit unlucky in that instance. Will have one further opportunity to make a substitution. Now, who's going to be first to this? So இதோட பெஸ்ட் சினாரியோலாம் பார்க்கவே முடியாதியா. eFootball tab or iPad எப்படி பண்றது நல்லா இருந்துச்சு. அட்வான்டேஜ் இருக்காங்க சார். அட்வான்டேஜ்லாம் ஒரு ஆணியன் கிடையாது ப்ரோ. கை தான் ப்ரோ வலிக்கும். ரொம்ப நேரம் விளையாட முடியாது. எப்படியா கோல் கீப்பர் இவ்வளவு க்ளோஸ்ல நின்னு அடிக்கிறேன் கோல் ஆக மாட்டேதியா? தேர்ட் கோல் நல்ல கோல். கண்ட்ரோல் நல்லா பண்ணி அடிச்சான். Well seen. Saw that coming. He read that really well and stopped it. Modric. It's Bellingham. காக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டதாயா தப்பு. That's been அந்த மாதிரி intercepted. ஒத்த பால் எடுக்க மாட்டேங்க. பொட்ட தேடி. Lewandowski. And the ball is out of play. ஸ்ட்ரைக்கர் 2 ஸ்ட்ரைக்கர் வந்தாலே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றேன் மக்களே. உங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் ஏத்தி போடணும். And the referee brings it to a close. A tale of two teams. Man United. Irresistible, நான் unstoppable. தோத்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேன் யுனைடெட் பார்சலோனா டை பண்றதும் அதே மாதிரி தான் இருக்கு. சம்திங் போர் திங். Your reflections then, Jim. Well, Peter, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு நல்லா விளையாடணும். போன ஆப்போனன்ட் விளையாண்டானா ஓகே நல்லா விளையாண்டா அதனால தோத்தேன் ப்ரோ. இவெல்லாம் பாட்டியா இவெல்லாம் இவனோட பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்களா? அந்த சிபில இருக்கான் பாருங்க பாருங்க. ஜூல்ஸ் கவுண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனோட பெர்ஃபார்ம் மால்டினியோட அடிச்சு தாக்கிட்டு இருக்கான் ப்ரோ. எல்லாரையும் போட்டு அடி அடிக்கிறான் ப்ரோ. Decided who wants to win. Oh my god, that was a terrific தலைவா அந்த மேட்ச்.
இத்தனைக்கு ஒரு ஆங்கர்மேன் கிடையாது, ப்ராப்பரான டிஃபென்ஸே கிடையாது அந்த நாய்கிட்ட. எப்படியா டிஃபெண்ட் பண்ணா என்னால புரிஞ்சிக்க முடியல. எல்லாம் ஸ்கேமே அந்த மேட்ச்லாம். 3 அட்டம்ப்ட் ஓப்பன் போஸ்ட் 1 vs 1 சிச்சுவேஷன்ல டிஃபெண்ட் பண்ணியிருக்கான் கோட்டோ. கோட்டோ நல்லா டிஃபெண்ட் பண்ணுவான். ஓகே, லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஆப்போனோட டீமை பார்க்காம செட் பண்ணிட்டு போனது தான் தப்பு முதல்ல. இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. இதுங்க எதுக்கு 50% மேலே வின் ரேட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தா அவன் சாம்பார் ஆப்பு. காக்கா எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. காக்கா சொதப்புறானோ. ஆனால் லாங் ரேஞ்சில் அடிக்கணும், வேணா வேஸ்ட்டு. நான் விங்கில் ஆடுறதுக்காக உள்ள வச்சிருக்கேன். செகண்ட் அரசு எதுக்கு இருக்கானே தெரியல. மெஸ்ஸி ஓடவே மாட்டேங்க. இருக்கா மேட்சுக்குள்ள இருக்காரானே தெரியலப்பா மெஸ்ஸிலாம். உள்ள ஃபுல் டைம்ல விளையாடுறாப்புல. ஆனால் ஒரு நாள் ஓடுற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் ஃபுட் போட்டுருக்கேன். நீங்கள் நாக்கமாக தான் ஒரே ஆளுக்கு, வேற வழியே இல்லை. லெஃப்ட் ஃபுட் இல்லாமல் கஷ்டமா இருக்கு. இப்போ இவனை நாக்கமுறை இவனை வெளியில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேர் என்ன, இந்த மேட்ச் அடிச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா மேட்ச்சை குவிட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. லெஃப்ட் ஃபுட்டுக்கு லெஃப்ட் ஃபுட் இருக்குது, ரைட் ஃபுட்டுக்கு ரைட் ஃபுட் இருக்குது, ரோல் பிளேயர் இருக்குது. ரெண்டு பக்கம் ஆடுவோம். ஓகே. ஃப்ரீ ஷார்ட் டைம் பெட்டர் தென் பிளிட்ஸ் மெஸ்ஸி. எஸ், சம்டைம்ஸ். ப்ரோ ஒலிசி கார்டு எப்படி இருக்கு? மிச்சல் ஒலிசியா? நல்லா தான் ப்ரோ விளையாடுவான். எட்டோவா உள்ள இறக்க வேண்டிய நேரம் இது. எட்டோவெல்லாம் தலைகீழனாலே எட்டோ உள்ள கொண்டு வர மாட்டேன் ப்ரோ. எட்டோவெல்லாம் இவனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது ப்ரோ அந்த ஆளு. காக்காவை மாத்தினா வேற யாரையும் மாத்திட்டானான்னு தெரியலையே. வேர்ல்ட் கப் மெஸ்ஸி யூஸ் பண்ணி பாருங்க செவன். அவன் நல்லா தான் ப்ரோ விளையாடுவான். மக்கள் ரிவ்யூ கேட்குறாங்க ப்ரோ, ஃப்ரீ மெஸ்ஸியை யூஸ் பண்ணு. இவங்க கேட்கறதுனால தான் நான் அவனை வச்சு விளையாடுறேன். இல்லைன்னா ஏன் வச்சு விளையாட போறாங்க. ஜெமி வாடியே நிக்கட்டும். ரொமாரியோ உள்ள விட்டோன்னா சொதப்படாப்புல. ரொமாரியோ நல்ல செகண்ட் ஹாஃப்ல நல்லா விளையாடுறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சுமார் தான். ஓகே, அப்படியே இருக்கட்டும். டீமை சேஞ்சே பண்ண தேவையில்ல. செகண்ட் டாரஸ் மட்டும் உள்ள ஆடட்டும். ஓகே ஓகே. ரெண்டு ஸ்ட்ரைக்கர் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஓடா ஃபார்மேஷனை மாற்றணும். நெய்மார் அண்ட் டீனியா பெஸ்ட் ட்ரிபிளர் இந்த கேம். நெய்மார் பெஸ்ட் ட்ரிபிளர் ஓகே. டீனியாலாம் பெஸ்ட்லாம் கிடையாது ப்ரோ. டீனியாவோடவே பெட்டராக ட்ரிபிள் பண்ணுற கார்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ மிட்டாமோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ரைட் விங்கில் போனீங்க அப்படின்னா முகமது சாலாவோட ஷோ டைமு. எல்லாத்தையும் திட்டியா யாரு? காக்கா விளையாடலன்னா பின்ன கொஞ்சம் வாங்கலாம். ஐயோ அந்த ஆளு தான் ப்ரோ. காக்காவனால தான் ப்ரோ நிறைய பாலு. ஏன் அது அவன் வந்து வீக் ஃபுட் தலைவா. சில்லற பொறுக்கிறான். That pass has been well intercepted. Neither of these two want to come off second best. He's in plenty of space here.
That's just playing it safe and simple. Vardy. Oh, super ball. ஷார்ட் வச்சு சூப்பரா இருக்கு மக்களே. இவங்கிட்ட பழைய Just நெய்மார் கிட்ட on இந்த மாதிரி top தான். there. இப்போ ஷார்ட் வச்சு அடிக்கிறாள் இந்த மாதிரி தான் ப்ரோ. ஜாலியா ஷார்ட் வச்சு போட்டுலான் இருப்பேன் ப்ரோ 2022 வெர்ஷன்லாம். அப்போ Now நெய்மார் it's அந்த Neymar. பிஹெச் நெய்மார் இப்படி தான் சூப்பரா ஷார்ட் வச்சு அடிப்பான். Oh, there's a probing ball. And it's நல்லா ஷார்ட் Blitz. வச்சுலாம் பவர் குறைச்சு வச்சிருக்கானுங்க. Showing good feet. Now it's Messi. ஆஃப்சைட். Out for a throw in. ஈவன் ரொமாரியாக்கெல்லாம் பவரை குறைச்சிட்டாங்க ப்ரோ. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பிரேசில் கார்ட்ஸ் 1-2 விட்டானுங்கல்ல, அப்போல்லாம் பவரை குறைச்சிட்டானுங்க ப்ரோ. முந்தி மாதிரிலாம் கிடையாது. வாங்கினப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் தலைவா. Well seen. Saw இப்போலாம் that ஜோக்கர் coming. மாதிரி That ஆக்கி was வச்சிருக்கானுங்க. well played, well stopped. Well, neither defence has had a wake-up call yet because neither attack has turned up. Oh, good read. That's great positioning, so good from him. Lorenzo Insigne. Well, that is one way to stop him. என்ன Ajaxio படுத்து உருண்டுகிட்டு trying to கிடக்கான். orchestrate a breakaway here by the looks of it. Well, I would say that this is probably the easiest way to play the game because you try and absorb in numbers defensively, and then you look to hit it with a long ball quickly on the counter attack to get your men in behind the opposition defence. Just looking for that one telling ஏய், pass. என்ன பெலாட்டிக்கு அகேன்ஸ்டாக ஸ்கில்லே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கானுங்க. Well, that's a key ஷார்ட் interception. வச்சு எல்லா பிளேயருக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா போடுறான். ஆனால் பெலாட்டி வந்தால் மட்டும் விட்டுறான். 3 தடவை இதே மாதிரி பார்த்துட்டேன். Rivaldo. Otto. That's gone மாண்டே மாண்டேல முட்டி பாலுங்க. ஸ்மார்ட் அசிஸ்ட் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும். யோ நான் ஸ்மார்ட் அசிஸ்டே போட மாட்டேயா. என்ன எனக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ காட்டுது மக்களே. Ajaxio have it back and can go again. Couldn't quite squeeze that one through. Torres. And it's Rivaldo. And he's had it nicked away. Rivaldo really struggling to influence the game. He needs a minder, and one of his teammates should be picking up on that, and quickly. And that has left him in a heap. எட்ரா அடேய். கேம் ஒரு டைப்பாக தான் இருக்கு. And the first அது டிவிஷன் 2 தொட்டோன்னே தான் அந்த ஃபீல் வருது மக்களே. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டிவிஷன் 2 தொட்டோன்னு அந்த 12 மணி ஆனோன்னு ஒரு மார்க்கமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மேட்ச்ல இருக்கு, 2 மேட்சும் மட்டம் கவியாச்சு. அட்டம் வைக்க மாட்டேற பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸே கிடையாது. டியோல வச்சு ஆடு ப்ரோ நல்லா இருக்கும். டுவேல வச்சு ஆடினா லாங் பாஸ் போடுறது கஷ்டமா No இருக்கும் efforts ப்ரோ. at goal. I'm struggling to remember the last time we had that. Well, after 45 minutes, it is still goalless. A change perhaps after half time. ஸ்மார்ட் அசிஸ்ட் அப்டேட்ல தருவாங்களா? அதை ரிமூவ் பண்ணி தொலையணும்பா கடுப்பு. அது நல்லாவே இருக்காத ஒரு பிளே ஸ்டைல். ஹெட்ஃபோனை திருப்பி மாட்டுங்க ப்ரோ. இவள் வின்னு நான் நம்பிக்கையோட விளாண்டனாலே அடிச்சிருவேன் ப்ரோ. ஆனால் ஆளே இல்லை ப்ரோ. லாங் பால் கவுண்டரை போட்டு வச்சுட்டு 7 பேர் டிஃபென்ஸில் போட்டு வச்சிருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் உள்ளே இறங்க முடியல. என்னால் அட்டாக்கே எடுக்க முடியல. இப்போ அடிக்கணும். Whistle goes and we start the second half. Well, both sides are eager to get going. Here's hoping that it's a good sign. Things are about to change. We need a little more life in this. Engages and forces him off. இதான் ப்ரோ இந்த கேமோட ஸ்கேம் பண்ணுறேன். ஸ்ட்ரைக்கரில் இருக்கிறவன் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணுறான் பார்த்தீங்க பார்த்தீங்களா? ஆமாம் வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கு ப்ரோ. Mendy. Vardy. Rivaldo. And they're not going to make any further progress now. Oh, important interception. He has slightly undercooked that one. Quality deserted them when they really needed it. They get a throw in. Mbappe. Referee's given a throw.
த்ரோ கொடுத்தா சரி, எனக்கு தரலையே. That is good alertness. Very few chances to talk of, Jim. Defense is, it seems, on top here. Well, I think it's a fair reflection நானும் of what டிஃபன் தான் he's பண்றேன். having a go. The attendance அம்மா கம்பியில் அடிச்சாம பாருங்க. இப்போதான் நம்ம வேலையை காட்டணும். Truly wicked effort. ஒருத்தன் Yeah, I mean, I guess he tried one ஒரு of his தாயா specials. வரும். We have to attack மக்களே. விங்கில ஏற மாட்டானுங்க. எப்போ ப்ரோ எடுப்பாங்க? என்னத்த ப்ரோ எடுப்பாங்க? அதை எடுத்தா நல்லா இருக்கு. இவங்க எடுக்க மாட்டாங்க. அவனுங்க சும்மா ஏன்னு எல்லாரும் பிராண்ட் பண்றாங்க. நீங்க ஏ கொண்டு வந்து உயிரை எடுத்துட்டு இருக்கானுங்க. Conte. Rivaldo. Otto. Here's Rivaldo. Araujo வர்றாங்க. tries to clear. வர்றாங்க. ஏர்லயே வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டா. ஐ மீன் டிவிஷன்ல சொல்றேன் ப்ரோ. ஒருத்தர் Santos டைப்ல with வர்றாங்க. their first corner. The first in the game சோட்டா for either பைசா side, அவனும் actually. கிடக்குறானுங்க குட்டி பசங்க. It's run loose. Who's going to get there? வேற இந்த மாதிரி இப்படி கிளியர் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு எங்கேயா விளையாட முடியும்? பாதி நேரம் ஏர்ல தான் இருக்கு பாடு. That's been intercepted. He read that really well and stopped it. He is through here. Oh, look at that. Shots. இப்ப பாத்தீங்களா இல்ல இந்த மேட்ச்ல இதுல என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன். அவன் 7 பேர் கீழே நின்னானுங்க ப்ரோ. எப்ப மேல வந்தானே தெரியல. அவனுங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. காண்டே ஒளிஞ்சு நிக்கிறாரு. எனக்கு இந்த ஹெட்டிங்க்கு சம்மந்தம் போற ஓரமா போறேன் பாரு. காண்டே படுத்தே விட்டானுங்க. ஸ்மாசஸ் நல்லா மிஷினரி பாஸ், பினாமினல் பாஸ் ஸ்கில் தேவையில்லை. Corner number 2 then. coming on to replace him is number 18, Romario. Messi plays it short. Well, he certainly wasn't in the mood to take any risks. Araujo. Oh, the ball's come loose here. Lovely feet. Oh, he's managed to get himself offside. Ajaxio Yep. showing பிளே ஸ்டைல் வச்சு நோட்டிட்டு இருக்கானுங்க. பொட்டைங்க மாதிரி விளாண்டுருக்கானுங்க. வெறுப்பாவுதியா now. இந்த பிளேயர் ஓடவே மாட்டேங்கானுங்க. எத்தனை அட்டாக்லையும் போட்டு பார்த்துட்டேன், டிஃபென்ஸ்ல போட்டு பார்த்துட்டேன். Are certainly playing with an intense focus in executing their plan here. இவர் அந்த நாய் சும்மா துரு கொடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே ஆஃப் சைடு பயிரா ஆயிட்டு இருக்கு. அந்த நாய் ஆங்கிள் பாரியா. இது ஃபினாமினல் பாசி. அதெல்லாம் இதுக்கு பேர் தான் மக்களே ஃபினாமினல் பாசி. இப்போ அடிச்சா பாருங்க மெஸ்ஸி. ஸ்மால் சர்ச் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் ஹேவ் பிரெயின். கைடிங் பிகினர்ஸ்க்கு ப்ரோ. அதெல்லாம் பிகினர்ஸ். Now it's Rafinha, and he's managed to get free. ஒரு ஆள் போட்டான்னு மயிறு இதுக்கெல்லாம் சான்ஸ் வேற This is கிடைக்குது proving to பாருங்களேன். be a very good spell. The intensity is great, but they've got to make it count. Ajaxio have their third corner. Messi with the short one. Chooses to go back. And can he finish it? And again. He scores! இந்த பொட்டைங்களெல்லாம் போல சாவடிங்க. To be a huge, huge goal. What a time to take the lead. But now comes the dilemma of whether you want to hold on or go for it again and try and extend your advantage. That's always been the harder option, in my experience. Lacking for neither time nor space. It could scarcely have shots. ஒரு ஷார்ட் That's a பதில half-decent try. Yeah, he may have snatched it down a bit. பிகினர் நாளா பால் ஏர்லயே இருக்கு ப்ரோ. Number 20, Lorenzo Insigne. இந்த இவன் ஆப்பனண்ட பாருங்க. பாட்டு குட்டியா ப்ரோ. இவங்களாம் பாருங்க. கீழே வந்துச்சுனாலே பால் அடிச்சு கிளியர் பண்ணி விட்டுருது. மேல வந்துச்சுன்னா போட்டு அழிச்சிட்டு கிடக்கு. Number 14, Edmilson. Physical challenge. And Edmilson has He won't be hit happy head. with that one. Otto. And that interception was most necessary. That's great positioning. So good from him. That has been slung wide. Mbappe.
பாட்டியா சத்தியமா அந்த மேட்ச்ல நான் தோப்பன்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. Well, that was tense. The two parties separated by the game's பொட்டையும் எதுக்குதான் விளையாடுறானுங்கன்னே தெரியல. 9 பேரையும் போயிட்டு கோல் கீப்பர் கவட்டைக்குள்ள அடுக்கிறதுக்கு எதுக்குடா டாக்டிக்ஸ்? ஃபார்மேஷனை பாருங்களா, அப்படிதான் அடிக்க வச்சிருக்கான். புள்ளத்தையும் கீழே கொண்டு நொறுக்கிட்டான் பாத்துங்க. 7 பேரை கீழே அடக்கம் பண்ணியாச்சு கோல் கீப்பர் கிட்ட. பாருங்க 7 பேர் நெட்டை சுத்தி நிக்கிறானுங்க. எல்லாம் பெய்டு காடியா. ஓகே ஜெயிச்சுட்டு போ. இந்த மேனேஜர் டிஃபென்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு மக்களே. இந்த ஆளை முறியடிக்கிறதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் நிறைய மேட்ச் கவனிச்சு பார்த்துட்டேன். ஒரு ஜோஸ் மோரினியோ வர்ற நேரம் கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரியுது. வி ஹாவ் டு டூ சம்திங் மோர் அக்ரெசிவ். அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் மோரினியோ வந்தால் ஒன்று டை பண்ணணும், இல்லைன்னா வின் பண்ணணும். லோசஸ் விடக்கூடாது மக்களே. நான் 2 மேட்ச் தோத்து, இப்போ 3 மேட்ச் கண்டினியூஸாக தோத்துருக்கேன். அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் மோரினியோ தான். இந்த ஃபகுண்டோ டாரஸ் எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரில. இதுக்கு வேற ஒரு சிலர் வக்காலத்து மயிர் வேற வாங்கினாங்க. அப்புறம் அவனை யூஸ் பண்ணு ஆஹா இருக்கு ஓஹோ இருக்குன்னு ஓடுறான். அவனதான் பால் எடுத்துட்டு ட்ரிபிள்லாம் பண்ணிலாம் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் தாண்ட முடியல. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி பாசிங் ஓரளவு நல்லா இருக்கு, நல்லா பாஸ் பண்றான். ஆனா அந்த எஜ்டு கிராசிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியல. கிராஸ் அடிக்கிறதுக்கான சினாரியோ கிரியேட் பண்ணாதான் கிராஸே அடிக்க முடியும். இன்கேஸ் என்னோட விங்கர்ல இருக்கக்கூடிய இன்சீனியா கூட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை கிராஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பட் திஸ் கை இஸ் நாட் ஏபிள் டு ஜெனரேட் அ சிங்கிள் கிராசஸ். ஸோ அதனால ஆவரேஜ் தான் மக்களே கார்டு, ஓபிலாம் கிடையாது. சரி ஓகே மக்களே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுத்துருச்சு. வீட்டில் ஆள் வந்துட்டாங்க. நான் போகாமல் இருந்தேன்னா இப்போ பாயசத்தை போட்டுருவாங்க. அந்த கமெண்ட்டு பண்ணவனுக்கு நல்லா சொல்லு ப்ரோ. டாரஸ் என்ன ப்ரோ, அவங்க வந்து எப்படி தெரியுமா, புதுசாக ஒரு கார்டு வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து மெஸ்ஸியை வாங்கியிருக்கேன்னா என்ன பண்ணுவேன்னா, மெஸ்ஸிக்கே பாஸை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, 10 பாஸ் அவனுக்கு போடுறதுல அவன் ஒரு கோல் அடிச்சிடறான். மேட்ச் 10 10 10 10 10 4 மேட்ச் விளாண்டாங்கன்னா 40 பாஸ் அவனுக்கு போகுது. அதில் 4 கோல் ஆகும். 4 கோல் டார்கெட்டில் வைப்பான். 2 வந்து ஷார்ட் ஆன் டார்கெட்டில் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 2 தான் கோல் ஆகும். அதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் 4 மேட்ச் விளாண்டேன், 2 கோல் அடிச்சிட்டேன், கோல் கண்ட்ரேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விங்கில் இருக்கான்னா அவனோட வேலை என்ன, ஸ்ட்ரைக்கருக்கு பால் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரோலை என் டீமில் யார் நல்லா பண்ணான்னா இன்சீனியா பண்ணிருந்தான், விங்கில் நல்லா பண்ணிருந்தான். ஸோ அதே மாதிரி மார்டின் ஓடிகார்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மார்டின் ஓடிகார்டை வெளியில் தூக்குனதுக்கு அப்புறம் அது நடக்கலை, நீங்களே பார்த்தீங்க. மெஸ்ஸி என்ன மைத்துக்கு விங்கில் இருக்கானே தெரில. மெஸ்ஸியை தூக்கி முதல்ல அடக்கம் பண்ணணும். இந்த மெஸ்ஸி ஒப்பேராதுப்பா. அப்புறம் நெய்மாரே வாங்கிக்கோங்க. மெஸ்ஸியா நெய்மாரான்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பேக் ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ளீஸ் கோ வித் நெய்மார் அட்லீஸ்ட் பாசிங் கார்ட்லேயாச்சும் கோல் கிடைக்கும். இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சும்மாவே நின்று இருக்கான். வெறுப்பாகுது எனக்கு. ஸோ அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரை கொண்டு வைக்கணும். இவங்களை கொண்டு வந்தோம்னா தலைவன் ஓடிட்டாச்சு கிடப்பான். கிரிட்டுன்னு பாஞ்சு ஓட வாச்சு ஜீவாப்பில். ஸோ ஃபெர்னாண்டோ பகுண்டோ 3 டாரஸும் போட்டு ப்ளே பண்ணி பாருங்க ப்ரோ. ஃபெர்னான் டாரஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபெர்னாண்டோ டாரஸ் ஸ்டாட்ஸோடவே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஃபகுண்டோ டாரஸ் ஓகே, 3 பேரை கம்பேர் பண்ணுறப்போ ஃபகுண்டோ டாரஸ் ஓகே தான். போட்டு ப்ளே பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. பட் ஆனால் எனக்கு வந்து விங்கில் சப்போர்ட் இங்கோலா காண்டே சொதப்புறான் ப்ரோ, பயங்கரமாக சொதப்புறாரு. நல்ல டிஃபென்ஸ் பண்ணுறாரு, ஆனால் பாசிங் எபிலிட்டி சுத்தமாக கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா நல்லா பாஸும் பண்ணணும், அதே நேரத்தில் டிஃபென்ஸும் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் வேணும். பெதிரி தான் வாங்கணும் போலயே. அப்படிலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதை விட பெஸ்ட் கார்டு நம்மகிட்ட இருக்கு. டிஃபென்ஸ் ப்ளஸ் அஃபென்ஸ். சும்மா ராக்கெட் 4 பறக்க விடுவாப்புல டிகோ. அதே மாதிரி ஃபகுண்டோ டாரஸுக்கு பதிலாக மெஸ்ஸி கொண்டு வரணும். ஃப்ளாங்கா அவ்வளோதான் கவனம் டீம் செட் பண்ணிருந்தோம். யாரோ வெளியிலேருந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன சோத்துல பாயசரை போட்டுருவாங்க. என்ன சாப்பாடு?
சரி ஓகே மக்களே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிலே பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து இது போட்டுருவாங்க. உள்ளே வந்து அடித்து என்ன இழுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் இன்று போய் நாளை வருகிறேன். அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லைவ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றிகள், வணக்கங்கள். சரி ஓகேவா? ஸோ பார்ப்போம் மக்களே, நாளைக்கு பார்ப்போம். பாய். நம்பிக்கையோட விளையாடுங்க, தோத்தாலும் பரவாயில்ல. நான் 3 மேட்ச் தோத்துருக்கேன், வருத்தப்படல. நாளைக்கு இதை விடவே பவுன்ஸ் பேக் பண்ணுவேன். நான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டேன்ல, அதனால கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகிட்டேன் மக்களே. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பார்ப்போம். பாய் 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 பாய்.